ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. யாராவது? ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. வாங்க வாங்க, வெல்கம். ஓம் சாந்தி. சாரி. லக்ஷ்மி பிரியா சிஸ்டர், ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். ஸ்கிரீன் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், திவ்யமா இருக்கு. தேங்க்யூ. சோ நம்ம எல்லாம் பக்காவா ரெடியா இருக்கிறோம். எஸ், குட். சூப்பர் சூப்பர். இப்போ யூடியூப் லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யாராவது செக் பண்ணிக்கிறீங்களா யூடியூப்ல லைவ் போகுதான்னு? யூடியூப்லயா? பேரலலா பண்ண முடியுமா? பண்ணலாம்ல? ஆமா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பண்ணியாச்சு. ஓகே. இப்போ கிளப் ஹவுஸும் ஓப்பன்டு. எஸ். நம்ம இதில் இப்போ யூடியூப் இருங்க, அந்த எக்கோ ஆகுது, அதை எப்படி என்ன கட் பண்ணலாம்? நான் இப்போ கட் பண்ணேன். இருங்க, நானும் என்னோட ஓம் சாந்தி மாதாஜி. பண்ணிக்கிறேன். அதுல இருந்து எதுவும் வருதான்னு தெரியல, ஒரு நிமிஷம். ஆமா, அது ரெண்டும் ஓப்பன் ஆனால் அது இதாகும், எக்கோ லூப் மாதிரி ரிப்பீட் ஆகும். அப்போ நீங்கள் யூடியூப் பார்க்க வேணாம், கட் பண்ணிட்டேங்க. ஓம் சாந்தி மாதாஜி. ஓம் சாந்தி பிரதர். இப்போ எக்கோ வரலைங்க சிஸ்டர், இப்போ யூடியூப் ஓகேல? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இலானி சிஸ்டர், ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். நேற்று உங்களுக்கு கால் பண்ணி நீங்க எடுக்கல. நான் கொஞ்சம் லேட் ஆச்சு நேற்று, நான் வெளியே போயிருந்தேன். சரி, ஓகே. எனக்கு நீங்க எத்தனை வருஷம் பாரிஸ்ல இருக்கிறீங்கன்னு தெரிய வேணும், அதனால எடுத்தேன். சரி, ஓகே. அது நான் குத்து மதிப்பா நீங்க இந்த பாட்டு நான் ஒரு பாட்டு அனுப்பிச்சேன் பாருங்க, சிம்மர் சிம்மர், அந்த ஹிந்தி பாட்டு, அது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிச்சேன் நினைக்கிறேன். அந்த பாட்டு ப்ளே பண்ணுறீங்களா? ஓகே பிரதர், பாக்க. ஓகே. सिमर सिमर सुख पाता है,
ஓம் சாந்தி. திருநாள் மீண்டும் கடவுளே அது நீ வந்த நேரம் கலியுகம் இது விடை பெறும் காலம் சத்திய யுகம் அது நிலை பெறும் நேரம் கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாமும் திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் கடவுளே அது நீ வந்த நேரம் கலியுகம் இது விடை பெறும் காலம்
காலத்தின் மாற்றத்தால் கலை இழந்தோமே. மாயையை தாக்க வியூகம் தீட்டினாய், யுகத்தை மாற்றிட அடிக்கல் நாட்டினாய். ஹோ, திரும்புதே அந்த திருநாள் மீண்டும். சுயத்தின் மொழியினை பயில வைத்து மரணத்தின் வாயிலை கடக்க சொன்னாய். மாயையின் சாயத்தை வெளுக்க வைத்து அதர்மத்தின் ஆட்டத்தை முடிக்க வந்தாய். முக்தி லோகத்தின் முகவரி சொன்னாய். முடிந்த வாழ்வுக்கு தொடக்கத்தை தந்தாய். மாயையை தாக்க வியூகம் தீட்டினாய், யுகத்தை மாற்றிட அடிக்கல் நாட்டினாய். ஓ, திரும்புதே அந்த திருநாள் மீண்டும். அகிலத்தின் சேவையில் சுழல வைத்தாய், சேவிப்பவர் நீ என உணர வைத்தாய். மோகத்தின் கயிற்றின் வேறறுத்தாய், சுய தர்மத்தில் நிலைத்திட வழிவகுத்தாய். சேவையை ஓய்வென எடுத்துரைத்தாயே, தேவைகள் அனைத்தையும் முடித்து வைத்தாயே. மாயையை தாக்க வியூகம் தீட்டினாய், யுகத்தை மாற்றிட அடிக்கல் நாட்டினாய். ஓ, திரும்புதே அந்த திருநாள் மீண்டும். கடவுளே, அது நீ வந்த நேரம். கலியுகம் இது விடை பெறும் காலம். சத்திய யுகம் அது நிலை பெறும் நேரம். கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாமும். ஓ, திரும்புதே அந்த திருநாள் மீண்டும். ஓம் சாந்தி. அனைவருக்கும் 360 நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிலானி சிஸ்டர், நீங்கள் இப்போ அவங்க ஹோஸ்ட் எம்சி மாஸ்டர் ஆஃப் செரமனி நிலானி சிஸ்டர், நீங்கள் வரவேற்புரை அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். பரவாயில்லையா ஒரு பாட்டு? ஓகே, என்னங்க சிஸ்டர்? அவங்க 2 பாட்டுன்னு சொல்லி இருந்தாங்க. வரவேற்பு பாட்டு ஒன்று போதுமா? ரெக்கார்டட் அப்புறம் லக்ஷ்மியா அவங்க வந்து பாட்டு பாடுவாங்க. லைவ் பாட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா பிரதர்? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஓகே. சாந்தி. ஓ, சாந்தி. ஓ, சாந்தி. நான் பி.கே. நிலானி. ஒரு நிமிடம் நாங்கள் எல்லோரும் பரமாத்மாவின் நினைவில் இருப்போம் இப்போது. நன்றி பாபா.
ஆம், இப்போது இங்கு நாங்கள் ஆத்மாக்கள் எல்லோரும் இன்றைய கிளப் ஹவுஸின் ஒரு வருட பூர்த்தியை கொண்டாடுவதற்காக குழுமி இருக்கின்றோம். இந்த விழாவின் விழா நாயகனாகிய ஸ்ரீ பாபா பரமாத்மா உலகத் தந்தை அவரை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரே செய்பவர், செவிப்பவர். அவரே அந்த தந்தையே இன்று எங்களுடன் கூட இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பதற்காக வந்துள்ளார். இந்த குஷியுடன் நாங்கள் அவரது சக்திசாலி கிரணங்களின் கீழ் அமர்ந்திருக்கின்றோம். தந்தையே ஊக்கம் உற்சாகம் என்கின்ற டொனிக்கை எங்களுக்கு வழங்கி ஆத்மாக்கள் எங்களுக்குள் ஞானம், அமைதி, அன்பு என்கின்ற ஸ்வீட்டையும் வழங்கி மகிழ்விக்க வந்துள்ளார். அப்படிப்பட்ட நமது அன்பிற்குரிய தந்தையை பிரிய தர்ஷனை முதலில் வருக வருகவென வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து இவ்விழாவின் சிவ் பாபாவின் கர்வி ஆத்மா பிரதர் லெனின். இவர் சிவ் பாபாவின் கிளப் ஹவுஸ் என்கின்ற துறைமுகத்தில் மாலுமியாக கடமையில் இருப்பவர். எங்களின் சகோதரர் லெனின் அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். சகோதரர் பல வருடங்கள் பாரிஸில் வாழ்கின்றார். பாபாவின் சேவையில் மிகவும் நாட்டம் கொண்டவர். பல்வேறு முயற்சிகள் அவர் சேவைக்காக எடுத்த போதிலும், சில தடைகள் வந்த போதிலும் எல்லாவற்றையும் துச்சமாக மதித்து பாபாவின் சேவையை செய்தே தீருவேன் என்கின்ற பிடிவாதத்துடன் கிளப் ஹவுஸ் என்கின்ற இணையதளத்தின் மூலம் பாபாவின் சேவையை செய்யலாம் என்பதை அறிந்து சேவையை ஆரம்பித்தார். இந்த ஒரு வருடத்திற்குள் 6 பேருடன் ஆரம்பித்த சேவை, அதாவது கிளப் ஹவுஸ், இன்று படிப்படியாக உயர்ந்து விருட்சமாகி ஒரு வருட பூர்த்தியை கொண்டாடுவதை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்த ஒரு வருடத்தில் இத்துறைமுகத்தில் மட்டுமன்றி மாலுமியின் திறமையால் படகு உலகின் பல துறைமுகங்களில் பயணிகளை ஏற்றி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நமது ஆன்மீக சகோதரர் லெனின் அவர்கள் நமது பாராட்டுக்களை தெரிவிப்பதோடு தந்தையோடு சேர்ந்த கையை என்றும் இணைப்போம் என்ற குதூகலத்துடன் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து இவ்விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்பு பேச்சாளர் சகோதரர் டாக்டர் E.V. சுவாமிநாதன் அவர்களையும் அன்புடன் இவ்விழாவிற்கு வருக வருகவென வரவேற்கின்றோம். அடுத்து இப்பயணத்தில் எங்களோடு இணைந்து பல அனுசரணைகளை வழங்கி வரும் ராஜ் டிவி குழுவினரையும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பரமாத்மாவின் துறைமுகத்தில் எங்களோடு தினமும் பயணிக்கும் மூத்த ஆன்மீக சகோதரர்கள் மதுபன் வாசிகளையும் இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், UK, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி என பல துறைமுகங்களை கண்டு எங்களோடு இணைந்து பயணிக்கும் அத்தனை ஆத்மாக்களையும் இவ்விழாவிற்கு வருக வருகவென வரவேற்கின்றோம். அதேபோல் இப்படகில் பயணிக்கும் இறை மாணவ மணிகள் உலகின் பல பாகங்களில் இருந்தும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பயண குழந்தைகளையும் இன்றைய விழாவின் நாயகன் சிவ் பாபாவுடன் சேர்ந்து வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. நன்றி நிலானி சிஸ்டர். ஓம் சாந்தி எல்லோருக்கும். ஓம் சாந்தி சைல சிஸ்டர். இருங்க உங்களுக்கு. ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். இப்போது முதல் நிகழ்ச்சியாக நம் அனைவர் மீதும் ஆன்மீக ஞான மழைச்சாரலை தெளித்து குதூகலப்படுத்த ஒரு குழு தயாராக இருக்கின்றது. பரம சத்குரு நமக்கு அருளிய 1969-70களின் அவ்யக்த வாணியிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி பதில்களின் தொகுப்பை மிகவும் என்டர்டெய்னிங்காக நமக்கு அளிப்பதற்காக ஜெர்மனியில் இருந்து சகோதரர் ரவீந்திரன், சகோதரிகள் நிலானி மற்றும் சுமதி அவர்களும், இலங்கையை சேர்ந்த சகோதரிகள் பிரதீபா, பிரபாலினி அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். ஓம் சாந்தி. நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி. அதாவது உலகிலே வேறு எங்கும் இந்த பதில்களும் கேள்விகளையும் பெற முடியாது என்ற சவால் விட்டிருக்கார் எங்களுக்கு இந்த பாபா. 1969ஆம் 70ஆம் ஆண்டுகளில் எங்களுக்கு மிக முக்கிய ஆதாரங்களை கொண்டு தந்திருக்கின்றார்.
முதலாவதாக அதீந்திரிய சுகம் என்றால் என்ன சகோதரியே? சுமதி சிஸ்டர் மியூட் எடுங்க. சாந்தி. அவ்வியத்த நிலையில் இருந்து ஈஸ்வரிய சுகத்தை அனுபவம் செய்வது. யார் தம்மை முற்றிலும் மறந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய செயலில் தனித்துவம் வாய்ந்த பண்புகளும் அதீந்திரிய சுகத்தின் அனுபவமும் தெளிவாக தெரியும். நீங்கள் சப்தத்தில் வந்த போதும் உங்களால் அதீந்திரிய சுகத்தில் இருக்க முடியும். எனவே சப்தத்தை கடந்து இருக்க நீங்கள் முயற்சி செய்வது ஏன்? நீங்கள் நிராகார நிலையில் சப்தம் கடந்த நிலையில் உறுதியாக இருந்த பிறகு இந்த உலகத்துக்கு வந்தீர்கள் என்றால் மற்றவரையும் அந்த நிலைக்கு உங்களால் கொண்டு செல்ல முடியும். நீங்கள் ஒரு நொடியில் நிராகாரராகவும் மறுநொடியில் சாக்காரராகவும் மாறுகிறீர்கள். நீங்கள் அப்படிப்பட்ட பயிற்சியை பயில வேண்டும். அதன் மூலம் ஒரு நொடியில் நிராகாரராகவும் மறு வினாடியில் சாக்கரராகவும் மாற வேண்டும். எப்போது உங்கள் நிலை இப்படி மாறிவிடுகிறதோ அப்போது நீங்கள் சாக்கார வடிவில் இருந்த போதும் உங்கள் நிராகார வடிவின் காட்சியை ஒவ்வொருவரும் பார்ப்பார்கள். இதுவே அதீந்திரிய சுகமாகும். ஓம் சாந்தி. சகோதரியே, அடுத்து எங்கள் சிவபாபா பிரம்மபாபா மூலமாக எங்கள் புத்தியின் கையை திறந்திருக்கின்றார். ஆகவே புத்தி என்ற கை இறைவனின் கையை ஏன் பிடித்திருக்க வேண்டும் சகோதரி? ஓம் சாந்தி. எமது புத்தியின் கை சரியாக பிடித்திருக்கவில்லையோ அது தடுமாற்றத்திலேயே இருக்கும். ஆகவே நாம் புத்தி என்ற கையை தந்தையின் கரத்துடன் கெட்டியாக பிடித்திருக்க வேண்டும் என்பதன் மீது நாம் விசேட கவனம் கொடுக்க வேண்டும். அப்போது நாம் தந்தையின் கையை கெட்டியாக பிடித்திருக்க முடியும். ஓம் சாந்தி. நன்றி. நன்றி சிஸ்டர். பாபா எங்களுக்கு பல மணிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதில் திருப்தியின் மணிகளாக இருப்பவர் யார் சகோதரி? ஓம் சாந்தி. திருப்தியின் மணிகளாக இருப்பவர்கள் பாப்தாதாவின் நெற்றியின் மணியாக இருப்பார்கள். யார் இங்கே எல்லோருடைய இதயத்தையும் வென்று இருக்கின்றார்களோ அவர்கள் அங்கே உலக ராஜ்ய சிம்மாசனத்தை வெற்றி பெறுவார்கள். அதற்கு உங்களிடம் இருக்கும் அனைத்தையும் நீங்கள் மறக்க வேண்டும். தன்னை பற்றிய உணர்வுகளை அகற்றுவது என்றால் மற்றவர்களுக்கு அன்பை கொடுப்பது ஆகும். ஒவ்வொருவரும் சேவை செய்கின்றார்கள். ஆனால் இப்போது நீங்கள் சேவையில் சக்தியை நிரப்ப வேண்டும். சர்வசக்திவானின் துணையில் எப்போதும் நீங்கள் இருந்து வந்தால் நீங்கள் ஆன்மீக வண்ணத்தால் வண்ணமாக்கப்படுவீர்கள். பிறகு உங்களில் சக்தி சொரூபமாக இருக்கின்ற பிரகாசம் தென்படும். இவர்களே திருப்தி மணிகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். ஓம் சாந்தி. சகோதரியே, அடுத்து எங்களுக்கு பிரம்மபாபா சிவமா மூலமாக எங்களுக்கு கொடுத்த நல்ல அறிவுகளில் நல்லறிவு இல்லாமல் போவது ஏன் சகோதரி? பாபா சொல்றாங்க, நீங்கள் உங்கள் உடல் மற்றும் உறவுகள் மீது உள்ள பற்றை வென்றுவிட வேண்டும். அப்படி பற்றை வென்றவராக நீங்கள் மாறும் போது அந்த அளவு நீங்கள் நினைவு சொரூபமாக மாற முடியும். உங்களிடம் உள்ள மற்ற அனைத்தையும் நீங்கள் எப்போது அர்ப்பணம் செய்கின்றீர்களோ அப்போது எல்லாமே சுபமாக முடிந்துவிடும். இல்லை என்றால் அது சிரமமாக ஆகிவிடும். எங்கும் எதன் மீதும் பற்றின்றி இருப்பது மிகவும் நன்று. மற்றவரை விடுங்கள். உங்கள் மீது கூட உங்களுக்கு பற்றி இருக்கக்கூடாது. நான் எனது என்ற உணர்வுகளை நீக்கிவிடும் போது அதன் சுவடே இல்லாமல் ஆகின்றீர்களோ அந்த அளவு சமநிலை இருக்கும். உங்களிடம் பற்றின் வாசனை இருக்கும் வரை நல்லறிவே இல்லாமல் போய்விடும். ஆகவே பற்றை தவிர்த்து விடுங்கள்.
நன்றி சகோதரியே. அடுத்ததாக உங்களுக்கு அப்பா சொல்லி இருக்கின்றார், தாங்கள் தன்னை நினைவு செய்வதபடியால் தன்னை அப்பாவை எந்த நேரமும் நினைவு செய்வதபடியால் எங்களோட பாப கர்மங்கள் எரியும் என்று. அதான் நினைவோடு உறங்குவது எப்படி சகோதரி? முதலில் நினைவில் இருந்துவிட்டு பின்னர் உறங்கச் செல்ல வேண்டும். உங்கள் தினசரி நடவடிக்கைகளை சோதனை செய்துவிட்டு விதியாக தரப்பட்டுள்ள ஸ்ரீமத் எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்க செக் பண்ண வேண்டும் என்பதற்கு நடத்தை விதி என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதுதான் உறங்கும் போது எப்படி நாங்கள் அந்த நிலைக்கு போறது பாபா சொல்லியிருக்கிறோம். சகோதரி, அடுத்து எங்களுக்கு அப்பா சொல்லி இருக்கின்றார், கடவுள் என்றால் ஒரு புள்ளி என்று. நாங்கள் புள்ளியாக நின்று உங்களையும் புள்ளியாக அனுபவம் செய்யணும்னு சொல்லி இருக்கிறார். யாரால் கடவுளை பார்க்கவும் அனுபவம் செய்ய முடியும் சகோதரி? ஓம் சாந்தி. நாம் தேக உணர்வில் இருந்து கொண்டு தந்தையை பார்க்க விரும்பினால் அது எம்மால் முடியாது. இந்த தேக மற்ற ஆத்ம உணர்வில் இருக்கும் குழந்தைகளால் அதை உணர முடியும். எந்த அளவு எமது புத்தி தெளிவாக உள்ளதோ அந்த அளவு நம்மால் அவையத்த சந்திப்பை தந்தையுடன் அனுபவம் நம்மால் செய்ய முடியும். அப்போது நாம் அவரை பார்க்கவும் அனுபவம் செய்யவும் முடியும். ஓம் சாந்தி. நன்றி. நன்றி சகோதரி. அடுத்து எங்களுக்கு பாபா சொல்லி கல்வி, அதாவது ஞான கல்வி மூலமாக எங்களை எல்லாம் எவ்வளவு முன்னேற்றி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த கல்வியின் மூலமாக எப்படிப்பட்ட பட்டத்தை நாங்கள் பெறுகின்றோம் சகோதரி? ஓம் சாந்தி. சம்பூர்ண பரிஸ்தா நிலை, அவ்யக்த பரிஸ்தா நிலை என்பது உங்கள் சங்கமயுக பட்டமாக இருக்கின்றது குழந்தைகளே. அதே சமயம் தேவ பதவி உங்களுக்கு உரிய வெகுமதியாக எதிர்காலத்தில், அதாவது சத்தியயுகத்தில் கிடைக்கின்றது. இப்போது தகுதி உடையவர்கள் தரமான ஆத்மாக்களை உருவாக்குகின்றார்கள். மற்றவர்கள் அதிக எண்ணிக்கையை, அதாவது சத்தியயுகத்துக்கு வருகின்ற ஆத்மாக்களை உருவாக்குகின்றார்கள். நீங்கள் பட்டம் பெற வேண்டும் என்றால் ஞானம் நிறைந்தவராகவும், நம்பிக்கை உடையவர்களாகவும், வெற்றி நிறைந்தவர்களாகவும், சக்தி நிறைந்தவர்களாகவும், சேவை செய்பவர்களாகவும் ஆக வேண்டும். இவையே நாம் தந்தையிடம் இருந்து பெற்றுக்கொள்கின்ற பட்டங்கள் ஆகும். ஓம் சாந்தி. நன்றி சகோதரியே. அடுத்து எங்களுக்கு பாபா கன பாடங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார். எந்தெந்த பாடங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் சகோதரி? ஓம் சாந்தி. எப்போ உங்களுடைய எண்ணங்களில் ஒற்றுமை இருக்கின்றதோ அப்போது எங்கு பார்த்தாலும் ஒரே ரிசல்ட் வெளிப்படும், ஒரே மாதிரியான ரிசல்ட் வெளிப்படும். இந்த குணங்களில் மாற்றத்தை கொண்டு வரும்போது யார் யார் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லோரும் நேசிப்பார்கள். எப்போ நீங்கள் ஞானம் என்ற நெய்யுடன் யோகம் என்ற வெளிச்சத்தை ஏற்றி கவனம் கொடுக்கின்றீர்களோ அப்போ சந்தோஷம் என்கின்ற விளக்கு உங்களோடு நிரந்தரமாக இருக்கும். அந்த விளக்கு ஒருபோதும் அணையாது. நினைவின் சக்தி, அன்பின் சக்தி, ஒத்துழைப்பின் சக்தி, பொறுத்து கொள்ளும் சக்தி. இந்த காலகட்டங்களில் ஒருவரிடம் ஒரு சக்தியும் மற்றவரிடம் வேறொரு சக்தியும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் யாரிடம் எல்லா சக்திகளும் ஒன்றாக சேர்ந்து இருக்கின்றதோ அதுதான் சம்பூரண நிலை. ஆகவே அன்பின் சக்தி, ஒத்துழைப்பின் சக்தி, நினைவின் சக்தி, பொறுத்து கொள்ளும் சக்தி, இவற்றில் நாம் கூடிய கவனம் செலுத்தும் போது சம்பூரண நிலைக்கு அருகில் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். நன்றி சகோதரி. அடுத்ததாக எங்களுக்கு பாபா கணக்க விஷயம், அதாவது நிறைய ஞானங்களை சொல்வதோடு நாங்கள் நம்பிக்கை உடையவராக வேண்டும் சொல்லி இருக்கின்றார். ஆகவே நம்பிக்கை உடையவர் எந்த நிலையை அனுபவம் செய்வார் சகோதரி? நம்பிக்கை புத்தி உடைய ஒருவரை நீங்கள் பார்க்கும்போது அவர் ஒன்றை பார்த்து கொண்டிருந்தாலும் அவர் வேறொன்றை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும்.
அவரது வார்த்தைகளும் அப்படியேதான் இருக்கும். இதுவே நம்பிக்கை புத்தி உடையவரின் அடையாளமாக இருக்கின்றது. குறித்தவராத நிலை போதையை தருகிறது. எனவே யாருடைய புத்தியில் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் ஒருபோதும் இலக்கின் மேல் குறி வைத்திருப்பதோடு போதையிலும் அவர்கள் இருப்பார்கள். யாருக்கு நம்பிக்கை புத்தி இருக்கின்றதோ, அதாவது யாருக்கு தந்தையை போல் தன் மீது முழு நம்பிக்கை இருக்கின்றதோ, அவர்கள் தங்களிடத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்தாலும் அதை நிராகரித்தாலும் பராமரிப்பார்கள். அதோடு அவர்கள் கொடுத்த உறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவார்கள். அப்படிப்பட்டவர்களே முழுமையான நம்பிக்கை புத்தி உடையவர்களாகும். ஓம் சாந்தி. நன்றி சகோதரியே. பாபா எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார், அவர்கள் அப்பாவின் கையை பிடித்துக் கொண்டு கடைசி வரை செல்ல ஒன்றும் சொல்லி. அதனாலே யாரால் கடைசி வரை தொடர்ந்து செல்ல முடியும் சகோதரி? நாம் ஓம் சாந்தி, நாம் அனைத்து சக்திகளின் சொரூபமாக நாங்கள் மாற வேண்டும். தந்தையிடம் இருந்து நாம் பெற்ற சக்திகளை கொண்டு பிறரையும் சக்தி மிக்கவராக நாம் மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட அன்பான குழந்தைகள் மட்டுமே தந்தையோடு கடைசி வரை இருக்க முடியும். அன்பும் சக்தியும் இணைந்து இருந்தால் அங்கே ஆத்மா எப்போதும் தொடர்ந்து பரமாத்மாவை சந்தித்தபடி இருக்கும். எமது சந்திப்பு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் எம்மிடம் அன்பும் சக்தியும் இணைந்து இருக்க வேண்டும். அப்போதுதான் பரமாத்மாவோடு ஆத்மாவின் சந்திப்பு ஏற்பட்டது என நாம் எம்மால் சொல்ல முடியும். ஓம் சாந்தி. நன்றி. நன்றி சகோதரியே. அப்பொழுது எங்களுக்கு பாபா சொல்லி இருக்கின்றார், நாங்கள் அப்பாவின் குழந்தை ஆன பிறகு நன்னடத்தை வளர்ப்பது எப்படி சகோதரி? ஓம் சாந்தி. பாபா கூறுகின்றார், நீங்கள் சாகார தந்தையையும் அதாவது பிரம்மாவையும் நிராகார தந்தையையும் அதாவது சிவபாபாவையும் நினைவு செய்வதன் மூலமாக நல்ல நடத்தைகளை நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும். நீங்கள் சாகார தந்தை மற்றும் அவரது செயல்களை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் செயல்களை மட்டுமே நினைவில் வைத்திருப்பீர்கள். ஆகவே நீங்கள் நன்னடத்தையை வளர்த்து கொள்ள வேண்டுமாயின் இரண்டு தந்தைகளையும் நினைவு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. நன்றி சகோதரியே. அடுத்து எங்களுக்கு பாபா சொல்லி இருக்கின்றார், நாங்கள் அப்பாவுக்கு சமமாக மாற வேண்டும் என்று சொல்லி. ஆகவே மிக இனிய தந்தையே உலக தந்தைக்கு சமமாக மாறுவது எப்படி? ஓம் சாந்தி. சிறியவர்களுக்கு அன்பும் பெரியவர்களுக்கு மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. என்றும் ஒவ்வொருவரையும் பெரியவராக கருதி அவர்களுக்கு மரியாதை கொடுப்பது அவர்களிடமிருந்து அன்பை பெறுவதற்கு உயரிய முறையாக இருக்கின்றது. முக்கிய கவனம் அதில் நாங்கள் கொடுக்க வேண்டும். முக்கிய கவனம் கொடுக்கத்தக்க விடயமாகவும் அது இருக்கின்றது. முதலில் நீங்கள் என்ற மனப்பான்மையை உங்கள் எண்ணம், சொல், செயல்களிலிருந்து நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். எந்த அளவு அதிகமாக நீங்க முதலில் என சொல்லுகின்றீர்களோ அந்த அளவு நீங்கள் உலக தந்தைக்கு சமனாக மாற முடியும். ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி சிஸ்டர். நன்றி. நன்றி சகோதர சகோதரிகளே. அதாவது இந்த இறைவனின் இனிய உரையாடல் உலகில வேறெங்கும் இந்த பதில்கள் மழை பெற முடியாது என்று சொல்லி அப்பாங்களுக்கு சவால் விட்டிருக்கின்றார். அதாவது 69ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு பகுதிகளில் நடைபெற்றது. ஆகவே நாங்கள் இதை இத்துடன் முடித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அடுத்த நிகழ்ச்சியாக இப்போது பாடலும் ஞானமும் நமது சகோதரி லக்ஷ்மி பிரியா அவர்கள் சென்னை தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அனைவருமே இப்ப என்டர்டைன்மெண்ட் மூடிக்கு வரப்போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது வெறும் என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது. ஞான நடனம், ஞான மழை, இசை மழைன்னே சொல்லலாம்.
பாட்டு இருக்கு இல்லையா? இசையால் வசமாக இதயம் எது. இறைவனையே இசை வடிவமாக கூட நம்ம பக்தியில பாடி இருக்கிறோம். சோ அந்த இசையின் மூலமாக பாபாவுடைய ஞானத்தையும் கொஞ்சம் அப்படியே நம்ம இசை மழையில நனைய வைக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இப்ப நான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமால வர்ற பாடல்கள், அதாவது திரைப்படங்கள்ல வர்ற பாடல்கள். சாக்கார முரளியில பிரம்மபாபா அந்த சாக்கார முரளியில இன்றைய பாடல்னு வரும் இல்லையா? அதுல நிறைய பாடல்கள் அன்றைய காலகட்டத்துல வந்த திரையுலக பாடல்களில் இருந்து எடுக்கப்பட்டது. அதனால திரைப்பாடல் அப்படின்னா உடனே நம்ம ஐயோ சீச்சி அப்படின்னு ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மெல்லாம் ஞானி மற்றும் யோகி ஆத்மாக்கள். பார்க்கின்ற அனைத்திலுமே அந்த புனித அன்னப்பறவைகளை போல எதை எடுக்க வேண்டும் அப்படின்ற ஞானத்தை பாபா கொடுத்திருக்கிறாரு. பாபா சொல்லியிருக்காரு, இந்த பழைய உலகத்துலதான் இருக்கிறீங்க, பழைய சரீரத்துலதான் இருக்கிறீங்க, பழைய விஷயங்களை கேட்டாலும் அதுல நீங்க அந்த தீமையையும் எப்படி நன்மையாக மாற்றப் போகிறீர்கள். மற்றவர்களுடைய உள்ளுணர்வு, மற்றவர்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கலாம். ஆனா பாபாவின் குழந்தைகளாகிய நமக்கு எதை கேட்டாலும் பாபா ஞாபகம் தான் வரும் இல்லையா? சோ அதுல முதல் பாடலாக ரொம்ப அருமையான பாடல். எனக்கு இதை கேட்கும் பொழுது பிரம்மா தாய் ஞாபகம் வந்தது. சிவன் தந்தை அப்படின்னா பிரம்மா வந்து தாய் இல்லையா? நிறைய முரளியில சொல்லியிருக்காரு இல்லையா நமக்கு ஏன் பிரம்மா தாய் அப்படின்னு. அதுல பாடல் என்னன்னா, சில நாள் கருவில் பல நாள் கனவில் உயிராய் உனை நான் சுமந்தேன் மகனே. லௌகீக தாய் நம்மள சில நாள் கருவுல சுமந்திருப்பாங்க, பல நாள் கனவுல யாரு சுமந்தாங்க, சுமந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பிரம்ம பாபா தான். இன்னைக்கு இந்த கேள்வி பதில் செஷன்ல 1969 முரளிஸ்லோட கேள்வி பதில்கள் எல்லாம் கேட்டோம். அதுல சொல்லுவாரு, என்னோட கனவு என்ன தெரியுமா, என்னோட ஆசை என்ன தெரியுமா, நான் எப்படி சம்பூர்ண ஃபரிஷ்தாவாக ஆனேனோ அதே போல நீங்களும் ஆகணும், நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆழமான 3 அந்த பிளெஸிங்ஸ நமக்கு கொடுத்துட்டு போனாரு. அதுதான் அவரோட கனவு. சில நாள் கருவில் பல நாள் கனவில் உயிராய் உனை நான் சுமந்தேன் மகனே. உலகம் முழுதும் எதிராய் திரும்ப உனக்காய் வழிகள் சுமந்தேன் மகனே. சிவபாபா நிராகாரராக இருந்தார். பிரம்ம பாபா சாக்காரத்துல வந்து நமக்கான அனைத்து வழிகளையும் அவர்தான் வந்து தாங்கி வழி கொடுத்து போனார் இல்லையா? அவர் பார்க்காத புயலோ அவர் சந்திக்காத விஷயங்களோ கிடையாது. ஆனா இன்ஃபேக்ட் வந்து வழிகள் அவளை பொறுக்கல, அவரு வழியே அனுபவிக்கல. பாக்குறவங்களுக்கு வேணா, கேட்கிறவங்களுக்கு வேணா இது எவ்வளவு துக்ககரமான விஷயம், வழி கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தோணலாம். ஆனா அவரு சிவபாபாவின் துணையில இருந்ததுனால அனைத்து வழிகளையும் பொறுத்து கொண்டார், இல்லை கர்ம யோகியாக இருந்து சகித்து கொண்டார்னு சொல்லலாம். அடுத்து பிரம்மா தாய் சொல்றாரு அறிவுரை. என்ன அறிவுரை சொல்றாரு? அறம் நீ பழகு அதுதான் அழகு, துயரம் கடந்தால் உயரம் உனது. அறம் நீ பழகு. என்ன ஸ்ரீமத், அறம்னா என்ன இங்க? ஸ்ரீமத், ஸ்ரீமத்தை பழகு, அதுதான் உனக்கு அழகு, உன்னோட அலங்காரமே அதுதான். துயரம் கடந்தால் உயரம் உனது. வாழ்க்கையில வருகின்ற அனைத்து துயரங்களையும் நீ கடந்து செல்லும் பொழுதுதான் உன்னோட உயரத்தை நீ எட்டுவாய் அப்படிங்கிறாரு. சோ இன்னொரு வாட்டி அதே கேட்கலாம். ரொம்ப ஆழமான வரிகள், எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள். அறம் நீ பழகு அதுதான் அழகு, துயரம் கடந்தால் உயரம் உனது. அடுத்து அதுதான் டாப். உனை நீ ஜெயிக்க முதலில் பழகு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்?
நமக்குள்ளே இருக்கின்ற 5 விகாரங்களையும் ஜெயிப்பதற்காக இப்ப பழகி கொண்டிருக்கிறோம். உனை நீ ஜெயிக்க முதலில் பழகு, கனவை அடைய அதுவே படகு. பிரம்மா தாய் நமக்கு இப்படி ஒரு அழகான தாலாட்டை பாடுகிறார். சில நாள் கனவில் பல நாள், சில நாள் கருவில் பல நாள் கனவில், உயிராய் உனை நான் சுமந்தேன் மகனே. அடுத்த ஒரு பாடல் நம்ம சிவபாபாவோட பாடுற பாட்டுன்னு நம்ம இப்ப வச்சுக்கலாம். சிவபாபா நமக்கு பிரியதர்ஷன், நாம் ஆத்மாக்கள் அனைவரும் பிரியதர்ஷினிகள் இல்லையா? இப்ப பிரியதர்ஷனுக்கு ஒரு பாட்டு, இன்ஃபேக்ட் தர்ஷனும் பிரியதர்ஷினிகளாகிய நாமும் சேர்ந்து பாட போகின்ற பாட்டு. குணான்ற ஒரு படத்திலிருந்து. அந்த படம் எனக்கு தனிப்பட்ட ரொம்ப பிடித்த படம். லௌகீக காதலாக இருந்தாலும் காதலை காமம் இல்லாமல் எப்படி சொல்லுவது அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாய் அந்த படம் விளங்குச்சு. இப்ப அந்த படத்திலிருந்து பாபாவை பிரிய தர்ஷனாக அந்த சம்பந்தத்தில் அனுபவம் செய்வோம். என்ன பாட்டு? நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க படம் சொன்னதுனால. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. சிவபாபா பாடுறாரு. என்ன கடிதம்? எது நமக்கு கடிதம்? முரளிகள். டெய்லி நம்ம கேக்குறோம் இல்லையா? சோ அதுதான், அந்த முரளிகள் தான் நமக்கு அவர் எழுதிய கடிதங்கள், அவர் எழுதி கொண்டிருக்கின்ற கடிதங்கள். எழுதி முடிச்சிருந்தாலும் நம்ம இன்னைக்கு படிச்சாலும் அவர் இன்னைக்கு நமக்கு எழுதின கடிதமா தான் நம்ம பாவிக்க வேண்டும். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. அவரு என்ன சொல்றது, என்ன நடந்தாலும் அவரு சௌக்கியமா தான் இருப்பாரு. ஆனா நாம சௌக்கியமா இருக்கிறாமா அப்படின்னு கேக்குறாரு. பொன்மணி உன் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி என் வீட்டில் சௌக்கியமா, உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. சில முரளிகள் எல்லாம் பாருங்களேன், உண்மையிலேயே பாபா அப்படியே கவிதையா கொட்டி இருப்பாரு. நம்மள நிலாம் பாரு, நட்சத்திரம் பாரு, ரோஜாம் பாரு, அன்னப்பறவையும் பாரு, சூரியன் பாரு, சந்திரம் பாரு, கவிதை தானே அதெல்லாம். உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. எல்லாரும் உங்க மனக்கண்ணுல இந்த பாடலை நீங்க பாடிட்டு இருக்கீங்க. அதுக்கு எதிர்பாடலாக சிவபாபா பாடி இருக்கிறதா அனுபவம் பண்ணுங்க. அடுத்து, உண்டான காயம் இங்கே தன்னாலே ஆறி போகும் பொன்மானே பொன்மானே. அதாவது காயங்கள் எல்லாம் இருக்கு. அதாவது ஆக்சுவலி சிவபாபாவுக்கு எதுவும் காயப்படாது. ஆனா நம்ம நிந்தனை செய்தோம் இல்லையா? 2500 வருடங்களாக பக்தி ஆரம்பத்திலிருந்து தான் பக்தி ரொம்ப பியூரா இருந்தது, அன்அடல்டரேட்டடா இருந்தது. அதுக்கப்புறம் பாபாவை சர்வ வியாபின்னு சொன்னோம், நீ எல்லாத்துலயும் இருக்க அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், ஹம் சிவோகம்னு சொல்லிட்டோம், நாம தான் அந்த சிவனும் சொல்லிக்கிட்டோம். இப்படி நிறைய நிந்தனைகள். கீதையை எழுதினவர் யாரு, இப்படி சொல்லிட்டு நிறைய நிந்தனைகள். சோ அதான் அது காயங்கள். ஆனாலும் பாட்டுல அப்படி வந்துருச்சு. ஆனா உண்மையிலேயே அவருக்கு காயப்படல. ஆனா அதெல்லாம் அவருக்கு பொருட்டு இல்ல. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும், உந்தன் மேனி தாங்காது செந்தேனே. இப்ப என்ன சொல்றாரு, நீ என்ன குழந்தைகள் நீங்கள் அறியாம தெரியாம நிந்தனை பண்ணி இருக்கலாம், ஆனா அதெல்லாம் எனக்கு எதுவுமே பண்ணாதுப்பா.
ஆனா இப்படி நாம அவரை மறந்ததுனால ராவணனுடைய ராஜ்யத்துல சிக்கிக்கிட்டதுனால நமக்கு தானே நிறைய காயம். அத பாக்குறதுக்கு தான் என்னால பொறுக்க முடியல. ஆனா என்ன பண்றது, டிராமா அப்படி அமைஞ்சிருச்சு. நான் செவனேன்னு 2500 வருஷம் என்ன நடந்தாலும் பரந்தாமத்துல இருக்க வேண்டிய கட்டாயம். அப்படிதானே சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும், உன்மேனி தாங்காது செந்தேனி, எந்த காயம் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. இப்ப பிராமண குழந்தையான பிறகு நாம சொல்றோம், என் காயெல்லாம் பயங்கரமா இருக்கு பாபா, அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே அழுக முட்டிக்கிட்டே வருது. பாபா மேல இப்ப நமக்கு ரொம்ப பாசம், அன்பு. நம்ம என்ன சொல்றோம், அழுக வருது, ஆனா எந்த சோகம் உன்னை தாக்கும் என்று எண்ணும் போது வந்த அழுகை நின்றது. என் சோகம் உன்னை தாக்கிருமோ அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது, என் கஷ்டமெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னேன்னா அதனால நீ கஷ்டப்படுவல்ல. நீங்க பாபா நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க, உங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வந்ததுன்னா அது அன்பின் முத்துக்களாக அதுவாகத்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா. அதனால நான் கண்டிப்பா அழமாட்டேன், நான் அதை அடக்கிக்குவேன். எந்த சோகம் உன்னை தாக்கும் என்று எண்ணும் போது வந்த அழுகை நின்றது. இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. எவ்வளவு புனிதம்! ஆத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கும் அந்த சந்திப்பு, அது அந்த ஆத்ம உணர்விலிருந்து பரமாத்மாவை நினைப்பதுதான் புனிதம், அதுதான் தூய்மை. எங்க தேக உணர்வு இல்லையோ அது தூய்மை, எங்க ஆத்ம உணர்வு மட்டுமே இருக்கிறதோ அது தூய்மை, அது புனிதம். அதனால நம்ம என்ன சொல்றோம், இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. பாடணும்னு சிவபாபா விட்டார நம்மள. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, உன்னை தாலாற்ற சாமிப்பா நானு. சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா. நடந்தது நடந்துருச்சு, கடந்தது கடந்துட்டு இருக்கட்டும். ஆனா இப்ப நீங்க யாரு, சிவகாமி, இந்த சிவனின் பார்வதி, சிவனில் நீயும் பாதி, சிவனும் அதாவது நானும் நீயும் இணைந்த ரூபத்துல இருக்கின்றோம் இல்லையா. சோ சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா. அபிராமி லாலி லாலி, அபிராமி லாலி லாலி லாலி. நம்ம பிரியதர்ஷனிகளாகிய நம்ம கூட அருமையா பாட்டு பாடி நமக்கு பிரியதர்ஷன் அப்படின்ற அனுபவத்தை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நான் நம்புறேன். இந்த பாடலுடன் ஞானம் அப்படின்ற இந்த ப்ரோக்ராம்க்கு என்ன வர சொன்னதுக்கு நன்றி, இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ. ஓம் மிக்க நன்றி சகோதரி. அருமையான குயில் குரல்ல நீங்கள் மிக அருமையாக பாடலை ஞானத்தோடையும் ஞானத்தை பாடலோடையும் ஒரு கலவையாக கலந்து பாபா சொல்ற மாதிரி தில்குஷா கொடுத்திருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர், ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அடுத்த நிகழ்ச்சியாக இலங்கை எழில் கொஞ்சம் இலங்கை. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. சுவாமி பாய் வந்துட்டார் போல. ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓகே சாய்லட்சுமி சிஸ்டர், நீங்க பிரதரை வெல்கம் பண்றீங்களா? ஓகே. ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். பரமாத்மாவின் மிக அழகான இந்த வர்ச்சுவல் மீட்டிங் அறைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நேரம் வந்துவிட்டது.
நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நேரம் வந்துவிட்டது. நமது மதிப்பிற்குரிய சீஃப் கெஸ்ட் சிவபாபாவின் முக்கியமான வலதுகரமாக விளங்கும் பெயர் பெற்ற பிரம்மா குமார் சுவாமிபாய் நம்மிடையே தற்போது இருக்கின்றார். அவரை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் குதூகலத்துடனும் வருக வருக என வரவேற்கிறோம். அன்னார் கடந்த 26 வருடங்களாக பிரம்மா குமாரிகளின் ஈஸ்வரிய வித்யாலயத்தில் ஒரு வேல்யூ பேஸ்டு சமுதாயத்தை உருவாக்கும் மிக உயர்ந்த நோக்கத்தோடு இறை சேவையில் தம்மை இணைத்திருக்கின்றார். நமது அண்டை மாநிலமான கேரளத்தின் மொழியான மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் மிக சுத்தமான உச்சரிப்புடன் இந்தி மொழியில் பேசும் வல்லமை பெற்றவர். மும்பையை தனது வசிப்பிடமாக கொண்டிருந்தாலும் எப்போதுமே இறை சேவையில் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டே இருக்கிறார். அவரை பற்றிய முழுமையான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் வேண்டும். அவருடைய கல்வி தகுதிகளாகட்டும், அவர் பணியாற்றியது மற்றும் அவர் சேவை புரிந்த கல்வி மற்றும் தொழில் சார்ந்த நிறுவனங்களின் பட்டியல் மிக நீண்டதாக இருக்கிறது. இட்ஸ் a very big list. எனினும் அவற்றில் சிலவற்றை உங்கள் முன்னால் நான் பெருமையுடன் வைக்க விரும்புகின்றேன். சகோதரர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் பிடெக் பட்டம் பெற்றவர். இது தவிர டிப்ளமா இன் டெல்டா ஹீலிங், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் ஹெல்த், எம்எஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி கவுன்சிலிங், எம்எஸ்சி யோகா, எம்பிஏ இன் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், பிஹெச்டி இன் எமோஷனல் அண்ட் குவாண்டம் இன்டெலிஜென்ஸ் போன்ற பட்டங்கள் அன்னாரது மணிமகுடத்தில் அலங்காரமாக வீற்றிருக்கின்றன. சகோதரர் 16 வருடங்கள் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்டியாகவும் 20 வருடங்கள் கார்ப்பரேட் ட்ரெய்னராகவும் தனது சேவையை வழங்கியுள்ளார். தற்போது த யோகா ஸ்கூல் ஆஃப் அமெரிக்காவின் ரிசர்ச் கைடாக சேவை புரிந்து வருகிறார். எம்பிஏ மற்றும் பிஹெச்டி மாணவர்களுக்கு ரிசர்ச் கைடாகவும் தனது சேவையை வழங்கி கொண்டிருக்கிறார். சகோதரர் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், மீடியா, போக்குவரத்து, யூத், எஜுகேஷன், நர்சஸ், சுற்றுப்புற சூழல் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளின் 100க்கும் மேற்பட்ட நேஷனல் கான்ஃபரன்சஸ், தேசிய மாநாடுகளில் தனது பங்களிப்பை வழங்கி இருக்கிறார். பல கார்ப்பரேட் தொழிற்சாலைகளிலும் நிறுவனங்களிலும் பலவிதமான தலைப்புகளில் ட்ரைனிங் மாடியூல்ஸ் வழங்கி இருக்கிறார். அவற்றில் ஒரு சிலவற்றை மட்டும் பார்க்கலாம். எமோஷனல் என்ஜினியரிங், பர்பஸ் ஆஃப் லைஃப், மேக் மைண்ட் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரி, த ஆர்ட் ஆஃப் லீடர்ஷிப் என்று மிக நீண்ட லிஸ்ட் இருக்கிறது. சகோதரர் டாடா மோட்டார்ஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஓஎன்ஜிசி, ஐசிஐசிஐ புரூடென்ஷியல், எல்என்டி, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா போன்ற பல நிறுவனங்களுக்கு தனது ஆன்மீக முன்னேற்ற சேவையை வழங்கியுள்ளார். இதுவும் மிக நீண்ட லிஸ்ட். மேலும் பல இடங்களில் ஐஐடி, ஐஐஎம் மற்றும் பல்வேறு கல்லூரி மற்றும் யூனிவர்சிட்டிகளுக்கும் தமது உயர்ந்த ஆன்மீக முன்னேற்ற சேவையை வழங்கியுள்ளார். மேலும் இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்போர்ஸ், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் மற்றும் பல மிலிட்ரி அண்ட் பாராமிலிட்டரி படையை சேர்ந்தவர்களுக்கும் மற்றும் பல மாநிலங்களின் போலீஸ் போர்ஸ்க்கும் அன்னாரின் மூலம் நிறைய ஆன்மீக முன்னேற்ற சேவை நடைபெற்றுள்ளது என மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பீஸ் ஆஃப் மைண்ட் மற்றும் அவேக்கனிங் டெலிவிஷன் சேனல்களில் பல டாக் ஷோகளில் பங்கு பெற்றிருக்கிறார். மேலும் ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் மிடில் ஈஸ்ட் நாடுகளில் 200க்கும் மேற்பட்ட ட்ரைனிங் செஷன் கொடுத்திருக்கிறார். சுவாமிபாய் பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர். எளிதில் அவரை அப்ரோச் செய்ய முடியும். இடைவிடாமல் சுழன்று கொண்டிருக்கும் களைப்பற்ற சேவாதாரி. இன்று காலையில் தான் மதுபனிலிருந்து திரும்பி இருந்தார். அதற்குள் இப்போது நம்மிடையே வந்துவிட்டார். மிகவும் ஜனரஞ்சகமாக அனைவரின் மனதையும் கவரக்கூடிய வகையில் நகைச்சுவை கலந்து பேசும் திறமை பெற்றவர். பெரிய பெரிய ஆன்மீக கருத்துக்களை மிகவும் எளிமையாக புரிய வைத்து விடுவதில் கை தேர்ந்தவர். நாம் பரமாத்மா நமக்கு கற்று தந்திருக்கிற ராஜயோகத்தை அறிந்திருக்கிறோம். அதனால் நமக்கு கிடைக்கிற பலன்களையும் தெரிந்திருக்கிறோம். ஆனால் அதை நடைமுறையில் பிரயோகம் செய்ய வேண்டும் என்று வரும்போது நாம் சற்றே பின்தங்கி விடுகிறோம். இதிலிருந்து மேலும் முன்னேற முடியாமல் வேகம் குறைந்து விடுகிறது. இதற்கு காரணம் தெளிவான புரிதல் இல்லாமையே. இதில் நமக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காகவே இன்றைய நமது தலைப்பு அப்ளைடு ராஜயோகா மெடிடேஷன். அறிவியல் பூர்வமாக ராஜயோகத்தை புரிய வைப்பதற்காக நாம் நமது அன்பு சகோதரர் டிவைன் பிரதர் ப்ரொஃபசர் இவி சுவாமிநாதன் அவர்களை மிக மிக அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சுவாமிபாய். லெனின் ஃப்ரம் ஃப்ரான்ஸ். தேங்க்யூ. ஆடியோ இன்னும் ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
Okay. Is my voice audible? Yes, brother. Voice audible. Audible. Yes. First of all, on behalf of Pyare Baba, I wish to congratulate all of you for having completed, I think it's your 1 year of completion. Am I right, brother Lenin? Yes, Swami Bhai, yes. 1 year completion, brother. So 365 I days. would love to congratulate all of you. I would love to compliment my dear, sweet, divine brother Lenin Bhai, all the way from this beautiful country of France, and we are all connecting across the globe. So thank you very much, dear brother, for giving me such a wonderful opportunity to interact with all of you. I think somebody would love to translate that. Yes. Sai Lakshmi sister, I will translate. Sai Lakshmi sister. Hello brother, how are you? I'm fine, thank you. ஓகே, நம்ம பிரதர் வந்து எல்லோரையும் பல்வேறு நாடுகளில் இருந்து பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். அதற்காக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார், எல்லோரையும் வரவேற்கிறார். ஆக்சுவலா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, நான் போயிட்டேன். ஸோ நான் ஐ எம் செட்டிலிங் டவுன். தேங்க்யூ. Okay, no problem. So thanks, dear sister, for your warm welcome also. In fact, as sister was telling, just today morning I reached from Baba's beautiful home of Madhuban. Okay, now before I begin, let me ask you a simple question. You can put it on the chat also. How many of you have visited Madhuban? In case if you have visited, you can type yes. In case if you have not visited, you can type no. So can you put it on the chat, my dear, sweet, wonderful friends from across the globe? Okay, okay. Lenin Bhai has certainly visited. Thank you very much. Shiva Bhai also says yes. Okay, Geeta Ben also says yes. Okay, okay, okay. Acha, all of you say yes. How many of you, anybody who has not visited, can you put it on the chat? Okay, okay. There is someone பிரதர் with a கேக்குறாரு, beautiful name. யாரெல்லாம் மதுபன் விசிட் பண்ணல அப்படின்னு கேக்குறாரு. யாரெல்லாம் விசிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் எஸ் சொன்னாங்க. யாராவது விசிட் பண்ணாதவங்க இருந்தா சாட் பாக்ஸ்ல நோன் ப்ளீஸ் போடுங்க. Okay, okay. Okay, okay. Very good, very good. So those people who had said yes, you should come again to Baba's beautiful home of Madhuban. Those who have written no, I extend a very, very hearty welcome. Please certainly, right, in the near future, please do come and visit Baba's home in Madhuban. ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் முன்னாடியே விசிட் பண்ணிருக்கீங்க மதுபனுக்கு, அவங்க மறுபடியும் வரணும்னு வரவேற்கிறார். யாரெல்லாம் வரலையோ அவங்க கண்டிப்பா ஒரு தடவை வரணும் அப்படின்னு ரொம்ப அன்போடு ஒரு இன்விடேஷன் பிரதர் நமக்கு எல்லாம் தராரு. தேங்க்யூ பிரதர். Yeah, for the last couple of days I was in Shantivan, and there's so much of programs going on simultaneously. There was this doctors conference that was happening. There was the IT conference that was happening, and there was also a religious conference on this beautiful topic of Bhagavad Gita, which was happening, which was inaugurated by the Honorable Governor of Kerala. இப்போ கடந்த 2 நாட்களாக சாந்திவனில் நான் இருந்தேன். அப்போ நிறைய கான்ஃபரன்சஸ், மாநாடுகள் நடந்துட்டு இருந்தது. மருத்துவர்கள், ஐடி, ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் இருந்தது. பகவத்கீதாங்கிற டாபிக் வச்சு நிறைய இருந்தது. நம்மளுடைய கேரளா கவர்னர் அதுல கலந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். Next week, I am sure all of you are aware of this. Next week, I think it's on the 10th of September, there's a global festival that is happening. And that would be inaugurated by the Honorable President of India, Srimati Draupadi Murmu ji, who is Baba's very, very sweet child. அடுத்த வாரம் 10 செப்டம்பர் ஒரு குளோபல் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. அதற்கு இனாகிரேட் பண்றது நம்முடைய பிரசிடென்ட் திரௌபதி அவங்க வராங்க. அவங்களும் பாபாவோட சைல்டு, பாபாவோட குழந்தை. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. And I'm very happy, before that global festival, we are all meeting from across the globe. And this is Baba's magic. And certainly Lenin Bhai's magic also. It's a sure, certainly, brother, because we proud of you. You are pride of South India. Yeah. இப்போதே நாம எல்லாருமே பல்வேறு நாடுகளில் இருந்து கலந்துக்கிறோங்கிறத ஒரு ரொம்ப அன்பா நினைவு கூறுகிறார். Can you put it on the chat from which country are you there? If you can write it on the chat, I'll be very, very happy.
யார் யாரு மத்த நாடுகள்ல இருந்து வந்திருக்கீங்க, எந்தெந்த நாடுல இருந்து வந்திருக்கீங்கன்றத சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். Okay, you are from Shiva Bhai is all the way from Malaysia. Great, great. Okay, can someone put it? From which countries are we getting connected from? All Baba's children, wonderful Baba's divine children, from which all countries? Okay, India is there, France is there. I understand some of you are from Sri Lanka. Okay, great, great, wonderful, wonderful, beautiful. So I extend a very, okay, you are from UK. Okay, Germany. Germany. Oh, beautiful. Singapore. Wow. See, this is Baba's magic. Different parts of the world, but we are all connected to a common thread of spirituality. பல்வேறு நாடுகளில் இருந்து, உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாம் வந்திருக்கிறோம். நாம் அனைவரும் ஆன்மீகம் என்ற ஒரு கயிற்றினால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். Okay. Now, sister, I'll do one thing. I will try to, because I'm born in Tamil Nadu. I was born in Ooty. So I have a beautiful connection with all of you, but my native language is Malayalam. Okay, brother. Yeah, you can translate that in Tamil. Yeah. Brother வந்து பிறந்தது வந்து ஊட்டியில. அவர் வந்து தாய்மொழி வந்து மலையாளம். சோ அண்டை மாநிலம்ங்கிறதுனால தமிழ்நாடு கூட நிறையவே ஒரு கனெக்ஷன் அவருக்கு இருக்குன்னு சொல்றாரு. Can you speak in Tamil, brother? Can you try? I will. Today morning, I was just asking my sister who worked for so many years in Chennai and Coimbatore. She was with State Bank of India. So I was asking her, you please help me out with one sentence of Tamil so that I can speak. So sister, I'm going to speak one sentence in Tamil. You please translate that in English, okay? Okay. You're welcome, Yes. brother. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கும் brother. சௌக்கியமா இருக்கிறோம். சௌக்கியமா And Lenin bhai, since I'll be taking a session, I need something in return from you. So if you say yes, then I will start my session, brother. Okay, sure. What is the help I want is, and I share this with all my friends, Baba's children who have joined today, that since I was born in Tamil Nadu, I have a wish that I should at least learn how to speak in Tamil. Okay, so I need a small help. Please, யாரும் mic unmute பண்ணிருக்கீங்க. Please, mute. நிலானி சிஸ்டர் ஓபனா இருக்கு. I need a small help from all of you, any one of you, that if you can connect me to a Tamil teacher who can teach me Tamil, then I'll be very, very happy. And the next anniversary, I would love to speak in Tamil. Sure, brother. I would request the sister to I am willing to teach you Tamil, brother. Most welcome, most welcome. So please get me. Yeah. Okay. So let us start the session. The session is all about applied Rajayoga. Okay. So I will make one sentence and then I'll say yes. I would request the sister to translate that in Tamil. Okay. Okay, brother. Yes, so that everybody is there and they're traveling with us. Okay. So today we are going to understand about applied Rajayoga. இன்று நாம அப்ளைடு ராஜயோகா, அதாவது ராஜயோகத்தின் பிரயோகம். அப்ளைடுனா பிரயோகம். அது நம்ம இன்னைக்கு டாபிக்கா பார்க்க போறோம். So first, since you have been associated with the Brahma Kumaris, you have been associated with Rajayoga for 1 year. So let's do a small revision of what exactly is Rajayoga. சோ நம்ம எல்லாரும் பிரம்மா குமாரிகளோட குறைந்தபட்சம் 1 வருடம், அதற்கு மேற்பட்டவங்களும் இருப்பீங்க. சோ அதுல எல்லாரும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். சோ அடிப்படையான விஷயங்கள் ராஜயோகத்தை நம்ம எவ்வளவு புரிஞ்சிட்டு இருக்கோங்கிறத கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். So a simple definition of Rajayoga, which all of you know, is the definition of Rajayoga is being in the soul consciousness when I remember Baba. That is called as Rajayoga. ஒரு எளிமையான விளக்கம் ராஜயோகம் பத்தி சொல்றதா இருந்தா சிம்பிளா, நான் ஆத்மா, அதை உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்வது. இதுதான் ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன் ராஜயோகத்தை பத்தி. When I interact with people, they feel that Rajayoga is very, very, something very, very tough. But actually speaking, Rajayoga is a simple, it's a simple LKG syllabus.
நான் நிறைய பேரோட பேசி பழகும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா ராஜயோகம்ன்றது ரொம்ப கடினமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையில பார்த்தோம்னா ராஜயோகம்ன்றது மிக மிக எளிமையானது. பாபாவே சொல்றாருல எளிமையான ராஜயோகம். Correct. While we were all studying in the school, particularly in India, I am sure this may be true for other countries also. We had a very beautiful nursery rhyme which says, "Twinkle, twinkle, little star." So basically, we are all twinkle, twinkle, little star. Then how I wonder what you are. So we are all twinkle, twinkle, little stars. Then I look up and say, how I wonder what you are. So we are actually speaking about the Almighty. Up above the world so high. That world is a beautiful Paramdham. And how is Baba? Like a diamond in the sky. So basically, Raj Yoga is as simple as an LKG syllabus. Yes, sister. இப்போ நம்ம வந்து சின்ன வயசுல எல்கேஜில நர்சரியில வந்து இந்த பாடல் படிச்சிருப்போம். நர்சரி ரைம் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். அது ஆக்சுவலா நம்மளை பத்தி தான் குறிக்கிற ஒரு பாடலா அமைஞ்சிருக்கு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னா நான் என்ன பத்தி, நான் அழகாக மின்னுகின்ற நட்சத்திரம். அதற்கப்புறம் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர். இது வந்து பரமாத்மாவை குறிக்கிற ஒரு லைன். நீங்க வந்து உங்களை நான் எப்படி அதிசயமா நான் உங்களை வியந்து பாராட்டுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வருது. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், how I wonder what you are up above the world so high. அதாவது இந்த உலகத்துக்கு மேல ரொம்ப உயரத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு அந்த பாடல்ல எப்படி எல்கேஜில எவ்வளவு சிம்பிளா சொன்னாங்களோ அதன் மாதிரி தான் ராஜயோகமும் ரொம்ப எளிமையானது. நர்சரி சிலபஸ் தான் ராஜயோகம். Okay, so now that Twinkle Twinkle Little Star, if we modify the song, so we'll understand what exactly is Raj Yoga. So allow me to share screen the slide, Lenin Bhai, so that I'll play a small, simple, the same song with all of our participants also. Okay. Just give me a co-host status so that I can share the slide for you. Yes, brother. Sure. So these are very beautiful songs, modified as per Raj Yoga. So I'm sure all of you will be able to understand. And I request sister, okay, if you Yes, can brother. translate that in Tamil also, right? Okay. எஸ் எஸ். இந்த சாங்க வந்து சின்னதா ஒரு மாற்றம் செய்து நம்ம பரமாத்மாவின் ராஜயோகம்ங்கிறத நம்ம இப்போ பிரதர் சொல்ல போறாரு. நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். அதே பாடல் சிறிய மாற்றங்களோடு. Can you please translate that, sister? Yes, brother. Twinkle, twinkle, little star. I am the body. Body is my car. I am that little star and body is my car. அதாவது நான் தான் அந்த சிறிய நட்சத்திரம். இந்த I am the driver. I am the driver. It is telling that twinkle, twinkle, little star. I am the driver, and this body is my car. Is what this small girl is communicating. நான் சிறிய நட்சத்திரமாக இருக்கிறேன். நான் இந்த உடலின் டிரைவர், இந்த உடல் என்னுடைய வண்டி, என்னுடைய கார். அதுதான் இந்த பாடலோட அர்த்தம். Yes, yes. Okay, we'll continue this. Twinkle, twinkle, little star, I am the driver and this body is my car. Here in my forehead I shine bright, and my Father is the supreme light. Yes, sister. Here in my forehead I shine bright, and my Father is the supreme light. இங்கே இந்த நெற்றியில் நான் அழகாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறேன். I shine like a bright star, and my Father is the supreme star. என்னுடைய தந்தை வந்து பரம நட்சத்திரமாக இருக்கின்றார். Yes, Father is my supreme light. What's your name, sister? Your sister Geeta, right? I am Sai Lakshmi. Sai Lakshmi. Okay, right. Very good, very good. Here in my forehead I shine bright, and my Father is the supreme light. Twinkle, twinkle, little star, I am the driver and this body is my car. Twinkle, twinkle, little star. Okay, so this is basically the basics of Raj Yoga. Okay. Having understood this, Baba always says, when we speak about yoga, so Baba says yoga is actually connected with bhakti marg.
But the best word which Baba tries to say, he says the best word is remembrance, yad, smriti. Okay. இதுதான் வந்து ராஜயோகத்தோட அடிப்படையான விஷயம், பேசிக். பாபா என்ன சொல்றாரு, யோகாங்கிறது பக்தியோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உண்மையில நினைவு, ஸ்மிருதி, யாத் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம் இல்லையா, அதுதான் யோக் அப்படின்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறார். So we'll do one thing. We will do a small simple exercise on memory. Are you all ready? நம்ம வந்து ஒரு எளிமையான ஞாபக பயிற்சி ஒன்று செய்யலாம். எல்லாரும் ரெடியா, தயாரா? So what I'm going to do is, I'm going to name 10 objects and I want you to remember it. இப்போ வந்து பிரதர் வந்து 10 பொருட்களை சொல்லுவாரு. அப்ப நாம வந்து அதை கேட்டுட்டு ஞாபகப்படுத்திக்கணும். ஞாபகம் எவ்வளவு வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். Okay. One thing very important, you should not write it down, but you should try to remember it. Okay. யாருமே பிரதர் சொல்றதை எழுதக்கூடாது. எவ்வளவு நம்மளால ரீடைன் பண்ண முடியுது, எவ்வளவு நினைவுல வச்சுக்க முடியுதுங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Don't worry, Swami Bhai will certainly help you out. யாரும் கவலைப்படாதீங்க, பிரதர் நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாராம். The most important thing is, if you want to increase your power of memory and remembrance, your mind should be very, very relaxed and easy. இப்போ நம்முடைய நினைவாற்றல் ரொம்ப நல்லா இருக்கணும்னா நாம வந்து ரொம்ப ஈஸியா இருக்கணும். ரொம்ப ஒரு what did you say, brother? Actually Your I mind need should be very relaxed. Yeah, relaxed. yeah. மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும், ஓய்வா இருக்கணும். மனசு வளர relaxed ஆயிருக்கணும். Correct. So how will Swami Bhai understand whether your mind is relaxed or not? இப்போ சுவாமி பாய்க்கு எப்படி தெரியும் உங்க மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கா இல்லையான்னு? How will I come to know? Baba says face. Your face is the index of your mind. பாபா என்ன சொல்றாரு, நம்மளுடைய முகம் தான் நம்மளுடைய மனதின் குறியீடா இருக்கு. மனதை பிரதிபலிக்கும் கண்ணாடின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல, அது வந்து பாபா சொல்றாரு, face is the index of the mind. So I'll be very happy if some of you can switch on the video so that Swami Bhai can have a darshan of the incoming deities of the Satyug. So nice, so nice. They're all deities across the globe, right? I can see Lakshmi Priya Ben, I can see Ravi Bhai, right? I can see Sumati sister, I can see Sushila sister, I can see Padma Subrahma sister, yeah, I can see Anand Bhai. Oh my God, oh my God. So today is such a beautiful day for Swami Bhai that I am able to witness. Om right? Shanti, brother. Om Shanti, Om Shanti. Om Shanti. सारे from आने Erode. वाले देवी देवताओं के Shanti. दर्शन हो गए हमें. Om சுவாமி பாய் Shanti. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. வரப்போற சத்தியுகத்துல வரக்கூடிய தேவதைகளோட தரிசனம் பிரதருக்கு கிடைச்சிருக்கு. யாரால முடியுமோ அவங்க எல்லாம் வந்து வீடியோவை ஆன் பண்ணி உங்களோட தரிசனத்தை கொடுக்கலாம். Okay, beautiful, beautiful. So I saw your smiling faces, I saw your cheerful faces. So when I will give you 10 objects, I want you to be as smiling, as cheerful as what you are right now. Okay? Om Shanti, brother. கேக்காது. Om Shanti. Please translate that in Tamil. Sai Behan. Yes, brother. When I give these 10 objects, when I tell these 10 objects, these people should be as smiling, as cheerful as what they are right now. Please translate that in Tamil. இப்போ வந்து பிரதர் வந்து 10 பொருட்களை சொல்ல போறாரு. அதை சொல்லும் போது எல்லாரோட முகமும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக, ரொம்ப குதூகலமா, உற்சாகமா இருக்கணும்னு பிரதர் விரும்புறார். Okay. So can we start? Yes. Yes, brother. Okay. The first object is tortoise. Translate that in Tamil. Tortoise, ஆமை. Number 2 is suitcase. Suitcase. Number 3 is பெட்டி. Tamil. Suitcase எல்லாருக்கும் தெரியும். Everybody knows suitcase. Okay, sister. Number 3 is mango. மாங்காய், மாம்பழம். Manga. Okay. Number 4 is river. நதி, ஆறு. Nadi is a Hindi word, nice, Sai Behan. But we use nadi also. Yeah, nadi, beautiful, ஆறு, beautiful. both are river only. Oh, beautiful.
Then the fifth is ring. ரிங் வளையம் இல்ல மோதிரம் எது வேணாலும் சொல்லலாம். Yeah, modram, right. Number 6 is jeweler. ஜுவல்லர் பொற்கொள்ளர்னு சொல்லலாம். நகைகள் செய்பவர் பொற்கொள்ளர். Okay. Number 7th is accident. விபத்து ஆக்சிடென்ட் விபத்து. Okay. Number 8 is an orphan child. ஆர்ஃபன் சைல்டு ஒரு அனாதை குழந்தை, தாய் தந்தை தெரியாத அனாதை Yes, குழந்தை. yes. Anath bacha. Number 9th is blessings. Duaएं. Ashirvadam. Blessings, ஆசீர்வாதங்கள். Okay. Number 10th, last but the most important, Bap Saman. பாபாவுக்கு சமமான. Okay. Now, my dear sweet friends, out of this 10, how much you can remember, you put it on the chat. Okay. If you're able to remember 10, 3, 4, whatever it is, put it on the chat. How much you can remember out of the 10? 10 பேர் பிரதர் சொல்லியிருக்காரு. எத்தனை நம்பர் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியுதுங்கிறத நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு சாட் பாக்ஸ்ல அந்த நம்பர் போடுங்க. Okay, no problem. How much you can remember? You can put it on the chat. Out of this 10, okay, good. I appreciate your, interaction. Oh, good, good. 4, 8, 10. Good. No problem. Okay. Now, good. Thank you. Thank you for your feedback. And now, what is very, very important is to work on Raj Yoga. You need to, or to practice Raj Yoga, right? You need to have a high power of concentration. இப்போ நம்ம வந்து முக்கியமானது என்னன்னா, நம்ம ராஜயோகால என்ன பிராக்டிஸ் பண்ணோம்னா மிக உயர்ந்த லெவலான கான்சென்ட்ரேஷன், அதாவது கவனம், அதை ஒருமுகத்தன்மையில நம்ம ரொம்ப அதிகப்படுத்தணும். ஒருமுகத்தன்மையை அதிகப்படுத்துறது தான் ராஜயோகத்துல மிக முக்கியமான விஷயம். Okay. So we are getting into applied Raj Yoga. Okay. Are you able to see the slide? Are you able to see the slide? Yes, brother. Yes. Okay. Yes. So, okay, I gave you 10 objects. Okay, these were the 10 objects. No problem. Out of the 10, you can remember some. Okay, now what is very important in Raj Yoga is the 2 faculties of the self. Okay, the first one is the mind, manasa, and number 2 is the intellect, buddhi. So the function of the mind is to think, and the function of the intellect is to create an image. Yes, sister, you can translate that in Tamil. Yeah. ராஜயோகத்துல முக்கியமா என்னன்னா சுயத்தை பற்றிய 2 ஃபேக்கல்டிஸ்னா 2 அங்கங்கள்னு சொல்லலாம், சூட்சும சக்திகள்னு சொல்லலாம். அதுல வந்து முதலாவது வந்து மைண்ட், ரெண்டாவது வந்து இன்டெலெக்ட், மனமும் புத்தியும். மனதோட முக்கியமான இயக்கம் என்னன்னா சிந்தனைகள் ஏற்படுத்துவது, எண்ணங்களை ஏற்படுத்துவது. இரண்டாவது புத்தியோட ஃபங்க்ஷன் என்னன்னா இமேஜ், காட்சியா பாக்குறது, காட்சிப்படுத்துதல். Yes. So what is concentration? The concentration is when the mind and the intellect works together to that destination which the Atma wants. That is called as concentration. இப்ப வந்து வாட் இஸ் கான்சென்ட்ரேஷன், அதாவது ஒருமுகத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா மனமும் புத்தியும் சேர்ந்து வேலை செய்யணும். ஆத்மா ஒரு விஷயத்தை பத்தி நினைக்குது, ஒரு இடத்தை சேரணும், ஒரு இடத்தை பத்தி நினைக்குது, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு இந்த மனமும் புத்தியும் சேர்ந்து வேலை செய்யறது தான் ஒருமுகத்தன்மை, கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ்னு சொல்லுவோம். Yes. In simple language, if I am teaching this concentration to a 5th standard children, so in their language, mind is like an audio and intellect is like a video. So when the audio and the video works together where you want, that is called as concentration. இப்ப வந்து ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு நாம ரொம்ப எளிமையான பாஷையில இந்த ஒருமுகத்தன்மை அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும்னா, மனம்ங்கிறது ஒரு ஆடியோ மாதிரி, அதாவது சப்தம் மட்டும் கேட்கும். இன்டெலெக்ட்ங்கிறது வீடியோ மாதிரி, காட்சி மட்டும் தெரியும். இப்ப வந்து இந்த ஆடியோவும் வீடியோவும் சேர்ந்து ஆத்மாக்கு எந்த விஷயத்துல அதை அடையணும், எந்த விஷயத்தை அதை பார்க்கணும், கவனம் செலுத்தணுமோ அதை வந்து 2 மனமும் புத்தியும் சேர்ந்து வேலை பண்றதுதான் நம்ம கான்சென்ட்ரேஷன், ஒருமுகத்தன்மை, கவனம்னு சொல்லுவோம். So when the teacher says A for
So what is A for? Put it on the chat. A for? Put it on the chat. டீச்சர் வந்து A ஃபார் அப்படின்னு கிளாஸ்ல கேக்குறாங்க. அப்ப ஏக்கு நீங்க என்னன்னு சொல்வீங்கன்றத நீங்க சாட்ல போடுங்க. A for? Okay. Beautiful answers. So very good. So some people are writing apple, some people writing atma. Both answers are correct. So full marks. And by these students are very beautiful children. Okay, so you should give full marks to them. Okay. So the moment, if you look at the childhood sweet memories, the moment the teacher says A, that audio comes to the student's mind, immediately his intellect creates an image, apple. Okay. But when we come for Baba's knowledge, our supreme teacher is Shiv Baba. The moment he says A for, it is A for Atma. Okay, it's A for Atma. So the audio and the video should work together, where the Atma wants. That is called as concentration. Okay. ஸோ இந்த சின்ன வயசுல வந்து ஏன்னு சொன்னவொன்னே குழந்தை வந்து ஆப்பிள் அதோட இமேஜ பாக்குது. ஆனா பாபாவோட நாலேஜ்ல ஏன்னு சொன்ன உடனே நமக்கு ஆத்மாங்கிறது காட்சியா தெரியுது, ஞாபகத்துக்கு வருது. ஸோ இந்த ஆடியோவும் வீடியோவும் சேர்ந்து வேலை பண்றதுதான் நம்ம கான்சென்ட்ரேஷன், அப்படி ஒருமுகப்பாடுன்னு சொல்றோம். Okay. Naturally, some of you have already put on the chat. You are very, buddhivan, very intelligent. I appreciate that. In Baba's Rajayoga, it is simple 3 alphabet. A for Atma, B for Baba, and C for connection. That's it. ராஜயோகால 3 லெட்டர்ஸ்ல நம்ம ராஜயோகத்தை வர்ணனை செய்யலாம். ABC. A வந்து ஆத்மா, B வந்து பாபா, C வந்து கனெக்ஷன், தொடர்பு. Yes. Okay. Now the beauty is, now let's try to apply it. Okay. Initially, I gave you 10 objects. Okay. Now let's try to improve our power of concentration. I will say something, that audio will reach your mind, your intellect will create an image, and what we do is, we will do a connection between the first image and the second image. Okay. இப்போ வந்து நம்ம இத அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடி வந்து உங்களுக்கு 10 பொருட்கள் சொல்லியிருந்தேன். இப்ப நம்மளோட அந்த ஒருமுகத்தன்மையை இன்னும் கூட அதிகரிக்கலாம். சோ வந்து நான் சொல்ல போறதுல வந்து ஆடியோ வந்து மைண்ட போய் ரீச் ஆகுது, மனசை ரீச் ஆகுது. இன்டெலெக்ட் வந்து அதனுடைய இமேஜ், அதோட பிம்பத்தை உருவாக்குது. இப்ப வந்து நம்ம இத கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். Okay. So let's create that beautiful connection. Okay. The story goes on like this. One day, we were all walking through a road, and suddenly we saw a tortoise. Yes, sister. இப்ப வந்து ஒரு கதை மூலமா பார்க்கலாம். ஒரு நாள் வந்து நம்ம எல்லாரும் ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கோம், சாலையில. அப்ப ஒரு ஆமையை பார்க்கின்றோம். We were so happy to see that tortoise that we put it in a suitcase. நாம வந்து ஆமையை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டோம். அதை எடுத்து ஒரு சூட்கேஸ்ல போட்டோம். Then we started walking. After some time, we felt hungry, so we plucked a mango. கொஞ்ச தூரம் நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு ரொம்ப பசியா இருக்கு. அப்ப நம்ம வந்து ஒரு மாங்காயை பறிக்கிறோம். Okay. Then we felt thirsty, therefore we went to a river. அப்புறம் நமக்கு ரொம்ப தாகமா இருந்தது. ஒரு நதி கிட்ட நம்ம போனோம். After drinking water, suddenly in the river, we saw a ring. நாம நதியிலிருந்து தண்ணீர் எடுத்து குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாக்குறோம், அங்க ஒரு மோதிரம் நமக்கு கிடைக்குது. Now to understand whether the ring is made up of gold or diamond, we went to a jeweler's shop. இந்த மோதிரம் வந்து தங்கமா வைரமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, வெள்ளியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம வந்து ஒரு பொற்கொள்ளர் கிட்ட போறோம். நகைகள் செய்து விற்பார் இல்லையா, அவர்கிட்ட போறோம். So the jeweler told you that you are very, very Saubhagyashali. It's a real diamond. The moment you came out from the shop, you saw an accident outside. நம்ம வந்து பொற்கொள்ளர் கிட்ட போறோம். அவர் சொல்றாரு, இது வந்து ரியல் டைமண்ட், நிஜமான வைரம், நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம கடையில இருந்து வெளியில வரும்போது நாம ஒரு விபத்தை பார்க்கிறோம். So you went to see the accident. There was an orphan child who was stuck up in that accident.
So you gave that ring to him and said, you please do your treatment, and then he gave you a lot of blessings. இப்ப நம்ம வந்து அந்த ஒரு ஆக்சிடென்ட் விபத்து பாக்குறோம் இல்லையா, அங்க வந்து ஒரு அனாதை குழந்தை அந்த விபத்துல மாட்டி இருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம கிட்ட இருந்த அந்த மோதிரத்தை அந்த குழந்தை கையில கொடுத்துட்டு, நீ உன்னோட சிகிச்சைக்காக வச்சுக்கோ அப்படின்னு சொல்றோம். அந்த குழந்தை நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கின்றது. And the moment you received lots of blessings, you became Baap Saman. எந்த நிமிஷம் நாம வந்து இந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள் வாங்கினோமோ உடனே அந்த நிமிஷத்துல நாம பாபாவுக்கு சமமானவர்களாக மாறிவிடுகிறோம். Now what we did is we created that images and we started connecting one image with the other image. Now I want all of you now recall out of the 10 how much you can remember and now put it on the chat. நம்ம என்ன செய்தோம்னா, நம்ம பார்த்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு இமேஜ், ஒரு பிம்பமா பார்த்தோம். சோ ஒரு இமேஜும் இன்னொரு இமேஜ் கூட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி ஒரு கதையா பார்த்துட்டோம். இப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த கதையை வந்து நினைவுபடுத்தி பார்த்துட்டு இப்ப எத்தனை பொருட்களை உங்களால நினைவு பண்ண முடியுது அப்படிங்கறத சாட் பாக்ஸ்ல போடுங்க. Yes. Wow. I think we can do all 10. Yeah. Wonderful. Excellent idea. See, so your memory, your concentration has really increased. So on behalf of Pyare Baba, I would love to congratulate every one of you. Okay, let me see you in the gallery. Oh, very good, very good. I can see majority of people. Yes, wonderful, wonderful, beautiful. Okay, so now you can remember. So now you see your memory and concentration increasing. Yes. இப்போ நம்ம வந்து நல்லா நிறைய நம்பர்ஸ் நம்மளால ஞாபகப்படுத்த முடிஞ்சது. இதுல நம்மளோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுறது நமக்கே தெரியுது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். Okay. So see, again, let's look at this 10 objects. One day, sister, I'll keep on showing you the images. You keep on telling that in Tamil. Okay. Okay, brother. And you connect it with that story also. Just for example, we were going through a road, we saw a tortoise. Now begin. Yes, brother. Yeah. ஒரு நாள் நாம வந்து சாலையில நடந்து போயிட்டே இருக்கோம். அப்போ ஒரு ஆமையை பாக்குறோம். ஆமையை பார்த்த உடனே நமக்கு ரொம்ப குஷி ஆயிடுது, சந்தோஷம் ஆயிடுது. உடனே நம்ம என்ன செய்யறோம், ஆமையை எடுத்து சூட்கேஸ்ல போட்டுக்கிறோம். கரெக்ட். வெரி குட் சிஸ்டர். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு பசியா இருக்கு. அப்ப நம்ம ஒரு மாமரத்தை பாக்குறோம். அங்க இருந்து ஒரு மாங்காயை பறிச்சு சாப்பிடுறோம். வெரி குட். அதற்கப்புறம் மாங்காய் சாப்பிட்டு நம்ம நடந்து போயிட்டே இருக்கும்போது நமக்கு தாகமா இருக்கு. அங்க ஒரு நதியை பாக்குறோம். அந்த நதியில போய் நாம தண்ணீர் எடுத்து குடிக்கிறோம். அப்ப அந்த நதியில நமக்கு ஒரு மோதிரம் கிடைக்குது. அந்த மோதிரம் வந்து தங்கமா வைரமானு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நகை செய்து விற்பவர்கிட்ட போறோம். அவர் பாக்குறாரு. அவர் பார்த்துட்டு சொல்றாரு, இது வந்து ரியல் டைமண்ட் தான், நீங்க சௌபாகியசாலின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த கடையில இருந்து வெளியில வரும்போது நம்ம ஒரு ஆக்சிடென்ட், ஒரு விபத்தை பாக்குறோம். அந்த விபத்துல ஒரு அனாதை குழந்தை மாட்டிக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்தோம்னே நமக்கு இரக்கம் வருது. அந்த மோதிரத்தை அந்த குழந்தை கிட்ட கொடுத்து, உன்னோட சிகிச்சைக்காக நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா நமக்கு ஆசீர்வாதங்கள் தருகின்றது. அந்த நேரத்துல நாம இத்தனை ஆசீர்வாதங்கள் வாங்கினதுனால பாபாவுக்கு சமமானவர்களாக ஆகிவிட்டோம். Very good, very good. Perfectly right, sister. So nice of you, right? Now, out of these 10 objects, basically, the first 8 objects are the 8 powers of the soul. இப்ப நம்ம 10 பொருட்களை பார்த்தோம் இல்லையா, அதுல முதல் 8 இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய அஷ்ட சக்திகள், ஆத்மாவின் அஷ்ட சக்திகளை குறிக்கின்றது. Correct. Therefore, all the deities, they are shown, whether it is Durga or any other deity, or whether even Ganeshji also, they are shown with 8 hands. It's actually a reflection of the 8 powers of the soul, which we get when we practice Rajayoga. இப்போ நம்ம வந்து இந்த அஷ்ட சக்திகளை தான், அதுலதான் வந்து நம்மளுடைய கோவில்ல இருக்கக்கூடிய அந்த தேவதைகளை வந்து நாம அஷ்ட கரங்களோட காமிக்கிறோம். அது துர்காவா இருக்கலாம், கணேஷா இருக்கலாம். அவங்களுக்கு அஷ்ட புஜங்கள் காமிக்குது. உண்மையில அது அஷ்ட சக்திகளோட ஒரு குறியீடு, வெளிப்பாடாகத்தான் காட்டப்பட்டிருக்கிறது. ஆத்மாவின் அஷ்ட சக்திகள் அஷ்ட புஜங்களாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது.
So one is physics, number 2 is applied physics. Chemistry, applied chemistry. Mathematics, applied mathematics. Similarly, one is Rajayoga, number 2 is applied Rajayoga. ஸோ எப்படி நம்மளோட கல்வியில வந்து பௌதீகம் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கும், அதுக்கப்புறமா அப்ளைடு பிசிக்ஸ், அப்ளைடு நடைமுறையில் அதை பின்பற்றக்கூடிய அப்ளை பண்ணி பார்க்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு ஒண்ணு இருக்கும், அப்ளைடு கெமிஸ்ட், மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ். அதே போல ஒன்று ராஜயோகம், இன்னொன்று வந்து அந்த ராஜயோகத்தை பிரயோகம் பண்றது, அப்ளை பண்ணி பார்க்கறது. And whether it is physics, chemistry, mathematics, but what is very, very important is we should apply all the theory for making our life much more better. எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, நாம அது வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எதுவா இருந்தாலும் நாம என்ன வந்து தியரிட்டிக்கலா கத்துக்கிறோமோ அதை வந்து அப்ளை பண்ணி பார்த்து அதனுடைய பலனை நாம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். Similarly, once we understand Rajayoga, once we understand the theory, we should apply it in our life so that we are more peaceful, we are more happy, we are more pure, and we are more blissful. That's what is very, very important. So அதே போலதான் ராஜயோகத்திலயும் நம்ம ராஜயோகம் என்னங்கிறதெல்லாம் கத்துக்கிறோம். அதை வந்து நடைமுறை வாழ்க்கையில நம்ம அதை பயன்படுத்தும் போது, கடைபிடிக்கும் போது நாம அதிகமான அமைதி, மகிழ்ச்சி, ஆனந்தம் இது எல்லாத்தையுமே நம்மளால அனுபவம் செய்ய முடியும். So when you undertake this 7 days course of Rajayoga, right, at the last chapter is all about the 8 powers of the self which we attain through Rajayoga. இப்ப நம்ம 7 நாள் கோர்ஸ் நம்ம பிரம்மகுமாரி ராஜயோகத்துல கத்துக்கிறோம் இல்லையா, அதுல வந்து கடைசி சாப்டர் வந்து இந்த 8 சக்திகள், அஷ்ட சக்திகள் நம்ம அதை அடையிறோம். அதை வந்து ஆத்மாக்குள்ள இருக்கிற அந்த அஷ்ட சக்திகளை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில அப்ளை பண்ணி பாக்குறது தான் இருக்கிறதுலயே கடைசி சாப்டர். So these are the 8 powers, right? See, for example, tortoise, it's the first power. Tortoise is actually the power to withdraw. Yes, sister. ஆமைங்கிறது அந்த விலகி இருந்து பார்க்கும் சக்தி, பவர் டு வித்ரா, விலகி இருப்பது. Suitcase means the power to pack up. சூட்கேஸ்ங்கிறது வேண்டாததை விட்டுவிடும் சக்தி, தயாராகும் சக்தின்னு சொல்லலாம். Right? Mango means the power to tolerate. The child throws stones on the tree and the tree returns, gives you the mango. So it is a power to tolerate. மூன்றாவது பிக்சர் வந்து சகித்து கொள்ளும் சக்தி. அதுல என்னன்னா, ஒரு பையன் வந்து கல் எடுத்து மாமரத்து மேல அடிக்கிறாங்க, ஆனா அந்த மாமரம் என்ன கொடுக்குது, மாங்காய் தான் தருது தவிர கல்ல திருப்பி தரல. இது வந்து சகித்து கொள்ளும் சக்தியின் குறியீடு. Fourth one is the river. It means the power to accommodate. நான்காவது வந்து அந்த நதிகள் போய் கடல்ல கலக்குது இல்லையா, அது வந்து பவர் டு அகாமடேட், ஏற்றுக்கொள்ளும் சக்தி. The next one is a ring. Ring means the power to discriminate what is right and what is wrong. ஐந்தாவது வந்து பகுத்தறியும் சக்தி, எது சரி எது தவறு. அந்த மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பாக்குறாங்க இல்லையா, அது தங்கமா போலியான்னு, அது மாதிரி நம்ம பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய சக்தி. Then it is a power to judge. The jeweler judges it. So the sixth power is a power of judgment. ஆறாவது சக்தி வந்து பவர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நிர்ணயம் செய்யும் சக்தி, முடிவெடுக்கும் சக்தி. ஜுவல்லர் வந்து நிர்ணயம் பண்றாரு இல்லையா. So the next one is during an accident or the death, it is a power to face. ஒரு விபத்து நடந்தாலோ ஒரு மரணம் ஏற்பட்டாலோ அதை எதிர்கொள்ளணும் இல்லையா, எதிர்கொண்டு கடந்து வரணும், அது எதிர்கொள்ளும் சக்தி. You gave that ring to that orphan child who has met with an accident. You had the power to cooperate. Power to cooperate. நாம வந்து அந்த விபத்து நடந்த போது அந்த குழந்தை அதுல மாட்டிக்கிச்சு, அதுக்கு நம்ம நம்மளோட ரிங்க கொடுத்துட்டோம். இதுதான் வந்து ஒத்துழைக்கும் சக்தி, பவர் டு கோஆபரேட். So basically, out of the 10 objects, the first 8 objects actually speaks about the 8 innate powers of the self. அந்த 10 பொருட்கள்ல அந்த முதல் 8 பொருட்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த 8 பொருட்களும் ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளார்ந்த சக்தியை குறிப்பனவாக இருக்கின்றது. Now these 8 powers
the moment you start applying it in our own life, that is called as applied Rajayoga. இந்த 8 சக்திகளையும் நாம நம்மளோட வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கிறோம் இல்லையா, அப்ளை பண்ணி பிரயோகம் செய்து பார்க்கிறோம் இல்லையா, அதுதான் நம்மளோட அப்ளைடு ராஜயோகா. Now this application of Rajayoga, you can do it either for any overcoming any weakness or overcoming any situation of this world. This 8 powers is actually our weapons, our astra shastra. சோ இந்த அஷ்ட சக்திகளை நாம ஏதாவது நம்மளுடைய பலவீனங்கள் இருக்கலாம், அதை எப்படி நம்ம அதை நீக்கிறது, இல்ல ஏதாவது ஒரு சூழ்நிலை வரலாம், அதை எப்படி கடந்து வர்றது, இதற்கான அஸ்திரங்கள்னு சொல்லலாம். இந்த அஷ்ட சக்திகளும் 8 விதமான ஆயுதங்கள், அஸ்திரங்கள்னு நம்ம சொல்லலாம். So I would love to congratulate all of you that you have been going through and studying the Rajayoga for the last 1 year. Very good. Now slowly let us start, and you may be experimenting also, but the moment you understand how to use these powers, okay, you will be able to overcome any situation or overcome any weakness much more easily. இப்ப நான் உங்களை ஒரு வருஷமா நீங்க இந்த ராஜயோகா படிப்பு படிச்சிட்டு இருக்கீங்க, அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நீங்க இந்த அஷ்ட சக்திகளை எப்படி நம்ம யூஸ் பண்றது, எப்படி உபயோகப்படுத்துறது, அப்ப வாழ்க்கையில வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணி கடந்து வர்றது, எப்படி நம்மளோட பலவீனங்கள் எல்லாம் நம்ம பினிஷ் பண்றது அப்படிங்கறத நாம இந்த சக்திகளை யூஸ் பண்றதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். See, for example, எளிமையாக கடந்து வரலாம். Okay, if you go through any of your subject, so the end of the subject actually summarizes the whole of the lesson, and it gives you important points, correct? நம்ம எந்த ஒரு சப்ஜெக்ட் படிச்சாலும் அது கடைசியில இதுவரைக்கும் நம்ம என்ன படிச்சோமோ அத ஒரு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சம்மரைஸ் பண்ணி சொல்வாங்க இல்லையா, அத சின்னதா அந்த மாதிரி சுருக்கமா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே போலதான். Correct. Same thing. The last chapter, which speaks about the 8 powers, is basically the summary of the entire Rajayoga, which you have studied it in 1 week. So இந்த கடைசி சாப்டர் அஷ்ட சக்திகள் பத்தி பாக்குறோம் இல்லையா, இது 7 நாட்கள் நம்ம என்ன ராஜயோகால தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை சம்மரைஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதா இருக்கு இந்த அஷ்ட சக்திகள் பற்றிய சாப்டர். So if any situation comes, X, Y, Z, any challenges, the first power that we have to use is the power to withdraw, like a tortoise. வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு சவால் வந்தாலும், அது எது வேணாலும் இருக்கலாம், XYZ எது வேணாலும் இருக்கலாம். சோ முதல் சக்தி நாம பிரயோகம் பண்ண வேண்டியது பவர் டு வித்ரா, அதாவது சாட்சியாக விலகி இருந்து சாட்சியாக பார்க்கக்கூடிய சக்தி. ஆமை மாதிரி. The question is when I say the power to withdraw, what am I supposed to do? சோ இந்த சாட்சியாக விலகி இருந்து பார்க்கக்கூடிய சக்தியில நான் ஆக்சுவலா என்ன பண்ணணும்? Okay, you might have heard of this wonderful story of in Rajayoga that there was a guru who was teaching his disciples as to how do you manage any type of stress. நம்ம ஒரு கதை கேட்டிருக்கலாம். ஒரு குரு தன்னுடைய சீடருக்கு சொல்லி தராரு, எந்த ஒரு கிரைசிஸ், ஒரு சவாலான சூழ்நிலை வந்தாலும் அதை எப்படி நாம ஹேண்டில் பண்றது, எப்படி அதை சமாளிக்கிறது. So the Guruji was telling his disciples that if any situation comes to your life, you have got only 2 options, and in psychology it is called as fight or flight. Either you fight with the situation or you take a flight. Flight means you come out from, either you fight or you take a flight. குரு சீடருக்கு சொல்றாரு, என் வாழ்க்கையில எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும் உங்ககிட்ட 2 ஆப்ஷன் தான் இருக்கு, 2 தேர்வுகள் தான் இருக்கு. ஒண்ணு ஃபைட், இன்னொன்னு ஃபிளைட். ஃபைட்னா அதன் கூட சண்டை போட்டு அதை பினிஷ் பண்றது, இன்னொன்னு அதை விட்டு தப்பி ஓடி போயிட்டு இருக்கு, அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிட்டு இருக்கு. Correct. Suddenly what happens, a very big earthquake happens. So all the disciples, the students, they run out. After a couple of minutes, when the earthquake subsided, they all came inside the classroom, and to the utter surprise, they found the teacher very stable, cool, calm, with a very beautiful smile in his face. அந்த ஒரு பூகம்பம் வரும்போது, ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வந்தது. அப்ப எல்லா சீடர்களும் என்ன பண்ணாங்க, உடனே அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. சோ பூகம்பம் எல்லாம் செட்டில் ஆயிட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பி பார்த்தா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு.
அந்த டீச்சர் வந்து ரொம்ப காமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் முகத்துல வந்து ஒரு அழகான புன்னகையோட அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. So the students asked the teacher, "Hello, sir. You yourself a couple of minutes before were telling that in case of a crisis, either you fight or take a flight. In case of an earthquake, we cannot fight with the earthquake. So there was only one option, is to run outside, take a flight." We all ran, but the teacher who is telling that is very stable. "Sir, you should walk the talk, na? You should practice what you preach." அப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சீடர்கள் எல்லாம் டீச்சர் கிட்ட கேக்குறாங்க, குருவே நீங்க தானே சொன்னீங்க ஒரு கடினமான சூழ்நிலை வந்ததுன்னா நீங்க வந்து ஒண்ணு சண்டை போடணும், இல்லைன்னா அந்த இடத்தை விட்டு பறந்து போயிடணும். ஆனா இப்ப இந்த பூகம்பம்ங்கிறது நம்ம சண்டை போடக்கூடிய விஷயம் கிடையாதே, நாங்க எல்லாரும் வெளியில ஓடி போயிட்டோம். ஆனா நீங்க வந்து ஒரு ஸ்திரத்தன்மையோட அப்படியே இருக்கீங்களே, நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதை நீங்களே ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு சீடர்கள் குருவை பார்த்து கேக்குறாங்க. The teacher said, "Yes, in case of an earthquake, we cannot fight. So the only situation was take a flight, right? To run away. You also ran, I also ran. The only difference was you ran outside and I came within myself." That is important. இப்ப வந்து குரு ரொம்ப அழகா பதில் சொல்றாரு. உண்மைதான், பூகம்பம் வந்தா நம்ம பூகம்பத்தோட சேர்ந்து சண்டை போட முடியாது, அப்ப நம்ம வெளியில நகர்ந்துதான் போயிடணும், கரெக்ட் தான் அது. ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா நீங்க எல்லாரும் வெளிப்புறமா ஓடி போனீங்க, நான் வந்து உள்புறமா போயிட்டேன். நானும் அதுல இருந்து விலகிதான் போனேன், ஆனா நீங்க வெளியில போனீங்க, நான் உள்புறமா போயிட்டேன் அப்படின்னு குரு சொல்றார். So my dear sweet friends, any situation it comes, the most important is we should do what the tortoise does. Come within. And in that consciousness, I am a twinkle, twinkle little star. I am that soul, main Atma hu. This smriti, this consciousness at that time is the first important lesson of applied Rajayoga. இப்ப வந்து எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும் ரொம்ப முக்கியமானது அந்த ஆமை செய்ததுதான். ஆமை என்ன பண்ணுது, உள்ள போயிடுது இல்லையா? அதே போல நமக்கு வாழ்க்கையில ஏதாவது சூழ்நிலை வந்தாலும் நாம இத வந்து நினைவுல வைக்கணும், ஸ்மிருதியில கொண்டு வரணும். நான் ஒரு அழகிய மின்னக்கூடிய நட்சத்திரம், நான் ஒரு ஆத்மா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். So our dadis always used to share their experiences that in the first 14 years while they were in Sindh, Hyderabad, 14 years they kept on practicing this soul consciousness. And how did they do that? They did this by Om Dhvani. தாதிகள் வந்து நம்ம கூட அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்றாங்க, பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க அந்த யஜ்யத்தோட ஆரம்ப அந்த முதல் 14 வருடம் அந்த சித்தா ஹைதராபாத்ல இருந்தாங்க இல்லையா, அப்ப வந்து அந்த ஆத்ம பயிற்சி சோல் கான்சியஸ் பிராக்டிஸ் தான் பண்ணாங்க. And they did that Om Dhvani. Om Dhvani, what does it mean, brother? Om Dhvani, okay. அவங்க அந்த ஓம்ங்கறத அந்த உச்சாரணம் பண்ணிருக்காங்க. Om Dhvani வந்து அவங்க உச்சாரணம் பண்ணி. Yes. அது மியூட் போடணும் brother. மைக் மியூட் பண்ணுங்க. Okay brother, thank you. So தாதிகள் what I would Om Dhvani practice பண்ணிருக்காங்க. So I would suggest to all of you that if you want to practice Rajayoga meditation any time of the day, but preferably in the morning or in the evening, you should do a couple of times of Om Dhvani. So I'll tell you how to do this Om Dhvani. You should relax completely, because Baba also says na shwaso shwas mujhe yaad karo. You should remember me in every breath. Okay, so what you should do is at least that soul consciousness, relax yourself, take a deep breath, and while you exhale, just do a Om Dhvani. So the Om is the Dhvani, but so the audio gets, the mind gets the audio. The Buddhi should be able to see this, that I am a twinkle, twinkle little star. This practice is what is very, very important. சோ நம்ம ராஜயோகத்துல எந்த டைம் வேணாலும் நம்ம அதை பயிற்சி பண்ணலாம். ஆனா வந்து குறிப்பா காலையில நேரத்துல நம்ம பண்றோம் இல்லையா, அந்த நேரத்துல நம்ம வந்து
ஓம் துவனிங்கிறத பிராக்டிஸ் பண்ணணும். பாபா என்ன சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு சுவாசத்திலையும் பாபாவை எத்தனை தடவை நம்ம மூச்சு விட்டாலும் ஒவ்வொரு மூச்சு காற்றுக்கும் பாபாவை நினைவு பண்ணணும்னு சொல்றாரு. சோ இந்த ஆத்ம பயிற்சியை நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டா ஆழமான மூச்சு பயிற்சி செய்யறோம். அப்ப அந்த ஓம் துவனி பண்றோம். அப்ப மைண்ட் அந்த ஓம்ங்கிற அந்த துவனி ஆடியோவா கேக்குது. அப்ப புத்தி ஆத்மாவை காட்சியா பார்க்குது. Okay, so I would request all of you, wherever you are there in the different parts of the globe, I want you not to unmute yourself. You be in the mute, because otherwise there'll be a disturbance for everybody. I will do that Om Dhwani, and I request all of you that in your place, without unmuting it, okay, I want all of you that you should also do this Om Dhwani. Okay, only 3 times. எல்லாரும் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணப்படுகிறதுனா, யாரும் அன்மியூட் பண்ணாதீங்க, மியூட்லயே இருக்கட்டும். அதனால மற்றவங்க எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ் வருது. இப்ப பிரதர் ஓம் துவனி சொல்ல போறாரு. சோ மியூட் எடுக்காமலே யார் யார் எங்கெங்க இருக்கீங்களோ அங்கிருந்தே நம்ம ஓம் துவனி பிராக்டிஸ் பண்ணலாம். 3 டைம்ஸ், 3 தடவை நம்ம இதை பிராக்டிஸ் பண்ண போறோம். Okay, so relax yourself. Before you take a deep breath, just feel at the center of the forehead you are a twinkle, twinkle little star. And take a deep breath, and along with me, let's do that Om Dhwani. Om. Relax. You can do as per your lung capacity. So while you're doing this Om Dhwani, just feel that at the center of the forehead, you are a twinkle, twinkle little star. Okay, and this is very good exercise for your health also. Sister, please translate that in Tamil. எல்லாருமே அந்த ஓம் துவனி பிராக்டிஸ் பண்ணும்போது நெற்றிக்கு நடுவே ஒளிர்கின்ற நட்சத்திரமா தங்களை அனுபவம் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கூட ரொம்ப ஒரு நல்ல விஷயம். So now we'll do this Om Dhwani for the next 2 times continuously. Please translate that, sister. இப்ப இன்னும் 2 தடவை நம்ம இந்த ஓம் துவனியை பிராக்டிஸ் பண்ண போறோம். Okay, very good. Relax, but be alert. Take a deep breath, inhale and exhale with a Om Dhwani. ஆழமா மூச்சு எடுத்து வெளில விடுங்க. இப்போ நீங்க பண்ணலாம். Relax. Last time, again inhale. Relax. Okay. So the first step, now this is Om Dhwani, which you should practice it at home. But in actual situation, any type of situation, whatever be the situation, the first is to bring your consciousness from the outside to the internal. And you should feel. At that time, you should not be doing Om Dhwani, but just one simple smriti that I am a twinkle, twinkle little star. This is the first step. Okay. சோ நம்ம இந்த ஓம் துவனியை வீட்ல பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை நடைமுறையில ஆக்சுவலா வரும்போது நம்ம ஓம் துவனி அந்த நேரத்துல சொல்ல முடியாது இல்லையா? அப்ப ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். வெளியில இருக்கிற அந்த விழிப்புணர்வை உள்ள கொண்டு வரணும். நான் ஒரு அழகிய மின்னக்கூடிய ஒரு நட்சத்திரம், நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிற ஒரு நினைவை கொண்டு வந்தா போதும். Because Om itself means मैं आत्मा हूँ. ஓம் அந்த வார்த்தையோட அர்த்தமே நான் ஒரு ஆத்மா என்பது. Now what is the next this one? It is a power to pack up. It is a suitcase, right? Now அடுத்தது நமக்கு அந்த சூட்கேஸ் காமிக்கிற தயாராகும் சக்தி. The power to pack up. So what are we supposed to pack up? எதை நம்ம பேக்கப் பண்ண? ஊருக்கு போகும்போது எல்லாத்தையும் பேக்கப் பண்றோம்ல, எதை நம்ம பேக்கப் பண்ணணும்? The power to pack up means it is the 7 qualities of the self. That is what we have to pack up. நாம எதை பேக்கப் பண்ணணும்னா, ஆத்மாக்கு அந்த 7 குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, ரிமைனிங் அந்த 7 குவாலிட்டிஸையும் நாம பேக்கப் பண்ணணும்.
Yes, it is peace, love, happiness, bliss. But the most important is, at least if you can start with Om Shanti, means you should keep on increasing the power of peace within oneself. அந்த 7 முக்கியமான குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா ஆத்மாவோடது, அதை தான் நம்ம பேக்கப் பண்றோம். அதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து ஆத்மாவோட அந்த அமைதி, அந்த குணத்தை வந்து நாம பிராக்டிஸ் பண்ணணும். So when we say Om Shanti, it actually means I, the soul, is a peaceful being. ஓம் சாந்தி நம்ம சொல்றோம் இல்லையா, அதோட அர்த்தம் வந்து நான் ஒரு அமைதி சொரூபமான ஆத்மா. So any situation that we face in actual life, this will take just a couple of split seconds. It is just in consciousness. I, the twinkle twinkle little star, I am a peaceful being. சோ உண்மையான வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம சில நொடிகள் மட்டும் எடுக்கணும். நான் ஒரு அமைதியான ஆத்மா, சாந்தமான ஆத்மா, அந்த ஒரு நினைவை நாம கொண்டு வரணும். So the first one was the tortoise, the power to withdraw. Number 2 is the power to pack up, Shanti. Third one is the mango, means the power to tolerate. ஃபர்ஸ்ட் வந்து டார்டாய்ஸ், அந்த ஆமை மாதிரி நாம உள்ளிருக்கும் சக்தி இருக்கணும். ரெண்டாவது வந்து பேக்கப், எதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போனோம் அது. மூன்றாவது வந்து சகித்து கொள்ளும் சக்தி, அந்த மாங்காய் மரத்தை காமிச்சோம் இல்லையா, சகித்து கொள்ளும் சக்தி. Now for example, Swami Bhai is in front of my boss or XYZ, any person. He's keeping on shouting at me, right? So I will say my power of tolerance, I will tolerate for once, I will tolerate for twice, third time I will tolerate, and the fourth time I start shouting at him. It means Swami Bhai's tolerance power is 30%. Okay. இப்போ உதாரணமா வந்து சுவாமி பாய்க்கு பாஸ் இருக்காரு, அவர் வந்து எப்ப பாரு கத்திச்சே இருக்காரு, ஷவுட் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப சுவாமி பாய் வந்து ஒரு தடவை சகிச்சுக்கிறாரு, ரெண்டாவது தடவை சகிச்சுக்கிறாரு, மூன்றாவது தடவை சகிச்சுக்கிறாரு, நாலாவது தடவை அவரும் திருப்ப கத்திட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாமி பாய்க்கு 30% தான் அந்த சகித்து கொள்ளும் சக்தி இருக்குன்னு அர்த்தம். So if I ask all my sweet divine brothers and sisters that Swami Bhai has to increase the tolerance power from 30% to 40%. So what should Swami Bhai do so that I can increase my tolerance power? What should I do? இப்ப வந்து பிரதர் உங்க எல்லார்கிட்டயும் கேக்குறாரு, இப்ப வந்து 30%ல இருக்கிற சுவாமி பாயோட அந்த சகித்து கொள்ளும் சக்திய 40%க்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன செய்யண்டே? What do I do? What do I do? Please tell me, please help me. Acha, why should Swami Bhai, acha, before I ask you what should I do, I am asking why I should Swami Bhai should increase my tolerance power from 30% to 40%. Why I should increase my tolerance power? Why should I do that? 30% is good enough, na? Why should I increase from 30% to 40%? பிரதர் இப்போ ஒரு கேள்வி கேக்குறாரு, இப்ப நான் முதல்ல எதுக்காக 30% இருந்து 40க்கு போகணும், நான் எதற்காக என்னுடைய சகிக்கும் சக்தியை அதிகரிக்கணும், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. Once I get the answer of why, then we will find out the answer how. ஏன் நான் சகிப்புத்தன்மை இன்க்ரீஸ் பண்ணணும்ங்கறத பதில் கிடைச்சிச்சுன்னா நம்ம வந்து அதை எப்படி செய்யலாம்ங்கறத நம்ம பார்க்கலாம். யாராவது பதில் சொல்றீங்களா? Don't want to hurt ourselves, Swami Bhai. Okay. Don't have to hurt ourselves. Okay, very sweet answer, brother. I appreciate that answer. Okay, any other answers? The reason why we have to increase our tolerance power is because Baba has told that if you increase your tolerance power, you will all become Devi Devtai. So our lakshya is to become Bab Saman. Okay, because our lakshya is to become deities. That is the reason. Sahana Shakti. Because the moment we do a lot of Sahan Shakti, and that is the reason today also people are praying your idols in the temples like Meenakshi and Madurai Kamakshi Mandir, and then there's so many temples all across Tamil Nadu, all across the globe. Why they are praying in front of that idols? Because of your innate powers. That is the reason why we have to do that Sahan Shakti. Okay.
சோ நாம இந்த சகித்து கொள்ளும் சக்தியை இன்க்ரீஸ் பண்ணாதான், அதிகரித்தால் மட்டும்தான் நாம தேவதைகளா மாற முடியும். பாபா கூட சொல்றாரு இல்லையா, இன்றைக்கும் ஏன் உலகத்துல இருக்கிறவங்க உங்களுடைய ஜட சித்திரங்களை மேல பூஜை செய்யறாங்க, வேண்டுதல் வைக்கிறாங்க, ப்ரே பண்றாங்க. உதாரணமா மதுரை மீனாட்சி, உலகம் முழுக்க நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த கோவில்கள் எல்லாம் பாருங்க. அவங்க எதற்காக அந்த சித்திரங்களை வணங்குறாங்கன்னா, நமக்குள்ள அந்த ஆத்மாக்குள்ள இருக்கிற அந்த உள்ளார்ந்த சக்திகள் அதற்காக தான், அதை பார்த்துதான் நம்மளுக்கு அவங்க வணங்குறாங்க, பூஜைகள் செய்யறாங்க. Okay. Now once we are very clear, okay, we have to increase our tolerance power. Then what should I do to increase my tolerance power? What should I do? இப்ப நம்ம ஏன் நம்மளோட சகித்து கொள்ளும் சக்தியை இன்க்ரீஸ் பண்ணணும்ங்கறத பார்த்துட்டோம். இப்ப எப்படி செய்யறது? சகிக்கும் சக்தியை இன்க்ரீஸ் பண்ணணும், ஆனா அதை எப்படி செய்யறதுன்னு கேக்குறாரு. Simple. Don't use much of your buddhi. It's simple. After A comes B. So when the person is shouting at you, what Swami Bhai should do is, I am a soul, I'm a peaceful soul. So once he shouts, I'm a peaceful soul. Again he shouts, I'm a peaceful soul. Again he shouts, I am a peaceful soul, my limit is getting over. At that time, Swami Bhai should remember B for Baba, because my stock of silence, stock of Shanti is khatam. That time, if I have to increase my power of tolerance from 30% to 40%, my mind and intellect should take a vertical journey. And I should say to myself, Mere Baba, Meethe Baba, Pyare Baba, Shukriya Baba. Understood? Okay, over to you, sister. இது ஆக்சுவலா ரொம்ப எளிமையானது. முதல்ல பாஸ் கத்துறாரு அப்படின்னா, அந்த ஏ பார்த்தோம் இல்லையா, ஆத்மா, அதை நினைவுக்கு கொண்டு வரணும். நான் ஒரு அமைதியான ஆத்மா. அடுத்த தடவை கத்துறாரு, நான் ஒரு அமைதியான ஆத்மா. அடுத்த தடவையும் நான் ஒரு அமைதியான ஆத்மா. அப்ப 30%ல எனக்குள்ள இருக்கிற அந்த சக்தி முடிஞ்சு போச்சு. இனிமே எனக்கு சகிக்கும் சக்தி இல்ல. அப்ப ரெண்டாவது பிக்கு போயிடணும். அப்ப என்ன பண்ணோம்? வெர்டிகல் ஜேர்னி, அதாவது கீழே இருந்து மேல யார் இருக்காரு? பாபா இருக்காரு. இப்ப பாபாவை பார்த்து மேரா பாபா, மீட்டா பாபா, பியாரா பாபா, சுக்ரியா பாபா, இது சொல்ல ஆரம்பிச்சிடணும். இவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள். So that is how do we increase our power of tolerance. Okay. So the first two powers is Atma. The second two powers, okay, first, second, and the third and the fourth. The power of tolerance means Baba. That's very, very important. So I'll show you in the slide. Okay. Yes. This is the vertical journey. So at that time, my boss is front of me, but if I'm able to remember, Mere Baba, Mere Baba, so the power of silence will start coming to me. The power of peace will start coming to my soul. And automatically it will increase the stock of that silence, the stock of peace. So this is the power to tolerate. Okay. So இந்த முதல் 2 பவர்ஸ் ஆத்மா. நம்ம 2 பவர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த உள்ளிடுக்கும் சக்தி, தயாராகும் சக்தி ஆத்மா. மூன்றாவது அந்த சகிக்கும் சக்தினாலே அங்க பாபா வந்துடுறார். இப்ப பாஸ் என் முன்னாடி இருக்காரு. நான் அந்த பாபாவை நான் ரிமைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அப்ப பாபா கிட்ட இருந்து எனக்கு பவர் கிடைக்குது. அந்த அமைதிங்கிற அந்த எனர்ஜி பாபா கிட்ட இருந்து எனக்கு கிடைக்குது. அப்ப எனக்கு அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். Okay. So the boss kept on shouting at me. I said, Mera Baba, and I don't say anything because I have to become Devi Devta. Na? That's what Baba gave me the vision. Now, after I come back home, or while I'm traveling back home, all the hurt and the feeling that he has given, okay, now that feeling now of hurt, pain. So Baba always says, na dukh do, na dukh lo. So now what should I do? Because that feeling is there, na? And I keep on asking myself, he shouldn't have said this. He said this, but Baba, you asked me to do Sahan Shakti, but he has hurt me so much. What should I do? So the next step is what is very, very important. இப்ப பாஸ் நம்ம மேல கத்துறாரு, நம்ம கிட்ட கத்திட்டு இருக்காரு. நான் எதுவுமே பேசல, ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன்னா பாபா நமக்கு அந்த மிஷன் கொடுத்திருக்காரு, நீங்க தேவதைகளா ஆகணும். அதனால நம்ம திருப்பி எதுவும் பேசல. ஆனா அவர் கத்தும் போது மனசுக்குள்ள ஒரு வலி, ஒரு காயம் ஏற்பட்டுடுது இல்லையா. பாபா வேற சொல்றாரு, நீங்க யாருக்கும் துக்கத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. அதனால நாம துக்கம் கொடுக்கல, சைலண்டா இருந்துடும். ஆனா நம்ம மனசு என்ன பண்ணுது? நான் என்ன பண்ணேன்? அவர் எப்படி என்ன பார்த்து கத்தலாம்? எப்படி இப்படி பேசலாம்? அப்படின்னு மனசு நிறைய கேள்விகள் கேக்குது. இப்பதான் நமக்கு அந்த அடுத்த சக்தி வருது. இது ரொம்ப முக்கியமானது. Lenin Bhai, Sai Benji is a very good translator.
She is doing 100% and very good translation. Congratulations, Benji. Yes. She's Thanks to Baba. competent. Arey, that you did not translate that in Tamil. You translate that in Tamil, huh? சாய் சிஸ்டர் ரொம்ப அழகா முதல்ல கொஞ்சம் சொதப்பினாங்க ஆனா பின்னாடி கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டாங்க நல்லா டிரான்ஸ்லேட் பண்றாங்க. Very good, very good. Acha, now Baba says, na dukh do, na dukh lo. So I have not caused hurt to my boss. But what should I do if he has given hurt to me? So what should Swami Bhai do? பாபா சொல்றாரு யாருக்கும் துக்கத்தை கொடுக்காதீங்க துக்கத்தை எடுக்காதீங்கன்னு சொல்றாரு. ஆனா பாஸ் வந்து என்கிட்ட தாறுமாறா பேசி எனக்கு துக்கத்தை கொடுத்துட்டாரே அப்ப நான் என்னதான் செய்யறது? Yes. What should I do? See, I'll give you an example. Suppose the son is there. All his friends make a lot of, remarks on him. The son keeps on running to his home. And the moment he comes to his home, he's crying. So mama says, beta, what happened to you? And then what does that boy do? The boy hugs the mama and says, mama, correct? And he keeps on crying in the lap of mama. And after some time, mama says, nothing to worry. You are my sweet child. You are my beautiful child. You are very good. And slowly, all the hurt and the pain which the son has experienced because of his friends slowly starts melting away. This is what a child, when he comes in the contact of his mother or father, actually happens. இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து வெளியில போறான் விளையாடுறான் அப்ப எங்கேயும் ஏதோ நடக்குது. அது நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அழுகையோட வீட்டுக்கு திரும்பி வரான். அப்ப அம்மா கேக்குறாங்க என்னப்பா ஆச்சு ஏன் அழற? அப்பா வந்து அவன் அழுதுகிட்டே இருக்கான் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கான். அப்ப அம்மா என்ன பண்றாங்க அந்த குழந்தைய அரவணைக்கிறாங்க. அழற குழந்தைய அரவணைச்சு செல்ல குழந்தை அப்படி நம்ம கொஞ்சம் இல்லையா வீட்டுல அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நீ வந்து எவ்வளவு நல்ல பையன் இப்படி எல்லாம் சொல்லி அவனை ஆசுவாசப்படுத்தும் போது அந்த மனசுல இருக்கிற அந்த பெயின் காயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஐஸ்கிரீம் உருகுற மாதிரி மெல்ட் ஆகி போயிடுது. இதுதான் வந்து அம்மா கூட அந்த தொடர்புல வந்து அந்த அரவணைப்புல வரும்போது ஒரு அன்புங்கிற அந்த சக்தி அந்த குழந்தைக்கு கிடைக்குது. So when it means the power to accommodate, means when the river goes and meets that ocean, so the ocean actually accommodates everything and the river becomes like an ocean. Yes. இப்ப இதுதான் நம்ம நான்காவது சக்தியா ஏற்றுக்கொள்ளும் சக்தி பாக்குறோம் இல்லையா? நிறைய நதிகள் பல்வேறு இடங்கள்ல இருந்து வருது ஆனா அந்த கடல்ல கலக்குது. அப்ப இந்த கடல் என்ன பண்ணுது? பல இடங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த நதியை தனக்குள்ள அது அகாமடேட் பண்ணுது, தனக்குள்ள அதை ஏற்றுக்கொள்கிறது. இதுதான் ஏற்றுக்கொள்ளும் சக்தி. So the fourth power, the power to accommodate actually means, and what it means is I should be able to establish all relationship with Baba. बाबा के साथ सर्व संबंध जोड़ना. நான்காவது சக்தி ஏற்றுக்கொள்ளும் சக்தி வந்து எப்ப வரும்னா நான் வந்து எப்ப வந்து பாபா கூட சர்வ சம்பந்தங்களும் என்னால வைக்க முடியுதோ அப்ப வந்து இந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தி வருது. இதுதான் இதோட உண்மையான அர்த்தம். So there are 7 sambandh which we should establish with Baba. நம்ம பாபா கூட 7 சம்பந்தங்கள் 7 உறவுகள் நம்ம வைக்கணும். So which are the 7 sambandh? I'll tell you. Number 1 is father. Please translate. Parampita. Please translate, sister. முதல் சம்பந்தம் உயர்ந்த தந்தை. Number 2 is he is our supreme teacher. அவர் நம்முடைய பரம ஆசிரியர். Number 3, he is our supreme Sadguru. பரம சத்குரு. Number 4 is he is our mother. பாபா நம்முடைய தாயாக இருக்கின்றார். Number 5, he is our friend. பாபா நமக்கு தோழராக இருக்கின்றார். Number 6, he is our sajan. பாபா நம்முடைய பிரியதர்ஷன் காதலராக இருக்கின்றார். And number 7 is a question mark. Can anybody put it on the chat? Which is the 7th sambandh that Baba has asked us to make it? Can anybody put it on the chat? ஏழாவது சம்பந்தம் என்னன்னு யாராவது சாட் பாக்ஸ்ல போடுறீங்களா? அரே வா வா வா. Geeta man, correct. Yeah, correct. It is the child. Yesterday's Murli was all about making Baba as your child. நேற்று முரளியில பாபாவை எப்படி குழந்தையாக ஆக்கிக் கொள்வது அத பத்தி தான் முரளி போச்சு. So Lenin bhai, in one of the next classes now, after a couple of months, I will give you a session on how do we establish
all the 7 relationship with Baba. தேங்க்யூ சோ மச் பிரதர். பிரதர் நமக்கெல்லாம் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்றாரு. அப்புறம் பிரதரே வந்து வாலண்டியர் பண்றாரு. பாபா கூட எப்படி சர்வ சம்பந்தங்களும் வைக்கிறதுன்ற ஒரு செஷன் வந்து பிரதர் நமக்கு கொடுக்க போறாரு. எல்லாரும் இதற்காக பிரதருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. But do you want to see Shiv Balak? Do you want to see Shiv Balak? எல்லாரும் பாபா வந்து குழந்தையா சிவபாலகா பாலகனா பார்க்க விரும்புறீங்களா? Yes, brother. Do you want to see? Because Shiv Balak is just sitting in front of me and he's smiling and he's very happy. Right from yesterday, he's very happy because Baba was speaking about Shiv Balak. Yes. சோ இப்ப வந்து பிரதருக்கு எதிர இருக்கான் சிவ் பாலக். பாபா எப்படி குழந்தையா பாக்குறது இப்ப காமிக்க போறாரு. See, he's my Shiv Balak. So cute. In one of the session which I was taking with the Brahmin many before, so this is a gift of Shiv Balak they gave to me. சோ முன்னாடி ஏதோ ஒரு செஷன்ல பிரதருக்கு இது ஒரு கிஃப்டா கிடைச்சிருக்கு. இந்த பொம்மை சிவ் பாலக்னு பேர் வச்சிருக்காரு. குழந்தையா பாபாவை இப்படி பாக்குறாரு. See, through our mind and intellect now, we should be able to see Shiv Baba slowly coming down, and then in the Brukuti, Shiv Baba is smiling, and this is my angelic child. He's my angelic Shiv Baba. It is not in reality. This is just a doll that they have given to me. But through my mind and intellect, I should be able to connect to that angelic child. That is the secret, one of the secret of Rajayoga. இது வந்து நம்ம மேல இருந்து சிவபாபா இறங்கி வந்து இந்த பொம்மைக்குள்ள இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மனம் புத்தியால காட்சியா பார்த்து அனுபவம் செய்யணும். இது ஒரு ஏஞ்சலிக் சைல்டு அப்படின்னு நினைக்கணும். ஐ திங்க் டுடே எவ்ரிபடி வில் பி ரன்னிங் டுவர்ட்ஸ் டாய் ஷாப். Yeah. So next time when I come now, I will share my experiences with Shiv Balak. Okay. அடுத்த தடவை வரும்போது சிவ் பாலக்கா அவர் என்ன அனுபவம் பண்ணாருங்கிறத நம்ம கூட ஷேர் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. So these are the 7 sambandh: father, teacher. You please translate that in Tamil, sister, all these 7 sambandh once again. Yeah. முதல்ல வந்து பாபாவோட 7 சம்பந்தங்கள்ல தந்தையாக இருக்கிறார், ஆசிரியராக இருக்கிறார், சத்திய குருவாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார், நண்பராக, பிரிய தர்ஷனாக, கடைசியா குழந்தையாக 7 சம்பந்தங்களில் பாபா. Right. Okay. Now, so the 4 powers is very much well. This 4 powers is the most important foundation. Okay. சோ இந்த முதல் 4 சக்திகள் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து ரொம்ப ஒரு அடிப்படையான ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. அஸ்திவாரம் போடுவோம் இல்லையா பில்டிங்ல, அது மாதிரி இந்த 4 சக்திகளும் அஸ்திவாரம் போன்ற அடிப்படையான 4 சக்திகளாக இருக்கின்றது. So if any situation comes, first is I am a twinkle twinkle little star. Number 2, I am a very peaceful star. Number 3 is Mera Baba. Number 4 is hug the angelic father, angelic mother, angelic teacher. So this will take just a split of a second, which happens. You need not spend so much of time. Just it's a question of just remembrance at that particular actual situation. இப்ப வந்து எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும் உடனே வந்து நான் ஒரு நட்சத்திரம் போல இருக்கிறேன், மின்னக்கூடிய நட்சத்திரமா இருக்கேன்ற உணர்வு கொண்டு வரணும். அடுத்தது வந்து நான் ஒரு அமைதி சொரூபமான ஆத்மா அப்படிங்கறத கொண்டு வரணும். அதற்கப்புறமா பாபாவை வந்து எல்லா சர்வ சம்பந்தங்களையும் பாக்குறோம், அவரை நம்ம கெட்டியா அரவணைச்சுக்கிறோம். அப்ப வந்து நமக்கு அந்த சகிக்கும் சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி எல்லாமே வந்துடும். So 5, 6, 7, 8 is just through our mind, intellect and sanskar. So 4 is over, 5, 6, 7. So what is the 5th power? Is the power to discriminate. Here means we will get many options and choices, whether we should do this, we should do that. So that you think about that options. Okay, is there right decision or wrong decision? So many options will come to your mind. Okay. இப்ப வந்து 5வது, 6வது, 7வது, 8வது சக்திகள் வந்து மனம், புத்தி, சமஸ்காரம் இந்த 3ம் சேர்ந்ததா இருக்குது. இப்ப வந்து நம்ம 5வது சக்தியா வந்து இந்த பகுத்தறியும் சக்தி பாக்குறோம். என்ன டெசிஷன் எடுக்கிறது, இது ரைட்டா அது தவறா அப்படிங்கிறது நிறைய நம்ம வாழ்க்கையில நமக்கு சாய்ஸஸ் கிடைக்குது. எது சரி எது தவறு, இந்த சைடு போறதா அந்த சைடு போறதாங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ண வேண்டியிருக்கு. So step number 6 is the power to judge, that is buddhi. So once you get many options, you're already connected with the self and the power. So you will be able to get the right power to, because your judgment will become very, very good.
இப்ப ஆறாவது வந்து நிர்ணயம் செய்யும். அது எப்படின்னு நம்ம பவர் ஜட்ஜ் பண்ண வேண்டிய சக்தி. நம்மளோட மனமும் புத்தியும் தெளிவாக இருக்கும்போது நம்மளால சரியா எல்லா விஷயங்களையும் ஜட்ஜ் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். Then the seventh one is, then after this 6 powers is what? Then you should face the situation. இந்த 6 சக்திகளையும் நாம பார்த்ததுக்கு அப்புறம், நமக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏழாவது வந்து எதையும் எதிர்கொள்ள வேண்டிய அந்த சக்திங்கிறது நமக்கு வரும். And then the 8th power is, it is a power to cooperate. The power to cooperate means it is not that you are always cooperating with your boss. After some time, the boss will start cooperating with you. That means you have become victorious. அடுத்தது கடைசியா 8வது சக்தி வந்து ஒத்துழைக்கும் சக்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம வந்து எப்பவுமே வந்து பாஸ் கூட ஒத்துழைச்சிட்டே இருக்கோம். அதற்கப்புறமா பாஸ் நம்ம கூட ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடுவாரு. அப்பதான் நாம அந்த வெற்றி நிலையை அடைந்து விட்டோம்னு அர்த்தம். Yes. So these are the 8 powers that we have to start applying in a day-to-day life. நம்ம இந்த 8 சக்திகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம பிரயோகம் செய்து பார்க்கணும். Okay. So from today, it's a very wonderful day of your first anniversary. I would love to congratulate all of you, but I will love to wind up this session by giving you a small homework. சோ இன்று நமது முதல் வருட கொண்டாட்டம் இருக்கிறது. இந்த நேரத்துல நான் இந்த கிளாஸ் இங்க முடிச்சுக்கிறேன். உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அதே சமயத்துல உங்க எல்லாருக்கும் ஒரு ஹோம்வொர்க் கொடுக்க போறேன். Lenin bhai, can I give them these wonderful, beautiful, divine brothers and sisters? Can I give them a homework? Yes, brother. We will do it till next class. Yeah. Yes, yes. So what is the homework? I will also do it. Swami bhai is also, like you, all of your students, I am also student. The teacher is Baba. So the homework is, from today onwards, okay, do it for the next 21 days. What you should work on is that in the next 21 days, I should not be getting angry with anyone. இப்ப வந்து நானும் உங்களை போலவே ஸ்டூடெண்ட் தான், பாபா தான் டீச்சர், நானும் இந்த ஹோம்வொர்க் பண்ணுவேன். சோ இன்றிலிருந்து 21 நாட்களுக்கு நான் வந்து ஒரு விஷயத்துல ஒர்க் பண்ண போறேன். அது என்னன்னா, நான் யார் மேலேயும் கோபப்பட மாட்டேன், எந்த காரணத்தை கொண்டும் எனக்கு கோபம் வராது, இப்படிங்கிற ஒரு திட சங்கல்பம் எடுக்கிறோம். Because anger is something which I can feel. Anger is something which others can also see that Swami bhai is getting angry. இப்ப வந்து கோபம்ங்கிறது என்னன்னா, நானும் அதை அனுபவம் பண்ணுவேன். நான் யார் மேல கோபப்படுறோனோ அவங்களும் அதை பார்ப்பாங்க, அவங்களும் அதை அனுபவம் பண்ணுவாங்க. 2 இடத்துலயும் அந்த அனுபவம் நடக்குது. And my dear sweet brothers and sisters, if you are able to manage our anger, it actually means that I'm connected with Baba, and slowly my power of purity will automatically increase. இப்ப வந்து நாம வந்து இந்த கோபம்ங்கிற ஒரு விஷயத்த மட்டும் மேனேஜ் பண்ணிட்டோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளால பாபா கூட கனெக்ட் பண்ண முடியுது, நம்முடைய பவித்திர தன்மைங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளுடைய தூய்மை அதிகரிக்குதுன்னு அர்த்தம். You might have read in so many stories of the Puranas that the rishis and munis were following complete celibacy, brahmacharya, but they had so much of anger in them. Okay, it means they have not, if you are not able to manage your anger, it means you have not reached. Yes, you are maintaining celibacy, but you are actually not becoming pure. So the first step to reach purity is to manage our anger. சோ நம்ம நிறைய கதைகள் பார்த்திருக்கோம், புராணத்துல எல்லாம் கூட அந்த ரிஷி முனிங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, ஆனாலும் அவங்க வந்து கோபத்தை அடக்கல, கோபத்தை ஜெயிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க என்னதான் பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணி இருந்தா கூட கோபத்தை அடக்காத காரணத்தால, கோபத்தை ஜெயிக்காத காரணத்தினால அந்த தூய்மை பவித்திர தன்மையை அவங்க அடையலன்னு தான் அர்த்தம். சோ முதல் ஸ்டெப் என்னன்னா, நாம அந்த கோபத்தை மேனேஜ் பண்ண கத்துக்கணும். So who all will do this homework? Put a yes on the chat. யாரெல்லாம் வந்து இந்த ஹோம்வொர்க் எடுத்துக்கிறீங்களோ சாட்ல போடுங்க. கோபத்தை நான் ஜெயிக்கிறேன், கோபத்தை நான் மேனேஜ் பண்ணி ஜெயிக்கிறேன். Okay, so what you have to do is, if any situation comes, don't react fast. Please increase your reaction time. ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தா உடனடியா ரியாக்ட் பண்ணிடாதீங்க.
நீங்க வந்து ரியாக்ட் பண்றத that's what you said, brother. Don't react fast. Don't react fast, but respond. ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ரியாக்ட் பண்றதுன்னா நம்ம உணர்ச்சி வசப்படுறது, ரெஸ்பாண்ட் பண்றதுன்னா என்ன சூழ்நிலை வந்தோ அதற்கு பதில் கொடுக்கணும், அவ்வளவுதான். So what you should do is, sitting over here, through your mind and intellect, you should take the journey and find out in which situation, against which people is what you get angry. இப்போ நாம இங்க உட்கார்ந்துகிட்டே நம்மளுடைய மனம் புத்தி மூலமா நாம வந்து யார பத்தி நமக்கு கோபம் வருது, எந்த ஒரு சூழ்நிலையில நமக்கு கோபம் வருதுங்கிறத நம்ம கொஞ்சம் நினைவுபடுத்தலாம். So what you should do is, sitting over here, Rajayoga is also a travel through your mind and intellect. You should take yourself into that situation, and you should have good feelings that the sanskar of the other person should change, but that is his choice, her choice. The next person will behave the same way. You should see at that time, using your 8 powers. I am the soul. I am a peaceful soul. Mere Baba, Meete Baba, Pyare Baba. Baba is my father. And then see yourself in a new avatar, playing a new role. And that's what Baba says, Achal Adol, full of stability. வந்து நாம வந்து இங்க உட்கார்ந்துகிட்டே நமது மனம் புத்தி மூலமா யார் நம்மளை கோபப்படுத்துறாங்களோ, எந்த சூழ்நிலை நமக்கு கோபம் வருதோ அங்க கொண்டு போலாம். ஏன்னா ராஜயோகம்ங்கிறதே மனம் புத்தியுமா நாம பண்ணக்கூடிய ஒரு யாத்திரை தான். சோ ஒருத்தரோட சமஸ்காரம்ங்கிறது அவங்களோட சாய்ஸ், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க அவங்களோட சமஸ்காரத்தின் படிதான் கண்டிப்பா பிஹேவ் பண்ணுவாங்க. நாம வந்து அஷ்ட சக்திகளையும் யூஸ் பண்ணணும். அந்த 4 பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, நான் ஒரு ஆத்மா, பாபா என்னுடைய இனிமையானவர், மேரா பாபா, மீட்டா பாபா. சோ பாபாவோட கனெக்ட் பண்றோம். அந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தி, சகித்துக் கொள்ளும் சக்தி, இதெல்லாம் நம்ம கொண்டு வரும்போது அந்த ஆடாத அசையாத நிலையை அந்த நிலைக்கு நாம வரும். And if somebody has hurt you now, in the correct time, with lots of love and good wishes, you should tell that person. And if there is any misunderstanding, that misunderstanding can be taken care of. இப்ப யாராவது நம்மள காயப்படுத்தினா அவங்க கிட்ட வந்து நாம ரொம்ப அன்போடும் சுப பாவனையோடும் அவங்க கிட்ட பேசணும், அவங்க கிட்ட சொல்லணும். சோ நமக்குள்ள ஏதாவது ஒரு தவறான புரிதல் இருந்தா இதன் மூலமா அது நீக்கப்படும். But there are also some situations where you cannot tell that person. For example, Swami Bhai cannot go to the boss and tell. There could be some protocols there. In such a situation, you should write a very beautiful love letter to Baba and post it. Then you will have a very good night's sleep. இப்போ சில சூழ்நிலைகள்ல வந்து நம்ம அவங்க கிட்ட சொல்ல முடியாது. இப்போ உதாரணமா பாஸ் இருக்காரு, புரோட்டோகால்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம இப்படி பேசணும், இப்படி நடந்துக்கணும்னு. அந்த நேரத்துல அவர்கிட்ட பேச முடியாது. ஆனா நம்ம பாபா கிட்ட லவ் லெட்டர் எழுதலாம். நமக்கு என்ன நடந்தது எல்லா விஷயத்தையும் பாபா கிட்ட நம்ம எழுதி தெரியப்படுத்தலாம். So once you start applying this, slowly you will see yourself coming close to that vision of becoming a complete Sola Kala Sampoorn Devi Devta. Okay. இப்ப நாம பார்த்த விஷயங்களை நாம பிரயோகம் பண்ணி பார்க்கும்போது மெதுவாக நாம வந்து அந்த விஷயம் நமக்கு வரும். அதாவது 16 கலைகள் சம்பூர்ணமான அந்த தேவி தேவதாவோட அந்த காட்சி நம்ம அந்த சொரூபமா ஆகிறத நம்மளால உணர முடியும். So Baba has given you a beautiful blessing to all the newcomers. Baba has said, last so fast, fast so first. So you can also reach number 1 situation. சோ பாபா நமக்கு ஒரு அழகான பிளஸிங்ஸ் கொடுத்திருக்காரு. யாரு கடைசியா வந்திருக்காங்களோ அவங்க வந்து வேகமா போக முடியும், வேகமா போறவங்க முதலாவது இடத்துக்கும் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Nirmala Benji asked me that there are so many people who are illiterate, they cannot write a love letter. So you can just you can draw a small picture. You can do a bindi, Shiv Baba is bindi, and just connect it. It is so easy. So you need not write a love letter, but you can express that emotions of that love letter in the form of a very simple image also. And if somebody has got a better idea, we can always discuss also. சோ சில பேரால வந்து எழுத படிக்க தெரியாதவங்களா இருப்பாங்க. அவங்க எப்படி வந்து பாபாக்கு லவ் லெட்டர் எழுத முடியும்னா, பிரதர் என்ன சஜஸ்ட் பண்றாருன்னா, அவங்க வந்து ஒரு அழகான சித்திரம் வரையலாம். நம்மளுடைய அந்த உணர்வுகளை வந்து ஒரு சித்திரமா வரையலாம். பாபாவை நம்மளை எல்லாமே சித்திரமா வரைஞ்சு அந்த அனுபவங்களை அந்த சித்திரத்துல கொண்டு வரலாம். இதை தவிர வேறு விதமான ஏதாவது வெளிப்பாடு பண்ண முடியும், அன்பை வெளிப்படுத்த முடியும்னா நீங்க கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணலாம்.
Even if you cannot write a love letter, if you cannot draw a picture also, no problem at all. The entire day, you should keep on chanting the mantra, which Dadi Janki ji is very close to the heart. And that mantra is, Mere Baba, Meethe Baba, Pyare Baba, Shukriya Baba. That's it. சோ லெட்டர் எழுத முடியலன்னா பரவாயில்ல, இப்போ சொல்லக்கூடியது எல்லாருமே செய்ய முடியும். அதுதான் ஜானகி தாதி நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த ஒரு வழிமுறை. நாள் முழுக்க இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருங்களேன். மேரா பாபா, மீட்டா பாபா, என்னுடைய பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா, நன்றி பாபா. இந்த பாடலை நம்ம பாடிக்கிட்டே நம்ம அன்பை பாபாவுக்கு தெரியப்படுத்தணும். So thank you very much. It was a great pleasure interacting with all of you. I look forward whenever you come to Bharat. And if I'm there in Madhuban, I'll be very happy to meet all of you. So once again, thanks to Baba. Please accept lots of love from Baba's home of Madhuban to all of you. I wish you all the best. Thank you. Om Shanti. பிரதர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்றாரு. நீங்க மதுபனுக்கு வரீங்க, இந்தியாவுக்கு வரீங்கன்னா நான் கண்டிப்பா என்ன சந்திங்க, நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், அன்புகளை தெரிவிச்சுக்கிறார். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சோ மச். We are looking forward for your next sessions very soon. Thank you. Om Shanti. Brother, Q&A session. Can we go for 10 minutes? Yes, most welcome. Okay. Most welcome. Geeta sister, she will host the question answer session. So stage is Geeta. Sister Geeta, Om Shanti. இருக்கீங்களா? எங்க இருக்காங்க? சிஸ்டர் கீதா இருக்காங்களா? சரி, இருக்காங்க, ஆனா மியூட்ல இருக்காங்க. ஓ, அவங்க சரி, யாராவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. ஓகே. ஸோ நீங்க கேள்விகள் சாட் பாக்ஸ்ல போடுங்க, இல்ல அன்மியூட் பண்ணிட்டு கூட கேளுங்க. பிரதர் கீதா அன்மியூட் பண்ண முடியலன்னு போட்டுருக்காங்க. அப்படியா? சரி, ஓகே. அப்ப சாய் சிஸ்டரே இது பண்ணட்டும். ஓகே ஓகே. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க வந்துட்டாங்க. சிஸ்டர் கீதா சிஸ்டர், எஸ். இல்ல, எனக்கு லேப்டாப்ல அன்மியூட் பண்ணி விடுங்க. ஓகே, பரவாயில்ல. இப்போ நீங்க உங்க யூ கேன் ஹோஸ்ட் தி क्वेश्चन ஆன்சர் செஷன் சிஸ்டர். ஓகே. எனி क्वेश्चंस இன் தி chat அவங்க அதல மெசேஜ் பண்ணலாம். வரைக்கும் நிறைய क्वेश्चंस they didn't send any questions as such. இல்லனா மைக் அன்மியூட் chat டிசேபிள்டா இருக்கு. chat டிசேபிள்டா இருக்கு. ஓ, அப்படியே. ஆமா. எப்படி chat enable பண்ணுங்க. என்னோட மைக் enable பண்ணீங்கனா I'll ask them. So thank you so much, Swami brother. That was a very wonderful and a refreshing session for everybody, I hope. So in this, I have few communications with these clubhouse members. So few questions is like they have many doubts or especially practically how to apply the Raj Yoga meditation knowledge. So that one you have covered so many things. But when it comes to practice, when it comes to when they are in the home or when they are in the office, when it comes to practical application, certain times we missed, like how you said, like we lose our temper and then we get angry, or sometimes we feel very low, like we are not respected and we are not given any position, or we are not given any opportunity to do it. This type of questions are there in the minds of our brothers and sisters, especially how to manage that with the spiritual life as well as this official or professional life. Basically, shall I translate that one in Tamil? Please. ஸோ பிரதர் கிட்ட இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்கோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த நாலேஜ் எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. அதை நம்ம ப்ராக்டிக்கலா எப்படி வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கேட்குற அந்த ஞானத்தை நம்மளுடைய சொந்த வாழ்க்கையிலையும் மற்றும் நம்மளுடைய ஒர்க் ப்ரொஃபஷனலான ஒர்க் சுச்சுவேஷன்லையும் எப்படி
நம்ம அத கொண்டு வர்றது அப்படின்றத நம்ம கேட்கிறோம். சம்டைம் நம்ம வந்து ரொம்ப ஒரு நம்மள யாரும் வந்து முன்னாடி வைக்கிறது இல்ல, நம்ம சொல்றது கேட்கறது இல்ல, நம்ம ரெகக்னைஸ் பண்றது இல்ல, நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து முன்னேற்றங்கள் கொண்டு வர்றதுக்கு சில விஷயங்கள் தடையா இருக்கு. அதை பத்தி பிரதர் சொல்லுவாங்க. எஸ் பிரதர். See, first of all, there are two things. One is for the self, and number two is at the professional level. So once we come to Baba's knowledge, okay, we start walking on this path of spirituality. We work very hard. We get up at Amrit Vela. We listen to Murli. We also take care of our food habits. We actually do a lot of purshat. But what we need to understand is, to get onto the divinity, it takes a little bit of time. Because whatever sanskars we are trying to remove, it is there in the Atma for the last 2500 years. So to overlap the sanskar with divinity, it will take a little bit of time. So the most important thing is, don't get distressed. Okay, don't become sad when you say, I've been trying very hard, I've not been able to do that. You need to understand the science behind it. Okay, in science there is a concept which is called as neuroplasticity. Okay, so what do you mean by neuroplasticity? It means that, for example, if you have to create a road, so it will take a little bit of time to create a road. First you put in mud, then you clear, then you put gravel, then you put all these things, and then you concrete that road. So it takes a little bit of time. Similarly, in our brain, there are called as neural pathways. So for example, till now I've been getting angry with everybody. So already a neural concrete path has been created in my brain. If you have to create the next neural path of peace, happiness, it takes a little bit of time. So my simple, humble suggestion is, don't get distressed when you're not able to achieve your goal. Understand the physics, understand the science, and slowly you will be able to overcome all your weakness. This is the first part of the answer. Gitaben, you can translate, and then I'll go to the next part. எஸ் பிரதர். ஸோ பிரதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல நாமளே வந்து இந்த பிரம்மகுமாரிகள் வாழ்க்கையில வரும்போது நம்ம நிறைய விதமான ஒர்க் ஹார்ட், அதாவது நிறைய விதமான முயற்சிகள் வந்து நம்ம வந்து செஞ்சிட்டு இருக்கோம். அதாவது அமிர்தவலை எழுந்திரிச்சுக்கிறோம், முரளி கேட்கிறோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய உணவு வகையில வந்து நம்ம அந்த தூய்மையை வந்து கடைபிடிக்கிறோம். இந்த தூய்மையான தெய்வீகமான வாழ்க்கைய வாழறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏனென்றால் நம்மளுடைய சம்ஸ்காரம் வந்து 2500 வருடங்களாக அந்த பழைய சம்ஸ்காரங்கள் தான் இருந்திருக்கு. அந்த சம்ஸ்காரங்களை நம்ம வந்து தூய்மையாக தெய்வீகமாக மாத்துறதுக்கு நமக்கு சில நேரங்கள் எடுக்கும். அதற்காக நீங்க வந்து மனம் உடைந்து போகுதோ, இல்லைன்னா நம்ம ரொம்ப துக்கமாக இருக்கிறதோ அந்த மாதிரி நீங்க ஆகாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல என்ன சொல்றாரா, நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்றாரு. அதாவது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய அந்த குணங்களை நம்ம கொண்டு வரோம். நம்ம ஆல்ரெடி நம்மளோட சம்ஸ்கார்ல என்ன இருந்ததோ அதை நம்ம மாத்தணும். எந்த மாதிரி நம்ம மாத்துறோம் அப்படின்னா, தூய்மையாக, அன்பாக, அந்த தெய்வீக தன்மையாக கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குதுன்றாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு ரோட நம்ம அமைக்கணும் அப்படின்னா கூட நமக்கு அது வந்து டைம் எடுக்கும். அப்ப நம்ம வந்து வாழ்க்கையை தெய்வீகமாக மாற்றணும் அப்படின்னும் போது கட்டாயமாக அதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும்னு சொல்றாரு. அதற்காக நீங்க வந்து மனம் உடைந்து போகாதீங்கன்னு சொல்றாரு. See, this neural pathway is in the brain. Okay, so to create a new neural pathway, it takes a time of approximately 21 days to 90 days to create a small neural pathway. And to make it a concrete, a beautiful sanskar, it may take, for some people it may take 6 months, for some people it may take 1 year, it may take 1.5 years also. So you are on the right path. So keep on traveling on this right path. Okay. ஸோ பிரதர் என்ன சொல்றாருன்னா, அந்த நியூரோ பாத்வே அப்படின்றத நம்ம கொண்டு வரணும். நம்ம சரியான ஒரு அந்த தெய்வீக வாழ்க்கை வாழறதுக்காக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா 21 நாட்கள்ல இருந்து 90 நாட்கள் ஆகும் அப்படின்றாரு. அதை கொஞ்சம் நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க ஒரு கான்கிரீட்டா ஒரு அடித்தளம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு வழியாக நீங்க கொண்டு வரணும், அப்படி வாழ்க்கை முறையை கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு 6 மாதங்களும் ஆகலாம், 1 வருடங்களும் ஆகலாம், 1.5 வருடங்களும் ஆகலாம்னு சொல்றாரு.
Now, the second part of the question was, what do I do when I'm in a profession or in the office somewhere? Yeah, Yes. even in your maybe. So what is very, very important is, for example, tomorrow is a Monday here in India. Okay. So Monday, right from morning till evening, whatever you're supposed to do, you have a to-do list. So morning I'll go, then I have a first meeting, second meeting, so many things you have. You have a to-do list. So while you are preparing a to-do list, you should also simultaneously prepare a list of to-be list. To-do list, before that you should be a to-be list. To be that list also you should do. In Baba's language it is called Dincharya ke saath Mancharya bhi set karo. So when you are programming your mind positively, it's something that you have to experiment. Things will also become very good, will become very easy, will become very, very stable. So I would request my dear sweet friends is to experiment it and to please experience it. ஸோ பிரதர் வந்து ஒரு ஈஸியான வழி சொல்றாரு. நாளைக்கு வந்து திங்கக்கிழமை. ஸோ இந்த ப்ரொஃபஷன் லைஃப்ல வந்து நம்ம என்ன பண்றோம், திங்கக்கிழமைன்னு வரும்போது நம்ம அந்த நாட்களை ஆரம்பிக்கும் போது நம்ம டு டூ லிஸ்ட், நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம போடுவோம். அதன் கூடவே நம்மள என்ன செய்ய சொல்றான்னா, டு பி லிஸ்ட், நான் என்னவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து ஒரு லிஸ்ட்டை நீங்க போடுங்க. உங்க மனதை வந்து நான் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நீங்க வந்து லிஸ்ட் போட்டு அதோட சேர்த்து டு டூ லிஸ்ட், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்கள் எல்லாமே ரொம்ப நன்றாகவும் ஈஸியாகவும் நடக்கும். உங்களுடைய அனுபவங்கள் கூட ரொம்ப அருமையாக இருக்கும். Okay, Chan. Can we have any other questions, sister? Do you have any other questions? Chat, I couldn't get any. I received some questions directly on my this one. So with your permission, can I read that question? Yes, please. Somebody is asking that question. 1 minute. Now there's so much of coming in. 1 minute. Somebody has asked this question. Just 1 minute. Question Does tapasya burns our vikarma? If so, still we see so many health alignments. What could be the reason? நம்ம நிறைய தபஸ்யா செஞ்சுட்டு இருக்கிறோம். தபஸ்யா மூலமாக விகர்மங்கள் விநாசம் ஆகும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு நிறைய உடல் வியாதிகள் வருது. அது எதனால வருகின்றது? Okay. Okay, I'll answer this question, then we'll take up another question. See, when we do that tapasya, the tapasya is basically, I agree with that, the soul who has given this question. I appreciate that question. That as we do the tapasya, the soul starts becoming, very, very pure. Okay, no doubt about it. But when you speak about the health, okay, it could be my health, it could be the health of any seniors, it could be the health of any BKs. So when you speak about the health, there could be a lot of reasons for it. Okay, the reason is this health is connected with the hardware. So the hardware is actually made up of 5 elements. We all know: Dharti, Jal, Agni, Vayu, and Akash. Okay. So when the entropy increases, entropy in physics means disorder. Okay. When the whole of the world is disturbed, that impact is certainly there in these 5 elements also. So even if the soul is becoming pure, but this 5 elements is getting affected by the impure 5 elements that is outside. So disturbance of the health can be because of various reasons. Okay, so it doesn't mean we cannot come to the conclusion, my dear sweet soul who has asked that question, that even if I'm doing so much of a tapasya, why my health is getting disturbed. No, health is getting disturbed. It could be for various reasons also. So we have to still continue the tapasya. Okay, then the second part of the answer. So even if I have to come out from this health ailments, what should I do? So that I'll answer in the next part. Sister, I request you to please speak the first statement in Tamil. இதுல என்ன பிரதர் அந்த குவெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்றாரு, உடல் பிரச்சனைக்கு நிறைய காரணங்கள் இருக்குன்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் என்பது ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்றாரு. I don't know what to say in hardware. Hardware is a physical body, sister. Physical body. பிசிக்கலா இருக்கக்கூடிய இது, அதாவது 5 தத்துவங்களாக ஆகப்பட்டதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த 5 தத்துவங்கள்ல ஏதோ ஒரு
தத்துவங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னும் போது அப்போ அந்த உடல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருது. அதுக்கு நிறைய ரீசன்லாம் இருந்துட்டு தான் இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா உடல்ல இருக்கக்கூடிய அதாவது இந்த 5 தத்துவங்கள் இயற்கையோட 5 தத்துவங்களோட கனெக்ட் பண்ணி இருக்குதுன்னு சொல்றாரு. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம தபஸ்யா அப்படிங்கறது முயற்சிங்கிறது நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா அவர் வந்து சொல்றாரு. The second reason is why we are getting health ailments is because, you know, our birth, which we have taken this birth in this particular janam, is not by purity. It is not by purity. So we should have a vision with ourselves that the new world, that is Sri Krishna's world, that is the Satyugam, where Baba says it will be complete health, wealth and happiness, because the birth is also by pure mechanism. Okay, where the birth takes place by energy transfer. Here the birth is taking place because of matter exchange. So when we are taking birth through matter exchange and the matter becomes impure, the effect will be there in the health. But in Satyug, the birth is through purity. The birth is because of energy exchange. And therefore, in Satyug, there will be no health ailments. So my conclusion to the brother or sister who has asked that question is, okay, we should keep that vision that in this birth, okay, if I've got some problem with my health, okay, let me increase my tapasya so that my pain of that health issue doesn't affect me. But I should keep that vision that in the next birth, my birth should be through purity. If I start creating that vision, naturally, my next birth could be a meditative birth. This should be the vision that I should be keeping for myself, so that in that process, I become healthy. In that process, I start inviting the pure Satyug as close as possible. Okay? ஸோ பிரதர் ரெண்டாவது ரீசன் என்ன சொல்லுவாராரு அப்படின்னா இந்த ஜென்மம் அப்படிங்கிறது வந்து தூய்மையற்ற ஒரு ஜென்மமாகத்தான் வந்து இருக்கு. அதாவது இந்த உடலை நம்ம எடுத்தது வந்து தூய்மையற்றதாக தான் இருக்கு. ஏன்னா தூய்மையற்ற ஒரு இயற்கை இருக்கும் போது அந்த தூய்மையற்ற ஒரு உடல் உணர்வோடு இருக்கிறதுனால அது வந்து தூய்மையற்ற ஒரு ஜென்மம் தான் இப்போ வந்து நம்ம எடுத்திருக்கோம். நம்ம சத்தியுகத்துல நம்மளுடைய ஜென்மம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து தூய்மையான ஒரு எனர்ஜி டிரான்ஸ்பர்ன்னு சொல்றாரு. அதாவது அந்த தூய்மையான ஒரு சக்தியினுடைய மூலியமாக தான் வந்து குழந்தைகள் பிறப்பாங்க. அது வந்து தூய்மையான ஒரு ஜென்மம். அங்க வந்து எந்த ஒரு நோய் நொடிகள் உடலுக்கு எதுவுமே வராது. ஸோ இதனாலதான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷன் கொண்டுங்க. ஒரு நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்க வந்து இந்த மாதிரி நான் என்னுடைய உடல் வந்து ரொம்ப உயர்ந்ததாக தூய்மையாக ஆக போகுது. இந்த ஜென்மம் நமக்கு தூய்மையற்ற உடல் கிடைச்சிருச்சு. ஆனா நமக்கு அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது வந்து ஒரு தூய்மையானதாக கிடைக்க போகிறது அப்படிங்கிறத வந்து உங்களுடைய தியானத்துல அந்த மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும் போது நமக்கு தூய்மையான உடல் நமக்கு கிடைக்கும்ன்றார். Correct. Some brother was asking the question is, when I do this meditation, should I see the soul or should I experience the soul? So the answer to that particular question, it has come in a direct chat, sister. So with your permission, yes, okay, yes. You can put that question in Tamil. நம்ம வந்து தியானம் பண்ணும்போது ஆத்மாவை பார்க்க வேண்டுமா? You have to see the soul or experience it soul. நம்ம ஆத்மாவை பார்க்க வேண்டுமா இல்லது ஆத்மாவை உணர வேண்டுமா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. Yes. See, what is very, very important is the answer to this question is, till now, nobody has ever in this world seen an atom which is physical in nature. Nobody has seen an atom. So when you have not seen a physical atom through a naked eyes, actually through a naked eyes, it is impossible to see the soul. The first part. Please translate that in Tamil, sister. First point என்ன சொல்றாருன்னா இந்த ஆட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அத வந்து யாரும் இந்த கண்களால பார்த்ததே கிடையாது. இப்ப ஆத்மாங்கிறது ஒரு ஆட்டமோட சின்னது சொல்றாரு பாபா. அத வந்து யாருமே வந்து பார்த்ததே கிடையாது. So what is very important is, I would love to tell that brother is,
how you should be seeing that soul? It is, you should see it through your mind and intellect. Number one, that you should see, okay, just feel that at the center of the forehead, you are a point of light, point of energy, a twinkle, twinkle little star. Number two, what is very, very important is you should experience the qualities of the soul. Okay, I am peaceful, I am loveful, I am blissful, I am pure. That feeling should come. In today's Baba's Murli, Baba ने कहा है ज्ञान भी होना चाहिए और भावना भी होनी चाहिए. So one is the gyan, means the samaj, understanding. And number two is the related emotions also. Anyone in isolation, Baba says no. It should be a amalgam. It should be a combination of the both. So if you start looking at that Atma through your eyes, start trying it now, maybe you will never be able to see it. On the contrary, headache will come. But you should experience it. Just feel that I'm a point of light through your mind and intellect. Okay, and just feel, experience that all the 7 qualities of that being part. That is what we have to do, brother. Okay. So brother என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து மனம் புத்தியின் மூலமாக நம்ம ஆத்மாவை பார்க்க வேண்டும். ஏன்னா நம்ம ஆட்டமா இருக்கிறது நம்ம கண்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அப்ப நம்ம அந்த மனம் புத்தியின் மூலமாக பார்க்க வேண்டும். எப்படி பார்க்கணும்னா, நான் ஒரு ஆத்மா 2 புருவங்களுக்கு மத்தியில் ஒளி புள்ளியாக இருக்கின்றேன் அப்படிங்கிறத உணர்ந்து ஆத்மாவுடைய குணங்களை நீங்க வந்து உணரணும். நான் வந்து அன்பு நிறைந்த ஆத்மா, ஆனந்தம் நிறைந்த ஆத்மா, தூய்மை நிறைந்த ஆத்மா, அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய ஆத்மாவுடைய குணங்களை நீங்க உணர ஆரம்பிக்கணும். இன்றைய முரளியில கூட பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து பாபா சொல்லக்கூடியதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம அனுபவத்துல கொண்டு வரணும். நம்ம தனிப்பட்ட ஆள் கிடையாது. நம்ம பரமாத்மாவோட இணைந்து நம்ம அதை நினைக்கும் பொழுது அந்த ஒரு உணர்வுன்றதுல நம்ம வந்து கொண்டு வரோம். அந்த பாயிண்ட் ஆஃப் லைட், அந்த ஒளி புள்ளியாக இருக்கக்கூடிய ஆத்மாவை நீங்கள் உணர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. I would, last point is, even if you are not able to do that, nothing to worry, my dear sweet soul. Just keep on listening to the Murli every day. Keep on listening to the Murli, even if you understand or you don't understand. After some time, you will start experiencing the being part. So simple suggestion, listen to everyday's Murli, because since you are maybe 1-year-old baby, therefore I'm telling you this. And after some time, you will start getting into it. Okay, so that is how that, because Baba more or less in every day tells the same thing. Apne ko Atma samjho, Shiv Baba ko yaad karo. Apne ko Atma samjho, Shiv Baba ko yaad karo. But after some time, you will start experiencing it. Okay, so I wish you all the best, and I'm sure you will be able to experience that soul consciousness in the days to come. பிரதர் என்ன சொல்றாருன்னா, உங்களால செய்ய முடியுதோ இல்லையோ, தினமும் நீங்க வந்து முரளியை கேட்க வேண்டும். நீங்க அந்த முரளியை தினமும் நீங்க கேட்டுட்டே இருக்கும் பொழுது ஆத்மா தானாகவே அதை அனுபவம் செய்ய ஆரம்பிக்கும். நீங்க 1 வருடமாக 1.5 வருஷமாக நீங்க இருந்திருந்தா கூட, நீங்க புதிதாக வந்தவர்களாக இருந்தால் கூட, நீங்க அந்த முரளியை கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆத்மாவுடைய அனுபவத்தை நீங்க கட்டாயமாக அனுபவம் செய்ய முடியும். அதற்காக நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க முரளியை கேட்டுட்டே இருங்க. கட்டாயமா உங்களுக்கு வந்து ஆத்மா உணர்வு, அந்த ஆத்மாவுடைய குணங்களை நீங்க அனுபவம்ன்றத கொண்டு வர முடியும்னு சொல்றாரு. And we should be grateful to that small coronavirus. Because of that coronavirus, all this Zoom technology came into existence. Lenin Bhai is doing such a beautiful seva that sitting in your home, sweet home, you can connect to Baba, you can connect to Murli, you can connect to so many lectures. So that's a great, you know. கொரோனானால நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது. எல்லாருமே இந்த டெக்னாலஜி மூலியமாக அவங்க வீட்லயே உட்கார்ந்து நம்ம வந்து பாபாவோட ஞானத்தை கேட்கிறோம், எல்லா கிளாஸஸ் கேட்கிறோம், அதை வந்து நம்ம அனுபவம் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப நல்லது, தேங்க்யூன்னு சொல்ல வர்றாரு. See now, brother Lenin, you are in France, I am in Mumbai, Sai Lakshmi Ben Geeta Ben is in Chennai, and there are so many people. See, it's a beautiful technology is converting into universal consciousness. Corona is also universal consciousness. Baba's knowledge is also universal consciousness. We are actually all stars. And the moment we start experiencing that we are spiritual beings, okay, Baba says Satyug bahut jaldi aa jayega. So brother என்ன சொல்றாரு பாருங்க. லெனின் பிரதர் பிரான்ஸ்ல உட்கார்ந்துருக்காரு, நான் மும்பைல உட்கார்ந்துருக்கேன்,
சிலர் சென்னையில அந்த மாதிரி எல்லாரும் ஒரு ஒரு கண்ட்ரில நம்ம உட்கார்ந்து இருந்தாலும் நம்ம வந்து ஒருத்தரோட அந்த ஆன்மீக உணர்வுல இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த இணைப்பு தான் கட்டாயமாக ஸ்வர்க்கத்தை கொண்டு வரும், கட்டாயமாக அது கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்றாரு. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஒரு question How are you able to take so much degrees? How is it possible? in one of the class, I will tell you my experience. It is such a wonderful experience because when I joined Bombay University as a teacher, I just had one degree. That is just BTech in mechanical engineering, and from the industry I shifted to teaching. And Baba always says in the Murli that ye Kalyugi Gyan nahi padho na. So the University Grants Commission after a couple of years came with a notification that all those who want promotion should get an MTech or get a PhD. So I said, no, I don't want an MTech, I don't want a PhD, because it is all Kalyugi Gyan, the new Satyug is going to come. So for so many years, I did not study at all, means I did not have that Lokik studies. But thanks to Baba, that Annamala University came into existence. I am grateful to Mrityunjay Bhaiji. I am grateful to Pandimani Bhaiji. Okay. So when they brought in this value education courses, so I thought now I should study all these things. So I started studying, and because I am basically a teacher now. So, and Baba also says, we should be a student forever. So I kept on studying it. I loved, I joined other universities also, because I love studying, and I usually join only those courses which is connected with meditation, which is connected with psychology. So that keeps me connected with the student life, right? So a couple of days before, when I met Pandimani Bhai, he said, Swami Bhai, you should get the next PhD degree also. And I'm very happy to share with you that Brahma Kumaris have connected with Manipur University, wherein you can get your PhD degree also. And these are something which we can do. We can apply Raj Yoga and you can get your PhD degree. And the days to come, your PhD degree, particularly in counseling, value education, will do a lot of service. Because today we have got teachers who can teach maths, physics, chemistry, biology, etc. But today we require teachers who can calm the student's mind, who can help them, for digital detoxification, who can help the children, counsel them, and come out from depression. So I would request all of you, dear sweet brothers and sisters, to take this benefit, in the area of yoga, in the area of meditation, and you can help the ailing humanity. Okay. ஸோ பிரதர் வந்து சொல்றாரு, அவர் வெறும் ஒரு டிகிரி தான் வாங்கியிருந்தாரு. இனியும் உலகம்ன்றது அழிய போது பாபா சொல்லியிருந்தாங்க. அதனால அதுக்கு மேலும் எந்த படிப்பும் அவர் வந்து எடுத்துக்கல. ஆனா அவரோட வேலையில பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும், நீங்க அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா, நீங்க ஒரு எம்டெக்கோ பிஹெச்டியோ நீங்க கட்டாயம் படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு அந்த டிகிரில வேணும்னு சொல்றாங்க. ஆனா பிரதர் வந்து அதுல எதுலயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அவர் வந்து காமிக்கவே இல்லை. அப்போ வந்து சத்யுகா வரப்போகுது, இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து நம்ம பாண்டியமணி பிரதர் அவங்க தலைமையில வந்து வேல்யூ எஜுகேஷன் கோர்சஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுல நிறைய டீச்சர்ஸ் அதெல்லாம் தேவைப்பட்டு இருந்தது. ஸோ அதன் காரணமாக பிரதர் வந்து நிறைய டிகிரி கோர்சஸ் எல்லாமே வந்து படிச்சிருந்தார். அவர் படிச்சிருக்கக்கூடிய டிகிரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன், அப்புறமா சைக்கலாஜிக்கல் சம்பந்தப்பட்ட அந்த டிகிரிஸ் தான் வந்து அவர் வந்து நிறைய படிச்சிருக்காங்க. அடுத்ததாக பிஹெச்டின்றத கூட வந்து நம்ம வேல்யூ எஜுகேஷன் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கிற நம்ம மதுபன்ல இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் விங்கோட மணிப்பால் யூனிவர்சிட்டியோட ஒரு டைப் இருக்கு. அதுல வந்து பிஹெச்டி டிகிரின்றது யார் வேணா வந்து பண்ணலாம். அது இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அதை பத்தி அவர் சொல்றாரு. பிஹெச்டி இன் கவுன்சிலிங், பிஹெச்டி இன் வேல்யூ எஜுகேஷன், இது மாதிரி அதுல நிறைய கோர்சஸ் வந்து இருக்கு. இதுதான் வந்து இன்னும் வரப்போற காலத்துல வந்து ரொம்பவும் அவசியமாக இருக்கக்கூடியதாக இருக்கு. ஏனென்றால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கும், மனதை அமைதிப்படுத்துறதுக்கும், அதுக்கப்புறமா அந்த
அதாவது வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய கோர்சஸ்னா இதுதான் இருக்கும். அதனால யார் வேணா அதை வந்து காண்டாக்ட் பண்ணி சேரலாம் அப்படின்னு சொல்றாங்க. Can foreigners also join or Indians are only can join in this, brother? I have to check out with the protocols, I'll have to check out how with Pandimani bhai. They have because sent there are a me lot of some contact courses, contact sessions and all are there, and they but should thanks have to Zoom some technology masters in. today, no, we have a Zoom technology. I think sitting in a home sweet home. Maybe if Lenin bhai can send a request to Pandimani bhai that we have got so many people, they can certainly have this kind of courses. Communication started by G. Already started. So sweet, so sweet. We want to education study center in Paris for Europe. Wow. So wonderful. Most welcome. Yeah, okay. Thank you. Okay. Thank you, brother. So thank you. Any other questions? Anything anybody wants to ask? யாராவது ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டுமா? கடைசியா பிரதர் டிராவல் பண்ணிட்டு வந்தும் நமக்காக உட்கார்ந்துருக்காங்க. Thank you very much. So Lenin bhai, thank you very much. I would love to thank all the divine brothers and sisters with the promise that you should help, you should connect me to anybody who can teach me Tamil. I'm little serious about it. So next time I will add one more degree, maybe BA in Tamil. At least even if I don't get a degree, in the next anniversary, very easy for you. It will be easy for you. You will learn everything. But at least in the next anniversary, Lenin bhai, I should be able to speak a little bit of Tamil. I have got this, this great vision. So I would request that if somebody can help me, if possible, please share my number, Lenin bhai. If somebody can help me, I'll be very happy. You can teach me Tamil. So this is one of the great vision I got it, because Tamil is such a beautiful language, and it is such a pure language. I've always heard Dr. Kalam sir speaking about the greatness of Tamil and the greatness of all the Tamil poets, etc. Since in this Janam I am born in Tamil Nadu, and thanks for all of you getting connected. So next time when I meet any Tamilians, at least I can speak a little bit of Tamil. So this is one of the vision that I'm carrying from this first anniversary of your Rajayoga Clubhouse celebration. Om Shanti. Thank you, brother. We are truly honored, brother. We are really honored by your presence. Thank you. Thank you very much. Om Shanti. Om Shanti. Om Shanti. Can I see all of you in the video for 1 minute? Yes, brother. Thank you all of you. Thank you so much. Thank you for your presence. You have Excellent been lecture. the next 2.5 for the last 2.5 hours. Om Shanti bhai. Om Shanti. கேள்வி கேட்ட அனைவருக்குமே ரொம்ப நன்றி. பிரதரோட நம்ம எப்பவுமே கனெக்ஷன்ல இருக்கலாம். நம்ம என்ன பிரச்சனைனாலும் நம்ம அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டு வாங்கிக்கலாம். அவர் அவ்வளோ வந்து ரொம்ப சரளமானவர். அதனால அவர்கிட்ட so we can connect you anytime if you want any help, right? Any suggestion, any spiritual guidelines, right? Yeah, most welcome. I'm always on godly service. Okay. Thank you so much, brother. Thank you. Om Shanti. Can I take your leave, brother? Okay, brother. Thank you very much. Thank you. Thank you, Baba. Thank you. Okay. Right. Nilani sister, Om Shanti. Thank you, Geeta sister. Thank you. Om Shanti. இந்த அழகான அமைதியான நேரத்துல அழகான விஷயத்த பிரதர் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த நேரத்துல அடுத்ததாக எங்களுக்காக எழில் கொஞ்சம் அழகிய இலங்கையிலிருந்து கொழும்பு மாநகரில் இருந்து நமது ஆன்மீக சகோதரி பிரபாலினி அவர்கள் ஒரு கவிதையை வழங்க இருக்கிறார்கள். ஓம் சாந்தி பிரபாலினி சிஸ்டர். ஓம் சாந்தி. இந்த ஆத்மாவை தன் கண்ணின் மணிக்குள் வைத்திருக்கும் தந்தைக்கு முதற்கண் வணக்கங்கள். இங்கு இணையத்தின் மூலம் வருகை தந்திருக்கும் அனைத்து பிராமண குல பரிவாரங்களுக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் புஷ்பக விமானத்தில் இருந்து மானசீகமாக நறுமண பூக்களையும் நறுமண பன்னீரையும் தெளித்து செஞ்சாந்து சந்தன பொட்டு வைத்து வருக வருகவென உள் அன்புடன் நான் வரவேற்கிறேன். கீதையின் நாயகன் சர்வ சக்திவான் தந்தைக்கு
ஒரு கல்வி ராஜ்யம் அமைக்க அவர் திருவருள் கொண்டார். அதன்படி ஓர் ஆண்டிற்கு முன் தந்தை மதுபன் ஞான பற்றை என்றொரு சாம்ராஜ்யத்தை அமைக்க எண்ணினார். அதற்கு இது செம்மொழி பேசும் சங்க தமிழருக்கான என்பதால் வீரத்தமிழன் லெனினை கருவியாக்கி மன்னனாக்கினார், தேர்ந்தெடுத்து விட்டார். இது அன்பு சாம்ராஜ்யம். தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். இதை நிறைவேற்றுவார் அவர் என தந்தை அவரிடம் இந்த பொறுப்பை கொடுத்தார். பாப்தாதா இதற்கு தனது ஒளிவட்டம் சுற்றி பாதுகாப்பு குடைநிழலாக இருக்கிறார். இது ஒரு ஆன்மீக பல்கலைக்கழகம். இதற்கு அகவை ஒன்று, பல்லாண்டு வளர வேண்டும். இது சரியாக காலை 10 மணிக்கும் ஐரோப்பிய நேரம் 6:25க்கும் தனது அரசு சபையை கூட்டும். பாட்டுடன் ஆரம்பித்து வகுப்பு யோகத்துடன் நிறைவு பெறும். கல்வியால் வளர்வது மதி, புத்தி, புத்தியால் வளர்வது திறமை, அந்த திறமையால் வளர்வது கலை, கலையால் வளர்வது ஆற்றல். கல்வி இல்லையேல் காரியம் யோகமும் இல்லை. தந்தை தேர்ந்தெடுத்த மன்னனோ லெனின் 7 குணம் 16 கலைகள் நிரம்பிய அன்பும் பண்பும் உடைய மகாரதி. ஆன்மீக பாடத்தை பஞ்சாமிர்தமாக தருவதில் பாலமுருகன், சுதந்திரம் வாய்ப்பு தருவதில் பாரிவேந்தர். சில ஆத்மாக்களில் தொடங்கி 1000 மாணாக்கர் ஒற்றுமையாக ஒருங்கிணைத்து வழிநடத்துகிறார். குன்றின் மேல் தீபம். இதில் பயன் பெற்றவர் வழி தெரிந்தோர் பலர். பல நாட்டு மாணாக்கர்களும் இதில் உள்ளனர். தந்தையின் இதே சிம்மாசாரி, சவால்களை வலிமையாக்கும் சக்திசாலி, சகிப்பு தன்மையின் சக்கரவர்த்தி, மாணாக்களை முன்னிறுத்தி ஞான போர் புரியும் மரத்தமிழர். சேவை எனும் செங்கோலாலும் செம்மொழியாம். ஞான முதல்வன் பாபா தத்தெடுத்த தவ புதல்வன் மகாதானி லெனின் அவர்கள். இவருக்கு உதவிக்கரமை பொறுமையில் பூமாதவியாய் தளபதி குருவரனே, மென்மலராய் வான் நட்சத்திரமாய் மிண்டும் சூட்சும தேவனே குரு. இங்கு வாரந்தோறும் வருகை தரும் ஞான பேராசிரியர்கள், ஞான வித்தகர்கள், விழிப்புணர்வு தருவதில் ராஜயோகிகள். பஞ்ச தத்துவத்தில் ஒன்றாம் நெருப்பு. நெருப்புத்தான் சிந்தனை. அதை தூண்டுவதில் கர்மயோகிகள். சாகார முரளியில் ஞான வெண்ணெய் கடையும் மாதவனே, பூனேயின் மார்க்கண்டேயனே, சிவதாண்டவமாய் யோகம் செய்யும் சங்கரனே, ரமணி சகோதரனே, வர்ணனை செய்வதிலும் வல்லவி, ஞான அஸ்திரத்தை வீசுவதிலும் வீரமங்கை, சமஸ்காரத்தை வதம் செய்ய உதவும் மகிஷாசுர வர்த்தினியே, அஷ்ட சக்திகளின் விரிவுரையாளர், மொழிபெயர்ப்பதிலும் மொழி அழகியே, தேடலின் அன்ன பறவையே, அஷ்டலட்சுமியே, சாய்லட்சுமி சகோதரியே, வகுப்பை தன் நவரசத்தால் கட்டுக்குள் வைக்கும் நவரச நாயகி சரளா சகோதரி, முத்தமிழ் விளையாடும் கலையரசி பஞ்ச கல்யாணி லட்சுமி பிரியா சகோதரி, பாட்டுடன் மெல்லிசையாய் இதயம் பெறடும் ஜோதி சகோதரி, அமைதி சொரூபமே சாந்தஸ்வரூபி சுசீலா மாதாஜி, நம்பிக்கை நிச்சய புத்தி கற்றுத்தரும் யோக வேந்தன் ஆசான் ராஜேஷ் சகோதரன், மருத்துவத்துறை அரசி சரஸ்வதி தேவி, மென்குரல் அரசி கீதா சகோதரி, பல்முகம் காட்டும் ஆசிரியர் ஞானமலை பொழியும் அசிம் தானா சகோதரனே, தொழில்நுட்பக்கலை வலய இணைய அரசன் இளங்கோவன் அவர்களே, மற்றும் பெருந்தகைகளே, மகாரதிகளே,
ஒரு வருட பூர்த்தி விழா நாயகனே, தகப்பன் சாமி டாக்டர் சுவாமிநாதனே, இன்றைய விழா உதய சூரியனே, எழுச்சி நாயகனாம் அன்பு சகோதரனே, நாளைய தந்தையின் உதவி பொறியியலாளரே, நேசரி பாடலே, ராஜயோகத்தை இணைத்த கவியரசே. இந்த ராஜ்யத்தை அலங்கரிக்கும் மகாராஜாக்கள் இறை மாணவர்களாக பாரத நாட்டு வீர தமிழர்கள். நுணுக்கமாக பதில் கூறும் வைரமுத்தி சகோதரனே, சிந்தித்து பேசும் செழியன் சகோதரனே, பாண்டிக்குமார் சகோதரனே, கோதண்டராமன் சகோதரனே, துல்லியமாக பேசும் சந்துரு சகோதரனே, ஞானரசம் சொட்டும் அரசிகள் நலாயினி சகோதரி, நிலா சகோதரி, பிரதீபா சகோதரி, பாலா சகோதரி, கௌசி சகோதரி, பாடி அசத்தும் சுமதி சகோதரி, சாவித்திரி மாதாஜி, ஆசிரியர்களை கேள்வி கணையால் திணற வைக்கும் ராகவேந்திரன் சகோதரன், சூட்சுமமாக வந்து செல்லும் ரமேஷ், புஷ்பலதா, ராஜேஷ், பூமணி, செல்வி, குமார், சிவகுமார், சசி, ஜெயக்குமார், ஹரி, சாந்தி, மோகனபாலா, சுருதி, ராஜி, குமுதா, ராமச்சந்திரன், மோகன், ரம்யா, உமா, அன்பு, ரவி, ஜெயந்தி, ஹேமலதா, குமுதா, தனலட்சுமி, ராமச்சந்திரன், நளினா, அவ்வப்போது கொஞ்ச தமிழில் பேசும் பாரத சுமதி, ரத்தி, ராணி சகோதரிகள், நாம் எல்லோரும் பற்றையில் சங்கமமானோம். இது அழகிய ஞான நதிகள். இந்த அழகிய நீரோடையில் நானும் ஒரு துளியாக இருப்பதில் பெருமிதம் அடைகிறேன். உலக வரைபடத்தில் ஒரு புள்ளி இலங்கை, அதில் ஒரு புள்ளியாக இந்த ஆத்மாவும் உங்களுடன் பயணிப்பதில் சந்தோஷம். மன மகிழ்வுடன் கரம் கோக்கின்றேன். நாம் அனைவரும் அன்பால் ஞானத்தில் இணைந்த கூட்டம், தந்தை இணைத்த பொன் சங்கிலி. சத்தியயுக வாழ்வுக்கு நாங்கள் முன்னோட்டம் காணும் தேவர்கள். எங்கெங்கோ பிறவி எடுத்தோம், பற்றையில் இணைந்தோம். பாகுபாடின்றி பல நாட்டு பூக்கள் கதம்ப மாலையாக பற்றையே அலங்கரிக்கின்றோம். கைகோத்து மேலேறும் ஸ்திதியில் ஒற்றுமையாக ஆன்மீக பலத்துடன் ஏறுவோம். எமக்காக தந்தை புது உலகு படைக்கிறார். களிப்புடன் ஏறுவோம் சிகரம் நோக்கி. நட்பு பூக்களே, வானில் நட்சத்திர பூக்கள் ஒளிரும். பட்டறையில் நாங்கள் யோகத்தில் புடம்போட்ட தங்க துளியாக ஜொலிப்போம். விட்டு கொடுப்பதில் நாம் ஆன்மீகவாதிகள். பட்டறையை இனியும் நாம் மென்மேலும் சர்வ சக்திவான் சிவபாபாவின் துணையுடன் விண்ணை தொட நாம் வைப்போம். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த பாபாவிற்கும் நிமித்த ஆத்மாவுக்கும் அனைவருக்கும் நன்றிகள் பல கோடி வந்தனம். நான் விடை பெறுகின்றேன். ஓம் சாந்தி. நன்றி பாபா. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி பிரபாலி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி மாதாஜி. அருமை அருமை. சாந்தி. மிகவும் அருமையாக உங்களோட கவிதையை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. பாபாவுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில அவார்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. லெனின் பிரதர். ஓம் சாந்தி. மியூட் எடுத்துட்டு பேசுங்க பிரதர். எஸ், மறந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ அவார்டு வந்து ஓகே, நம்ம பண்டிகுமார் இருக்கீங்களா? இப்போ கிளப் ஹவுஸ்ல இருக்காரு. கிளப் ஹவுஸ்லீங்களா? இப்போ அவரு கம்ப்யூட்டர்லேருந்து ப்ளே பண்ணலாம் அந்த வீடியோஸை. ஓகே, இப்போ அவர் இங்கே ஜாயின் பண்ண முடியுமா? பாண்டிக்குமார் பிரதர், நீங்கள் ஜூமில் ஜாயின் பண்ண முடியுமா? சரி, ஓகே. மதுபன்லேருந்து யார்? ராஜேஷ் பாய் இருக்காங்களா பாருங்க, நம்ம குரூப்பில் வந்தார் ராஜேஷ் பாய். ஓகே, அவர் ஆனந்த் தாண்டே பிரதர் இருக்காரு. பிரதர் ஒரு 5 minutes அவரை நமக்கு ஒரு வாழ்த்து செய்தி சொல்லட்டும். ஆனந்த் பிரதர்.
1 minute பிரதர், நான் ட்ரை பண்றேன் பிரதர். ஒரு 5 minutes or 10 minutes டைம் கொடுங்க. ஓகே ஓகே கனெக்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி மதுபன்ல இருந்து வேற நான் முருகன் பிரதர் வெயிட் பண்ணாரு. அப்போ நம்ம கிளாஸ் 2 மணி நேரம். இப்போ இந்தியாவில் டைம் வந்து 1 மணி ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்தியாவில். இப்போ அவர் லஞ்சில் இருக்கார். இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் வருவார். முருகன் ராஜயோகா டிவி தமிழ் சேனல் மதுபன்லேருந்து அதோட தலைமை நிர்வாகி முருகன் வந்து இன்னொரு அரை மணி நேரத்தில் ஜாயின் பண்ணுறேன்னு இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடுவார். வேற மதுபன்லேருந்து பாடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க சிஸ்டர்ஸ். யாரையாவது சரி, இப்போ ஒரு பாட்டு இது பண்ணலாம். ஒரு மாதாஜி இருக்காங்க ஈரோடு. சரி, அவங்க மாதாஜி நம்ம ஒரு 5 நிமிஷம் வாழ்த்தி பேசட்டுங்களா? சுசிலா மாதாஜி, ஓம் சாந்தி. இருங்க, நான் அவங்கள மாதாஜி இல்லை இருக்காங்க, பட் மியூட்டில் இருக்காங்க. வண்டிக்கு வரட்டாரு. ஓகே கொஞ்சம் சரி. வேற ராஜேஷ் பாய் வந்தார், பட் லெஃப்ட். இப்போ பாண்டிக்குமார் நம்ம இந்த அவார்ட்ஸ் வீடியோ வந்து இருங்க ஒரு சாங் இல்லானி சிஸ்டர். இப்போ நீங்கள் பாட்டு யார் பாட போகிறாங்க? நம்ம லக்ஷ்மி பிரியா சிஸ்டர் பாட போகிறாங்களா? ஓகே சரி, சாங் முடிட்டோம். சரி ஓகே, நம்ம ஓகே நீங்கள் ஓகே ரைட். இலங்கையில் இருந்து தற்போது பிரதீபா சகோதரி அவர்கள், ஆன்மீக சகோதரி பிரதீபா அவர்கள் இலங்கை மட்டக்களப்பில் இருந்து நம்மோட கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். அழகான பாடல் ஒன்றை கொடுக்க இருக்கிறார்கள். பிரதீபா சிஸ்டர், ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஸ்ரீலங்காவில மட்டக்களப்பில் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட். அம்பாறை, சாரி. ஓகே சிஸ்டர். பிரதீபா சிஸ்டர், வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுங்க, பாடுங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி மாதாஜி. நடுவுல இங்க ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கா. சரிங்க, ஓகே சரிங்க. அப்புறம் நீங்க ஒரு ஒரு வாழ்த்து செய்தி சொல்லுங்க. இப்போ வந்து பாடுறாங்க. பாடட்டும். பாடவா சிஸ்டர்? ஒரு சேர் கொடுங்க. பாபாவுக்கு ஒரு சில வசனங்கள் ஒரு 1 minute பேசிட்டு பாபாவோட பேசிட்டு இந்த பாடலை படிக்கலாம். இந்த பாடலை பாபாவுக்கு சமர்ப்பணம் செய்யலாம் நினைக்கிறேன். தந்தையே, நான் பல பிறவிகளா உங்களை தேடி அலைஞ்சேன். திசை தெரியாம தவிச்சு நின்ன. இத்தனை கோடி பேர்ல என்ன தேர்ந்தெடுத்து உங்க மடியில என்ன உட்கார வச்சுட்டீங்க. எனக்கு ஞானத்தின் 3வது கண்ணை கொடுத்து நான் யாருங்கிற உண்மைய எனக்கு புரிய வச்சுட்டீங்க. சிறை பறவையா கூண்டுக்குள்ள சிக்கி தவிச்ச எனக்கு சிறகுகளை தந்து பறக்க கத்து கொடுத்துட்டீங்க. சூரியன், சந்திரன், நட்சத்திர மண்டலங்களுக்கெல்லாம் மேலே இருக்கின்ற நம்ம வீட்டுக்கு என்ன அழைச்சு வந்துட்டீங்க. நன்றி தந்தையே, நன்றி. ஓம் சாந்தி. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்து பாண்டிகுமார் நம்ம இந்த கிளப் ஹவுஸ் அவார்டு நிகழ்ச்சி ஓகே ப்ளே பண்ணுங்க.
चाहता है मन में उतारने को दिल ये चाहता है तुम सामने हमारे तुम साथ में हमारे प्रभु तुमको निहारने को दिल ये चाहता है Thank you. Super. Thank you, brother. Okay. நன்றி பிரதர். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருக்கும் மிகப்பெரிய சேவையை எல்லாரும் செஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர், நீங்கள் வந்தது. தேங்க்யூ. ஓகே. ஆனந்த் பிரதர் பாடணும் போல இருக்கு. அவங்க ஜாயின் பாதியில பண்றேன் சார். நிறுத்திருக்காங்க. அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டுமே அவங்க பாட்டை. சாந்தி என்னமா அவங்க பாட தொடங்கல பிரதர். அவங்க கவிதை ஆமா ஆமா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மிஸ்டேக். பாடிடுங்க sister. ஓம் சாந்தி. நான் நினச்ச கவிதை சொல்லி முடிச்சுட்டாங்கன்னு நினச்சோம். ஓம் சாந்தி. நன்றி நான் சொல்லியே அன்பான என் சிவ தந்தையே, நன்றி நான் சொல்லியே அன்பான என் சிவ தந்தையே, உன்னை தேடினான் அலைந்தேனே, என்னை நீயும் கண்டுபிடித்தாயே, शुक्रिया आपका प्यारे प्रभु, शुक्रिया. தேகத்தை மறக்க செய்தாயே, ஆத்மாவை உணர வைத்தாயே, மரணமே இல்லை என்றாயே, மகிழ்ச்சியில் மிதக்க வைத்தாயே. சாரி சிஸ்டர், சாரி டு இன்டரப்ட். என்னை நீ அன்பாக மீட்டெடுத்தாயே, நன்றி நான் சொல்லியே அன்பான என் சிவ தந்தையே. பொய்யான உலக வாழ்விலே நீ நிஜ வாழ்வை பரிசாய் தந்தாயே, கருணை கடலான தந்தையே, கண்மணியாய் என்னை காத்தாயே, எதற்காக நான் பிறந்தேனோ அதை நீயே வரமாய் தந்தாயே, நன்றி நான் சொல்லியே அன்பான என் சிவ தந்தையே. शुक्रिया आपका प्यारे प्रभु, शुक्रिया. உன்னை தேடி நான் அலைந்தேனே, என்னை நீயும் கண்டுபிடித்தாயே, நன்றி நான் சொல்லியே அன்பான என் சிவ தந்தையே. நன்றி பாபா. ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி சிஸ்டர். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி. மிகவும் உணர்வு பூர்வமாக இருந்தது சிஸ்டர். ரொம்ப நன்றி. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. சூப்பரா இருந்துச்சு. பிரதிபா சிஸ்டர் சொந்தமா எழுதின பாட்டா? இல்ல பாபா பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு பாபா பாட்டு. ஓகே ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். ரொம்ப அருமையா இருந்தது. ஒருவேளை இந்த பாட்டை இன்னொரு தடவை கேட்டா எனக்கு உங்க ஞாபகம் தான் வரும். எனக்கு நெருக்க பாபா கிட்ட கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா இந்த பாட்டை எங்கேயா அடிக்கடி கேட்பேன் சிஸ்டர். ஓகே ஓகே, வெரி குட். உங்களோட பர்சனல் டச்சோட உங்க பாவனாவோட இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி பாபா. ஓம் சாந்தி. லெனின் பிரதர் சிஸ்டர் யாராவது அனுபவம் பேசி இருக்கிறாங்களா அல்லது மாதாஜி, சுஷிலா மாதாஜி ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க. ஒரு இருங்க, அவங்க இப்போ வீடியோல பிரதர் ஒரு ரிக்வெஸ்ட், வர்றவங்களோட வீடியோவை நல்ல பொசிஷன்ல வைக்க சொல்லுங்க. ஏன்னா இது திரும்பவும் ரெக்கார்ட் ஆக போகுது. இப்போ லைவ் நல்லா இருக்கும். யாராவது யூடியூப்ல போய், நான் இன்னும் பார்க்கல, யூடியூப் பார்க்கல, நான் லைவ் பண்ணியிருக்கோம் யூடியூப்ல. அது இல்லாத ரெக்கார்டும் ஆகுது இல்லையா? இது எல்லாமே ரெக்கார்டும் ஆகுது. எஸ், ரெக்கார்ட். சோ யார் வீடியோ ஸ்பாட்லைட் ஆகுதோ அவங்களோடது ரெக்கார்ட் ஆகும். அதனால கொஞ்சம் நல்ல வீடியோ கேமரா நல்ல பொசிஷன் பண்ணி போட சொல்லுங்க. ஓகே. சுஷிலா மாதாஜி இருக்காங்க இல்லைங்களா? இருக்கேன் பிரதர். ஓம் சாந்தி மாதாஜி. ஓம் சாந்தி, வாங்க, வெல்கம். சாந்தி. அது இங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த உங்களோட இது சென்டர் தரப்பு சிறப்பு விழாவோட இன்னைக்கு அந்த தேங்க்ஸ் கிவிங் நடந்துட்டு இருக்கு எல்லாருக்கும். ஓகே, அதான் வேற ஒண்ணு இல்லை. எப்படி இந்த கிளப் ஹவுஸ் வந்து உலகம் பூரா நம்மளை எல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதனால நமக்கு வந்து ஒரு ரொம்ப தூரமா போய் சந்திக்க முடியாத ஒரு நிகழ்வை எவ்வளவு ஈஸியா நம்ம எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடியவங்களை நான் பார்க்க முடியாது. ஆனா இது மூலம் நான் வந்து வீடியோல கூட பாக்குறேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த ஒரு கிளப் ஹவுஸ் வந்து எப்பவுமே இருந்து உலக மக்கள் இன்னும் நிறைய பேர் வந்து இத கேட்டு அனுபவம் செஞ்சு பாபா குழந்தையே ஆகணுங்கிற சுப சங்கல்பம் நாங்க வச்சிருக்கோம். அதனால மேல் மேலும் வளர பாபாவோட நினைவுல என்னுடைய வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. தேங்க்யூ மாதாஜி. ஓம் சாந்தி. நாங்க அவார்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்வீட் மதர்னு அவர் டைட்டில் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அந்த வீடியோ அனுப்புறோம். பாபா இனிமையான குழந்தைன்னு சொல்லி நீங்களும் கொடுத்துட்டீங்க. ஸ்வீட் மதர் ஆஃப் கிளப் ஹவுஸ்னு அந்த அவார்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க பாண்டிக்குமார். அப்படியா? சரி. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றி பாபா. நன்றி மாதாஜி, ரொம்ப நன்றி. பாபாவுக்கு தேங்க்ஸ். இப்போ இந்தியாவில் முருகன் வந்து அவர் 1:30 மணிக்கு ஒரு 1/2 hour சொன்னாருங்க. இப்போ இன்னொரு 20 நிமிஷத்துல 15 நிமிஷத்துல அவர் ஜாயின் பண்ணுவார் மதுபன்ல இருந்து. நம்ம அது வரைக்கும் வந்து அவார்டு வந்து இப்போ பாண்டிக்குமார் வந்து அந்த ஒவ்வொரு போட்டோஸா காட்ட போறீங்களா பாண்டிக்குமார்? ஆனந்த் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனந்த் தாண்டே பிரதர் இருக்காரு. பிரதர் இருக்கிறாரு. அவரை கூப்பிடும். ஆனந்த் பிரதர். ஓம் சாந்தி, வாங்க, வெல்கம். ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல். இந்த டீம்ல எல்லாருமே பண்ணக்கூடிய இந்த எஃபர்ட்டை வந்து இஸ் அ பிக் பிளெஸிங்ஸ். ஆக்சுவலா 1 year கன்சிஸ்டண்டா பண்றதுங்கிறது ஹவு ஹார்ட் இட் இஸ். ஆக்சுவலா ரியலி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த வந்து நீங்க எல்லாம் பண்றீங்க. இட் இஸ் ரியலி வண்டர்ஃபுல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் லெனன் பாய் டீம் எல்லாருக்குமே வந்து இட்ஸ் ஆல் குட் பிளெஸிங்ஸ் ஆக்சுவலி. ஸோ இது வந்து இட் வில் கீப் growing and growing. இன்னும் நல்ல ஸ்பீக்கர்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு இது இன்னும் பெனிஃபிட் ஆகும். இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். I'll always be there to support you actually whenever is possible. So it is just fantastic to see everybody today. முக்கியமா இன்னைக்கு பிரதர் கூட இன்னைக்கு கிளாஸ்ல சொன்ன மாதிரி ஸோ நம்ம நாலேஜ் நிறைய கேட்குறோம். 4 பாடம் நமக்கு இருக்கு. ஞானம் வந்து 1,
அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து சேவை பண்றோம், அஸ்திவாரமா இப்ப எல்லாரும் பண்ற சேவை. ஆனா தாரணா புருஷாரத்துல 2 இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து அது வந்து 2 தூண், முக்கியமான தூண்ல 2 தூணா இருக்கு. அதை நம்ம வந்து இப்ப எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப நம்ம கிளாஸை கேட்கிறோம். ஆனா நமக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் டேக்கு வரக்கூடிய ஒரு ஆத்மாக்கும் ஒரு 30 வருஷமா நம்ம இருக்கிறதுக்கும் இல்ல ஒரு 10 வருஷமா இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த கேட்ட ஞானத்தை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஆத்மான்னு நம்ம வந்து சும்மா ஒரு ஞானத்தை கொடுக்கறது ஈஸி. ஆனா ஆத்மாங்கிற அனுபவத்தோட அந்த நாலேஜ் அவங்களுக்கு கொடுக்கும்போது, அவங்களுக்கு போய் சேரும்போது இட் மேக்ஸ் எ ஹியூஜ் டிஃபரன்ஸ். அவங்களுக்கு அதோடைய அனுபவம் நிறைய போய் சேரும். ஸோ இந்த நாள்ல நான் வந்து என்ன எல்லாருக்குமே வந்து சொல்லுவேன் அப்படின்னா, நாலேஜ் நம்ம எவ்ரிடே கேட்கிறோம். இந்த கேட்கிற நாலேஜை நம்ம எல்லாருமே ஸ்டார்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். கேட்டு கேட்டு நம்ம எவ்ரிடே இந்த நாலேஜை கேட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு பிரதர் சொன்னாரு 21 நாளுக்கு கோபம் இல்லாம நீங்க உங்களை வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புருஷாரத்தை கொடுத்திருக்காரு. அதாவது புருஷார்த்தம் தாரணா. ஸோ முயற்சி எடுக்கிறோம். இன்னொன்னு குணங்களை உள்ள எடுத்துட்டு வர்றது தாரணா. ஸோ நமக்குள்ள நற்குணங்கள் வர்றதுதான் தாரணா. முயற்சி என்றது நம்மள மாறுதலுக்கு நம்ம எடுத்துட்டு வரோம். அப்பதான் நம்ம சம்ஸ்காரம் வந்து மாறும். இப்ப நம்ம சத்தியத்துக்கு தகுதியானவரா நம்ம எப்படி போகிறோம், எப்படி ஆகிறோம், நமக்குள்ள அந்த 16 கலைகள் எல்லா உங்க ஆடியோ வரல. ஓகே. ஸோ ஸோ இந்த இந்த இவ்வளவு ஒரு இந்த குணங்களை நம்ம எடுத்துட்டு வந்தாதான் நம்ம சத்தியத்துக்கு நம்மளுடைய சீக்கிரமா நமக்கு பர்த் கிடைக்குது. ஹவு டு வி குவாலிஃபை டு சத்தியம், இது பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த அவ்வளோக்கு எவ்வளவு குணங்கள் உள்ள இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளவு வந்து நம்ம அங்க இருக்கோம். ஸோ ஒரு புது தாட் இந்த ஒரு நல்ல நாள் நான் சொல்ல நினைக்கிறேன். எப்படின்னா இந்த துவாபரகம் கலியுகத்துக்கு அப்புறம் தான் நமக்குள்ள இந்த அவகுணங்கள் விகாரங்கள் வந்துருச்சு. இதெல்லாம் ராவணனோடதுன்னு பாபா சொல்றாரு. அதனால எப்போ இது வந்தாலுமே இது ராவணனோடது, நான் ராவணனுக்கு கொடுத்துட்றேன். இப்போ எனக்குள்ள வந்து இன்னைக்கு பிரதர்ஸ் நம்ம பவர் ஆஃப் டாலரன்ஸ் எனக்குள்ள வந்து பொறுமையின் சக்தி உள்ள வருது. ஸோ இதெல்லாம் என்னோட ஆத்மாவுடைய பரமாத்மா எனக்கு உடைய சக்தி. அது பரமாத்மா எனக்காக கொடுத்துருக்கிற இந்த ஆத்மா கொடுத்துருக்கிற சக்தி. ஸோ எனக்கு இப்ப ஏதாவது ஒரு கோபம், ஏதோ ஒரு விகாரம் ஏதாவது வந்ததுன்னா இது வந்து ராவணனோடது, இதோட இது வந்து போயிடுது, இது வந்து மர்ஜ் ஆயிடுது இதுக்குள்ள. இனிமே இமர்ஜ் ஆகுது எல்லாமே வந்து என்னுடைய சக்தியுடைய குணங்கள் அப்படிங்கிறது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இட் வில் மேக் எ ஹியூஜ் சேஞ்ச் இன் த ஆத்மா ஆக்சுவலா. ஸோ ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ அ வெரி கிரேட் டே, அ வெரி கிரேட் இயர் அஹெட். எல்லாருமே வந்து உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ. நன்றி பாபா, நன்றி பிரதர். ஓகே. உங்களோட வாழ்த்துக்கு நன்றி, உங்களோட ஆசீர்வாதத்துக்கு நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. பிரதர் இன்னொரு வீடியோ இருக்கு பிரதர், ரிலீஸ் பண்ணுங்க பிரதர். ரிலீஸ் பண்ணுங்க. வீடியோ பிளே ஆகல பிரதர். प्रभु तुमको निहारने को दिल ये चाहता है, मन में उतारने को दिल ये चाहता है। तुम सामने हमारे, तुम साथ में हमारे, प्रभु तुमको निहारने को दिल ये चाहता है, मन में उतारने को दिल ये चाहता है। तुम सामने हमारे, तुम साथ में ये चाहता है। வீடியோ பிளே ஆகல, வீடியோ பிளே ஆகல. ஓகே, சரிங்க, கொஞ்ச நேரம் டைம் எடுத்துங்க. நம்ம பிரேமானந்தன் பிரதர் இருக்காங்க, அவரை நம்ம கூப்பிடுவோங்களா? இன்வைட் பண்ணுங்க சிஸ்டர். பிரேமானந்தன் பிரதர் அவரோட. ஓம் சாந்தி. ஓம் சாந்திமா, கேக்குதுங்களா? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எங்களுடைய ஆன்மீக சகோதரர் பிரதர் பிரேமானந்த நாராயணன் வந்திருக்கிறார். ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆத்மா, எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆத்மா. லெனின் பிரதருடைய நான் நினைக்கிறேன் பௌதிக ஃப்ரெண்டு கூட.
அவங்க இப்போது எங்களுக்காக 1-2 ஆசியுரைகள் சொல்லுவாங்க. வணக்கம் பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்திமா. ஓம் சாந்தி. சாந்தி. ஆக்சுவலா நான் நம்ம பிரதர் பேசும்போது, அதாவது சீஃப் கெஸ்ட் இருந்தார் இல்லையா சுவாமிநாதன் பிரதர், அவருடைய கிளாஸ் டைமே வந்தேன். கொஞ்சம் லேட்டாக தான் வர முடிஞ்சு. இன்னைக்கு சண்டே கொஞ்சம் ப்ரோக்ராம் இருந்தது. நான் இன்னைக்கு இப்போ ஜாயின் பண்ணதோட ஒரே காரணம் வந்து நம்ம லெனின் பிரதரை பற்றி 2 விஷயம் நான் சொல்லணும். இங்கே இருக்கிற ஃபுல்லாக இருக்கும்போது சொல்லியிருக்கணும், ஆனால் இப்போ தான் எனக்கு டைம் கிடைச்சது, சொல்கிறேன். அதாவது உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு பார்த்தா பொதுவாக ஹிஸ்ட்ரியிலே அதான் சொல்கிறாங்க, பாரதவாசிகளை ஒன்றா சேர்க்கறது கஷ்டம் அப்படின்றாங்க. ஓகே, அது மாதிரி ராஜயோகிகளை வந்து சென்டர் டு சென்டர் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஈஸியா உலகத்துல இருக்கிற எல்லா சகோதர சகோதரி ஆத்மாக்களையும் அண்டர் ஒன் ரூஃப் கிளப் ஹவுஸ்ல யாராவது ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு, மேபி சில பேர் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு யுனைட் பண்ணது பிரதர் தான். ஆக்சுவலா நான் யூடியூப் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா எனக்கு கிளப் ஹவுஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்தது பிரதர் தான். கொஞ்ச நாள் நாங்க 2 பேருமே சேர்ந்து செஷன்ஸ் நடத்தியிருக்கோம். அதுல பெரிய குவாலிட்டி பிரதருக்கு என்னன்னா, சில டைம் வந்து கிளப் ஹவுஸ்ன்றத எனிபடி கேன் கம் இன், கண்ணாமுன்னான்னு கேள்வி எல்லாம் கேட்டுருவாங்க. அந்த மாதிரி டைம்ல பிரதர் அந்த செஷனை ஹேண்டில் பண்ணி 1 hour 2 hour அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா ஒருத்தர் யாராவது ஒரு நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஃபுல்லா அவங்க ஓரியன்டாவே இருக்கும், கரெக்டா? ஆனா இது லெனின் பிரதர் நடத்தினா கூட 7 நாளுக்கும் 7 ஸ்பீக்கரு, அதுல பிரதருடைய இது இருக்கு. அவர் அப்படி யோசிக்கிறதே கிடையாது. நிறைய ஆத்மாக்கள் வந்து எனக்கு ஹைலைட் ஆனது, எனக்கு வெளிச்சத்துக்கு வந்ததே வந்து இந்த கிளப் ஹவுஸ் வழியா தான் எங்களுக்கு பர்சனலாவே தெரியும். ஓஹோ, இப்படியும் ஒரு ஆத்மா அங்க இருக்காரா, இப்படியும் சேவை பண்ணிட்டு இருக்காரா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு அப்படிதான் கிடைச்சிருக்கு, அவர் வழியா தான் வந்திருக்கு. சரியா? ஸோ எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் எல்லா ஆத்மாக்களும், ஏன்னா அது 1 year ஆக்கியிருக்காரு, அது கண்டினியூஸா நடத்தியிருக்காரு, ஒரு நாள் விடாம நடத்தியிருக்கிறாரு. எல்லா ஆத்மாங்களும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நாள் கிளாஸ் எடுக்க வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பொறுமை பிரதர். இது வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். தயவு செய்து இது ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட், எல்லாரும் உங்க மியூட்டை எடுத்துட்டு ஒரு கிளாப் தட்டணும்னு கேட்டுக்கிறேன். இட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இது வந்து அவரோட பணிவை காட்டுது. ஓகேவா? ஆக்சுவலா பிரதர் வயசுபடி, லௌகீக வயசுபடி என்னோட பெரியவர், ஞானத்திலையும் என்னோட மோசமா இருக்காரு. அவர் எவ்வளவு எளிமையா இருக்காருன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவர் எப்படி நான் பார்த்தேன் அப்படி எனக்கு வந்து அண்ணா நகர்லயே அவர் தெரியும். ஓகேவா? எங்க முகப்பேர் சென்டர்ல வந்து ஒரு பிரதரோட வீட்டு கிரக பிரவேசம், அவர் கூப்பிடுறாரு. அவருடைய 2 லௌகீக சகோதரர்கள் சரண்டர் பிரதர்ஸ். நான் போறேன், அண்ணா நகர்ல இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும், அதாவது சரண்டர் சகோதரர்களும் இருக்காங்க, பிரதரும் இருக்காரு. லெனின் பிரதர் என்ன பார்த்த உடனே ஓடி வந்தாரு. ஒரு குழந்தை வந்து தெரிஞ்சவங்களை பார்க்க வந்தா அங்கிள் அத அந்த மாதிரி ஓடி வந்தாரு. ஓடி வந்து பிரதர் நான் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் பிரதர்னாரு. அன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்காங்களே, இப்படி பண்றாரு அப்படின்னு. பிரதர் ஐ எம் வெரி ஹாப்பி, நீங்க வந்து சர்வீஸ் பண்றீங்க எனக்கு தெரிஞ்சது. நான் உங்க கூட ஒரு போட்டோ எடுத்து இதை நான் பிரான்ஸ்ல வந்து எனக்கு இந்த பிரதர் பர்சனலா தெரியும் காமிச்சிக்கணும் அப்படின்னாரு. ஆக்சுவலி இது பிரதர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்சுவலி இது ரிவர்ஸ்ல நடக்கணும். நான் ஒரு போட்டோ எடுத்து எனக்கு லெனின் பிரதர் தெரியும் காமிச்சாதான் அது வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா பிரதர் வந்து இந்த வயசை பார்க்கல, அவர் நம்பர் ஆஃப் சர்வீஸை பார்க்கல, அவரோட டவுன் டு எர்த் இருக்கு இல்லையா. பாபா கூட ஒரு வானிலை சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஹையஸ்ட் குவாலிட்டி என்னன்னா பிராமணர்கள் ஒன்னா இருக்கணும், சேர்ந்து சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு வானில வேற ஒரு இடத்துல வேற மாதிரி சொல்றாரு பாபா. என்ன சொல்றாருன்னா, நீங்க இங்க இணக்கமா இல்லைன்னா சத்தியுகத்திலயும் திரேகாலத்திலயும் ஒன்னா தானே அங்க இருக்கணும். நீங்க இங்கேயே அடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு பேசாம இருந்து இப்படிலாம் இருந்தா என்ன ஆகுது? அப்போ இந்த சகயோகம் அப்படின்றதுக்கு 100க்கு மார்க் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பாண்டு பேப்பர்ல எழுதி தருவேன், இவருக்கு 105 மார்க் போடலாம். 100 மார்க்கு கூட கிடையாது, கிரேஸ் மார்க் போட்டு 100. நான்லாம் ஃபெயிலு. 20 மார்க் கூட தகுதி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. சரி, நான் வந்து உயர்த்தி பேசுறேன், அதிகமா பேசுறேன்லாம் கிடையாது. ஐ நோ ஹிம் பர்சனலி.
இப்போ நான் கிளப் ஹவுஸ் டைரக்டா வர்றதில்லை, நிறைய கிளாஸ் வர்றதில்லை. ஆனாலும் பிரதர் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி கூப்பிடுவாரு. நாங்க 2 பேரும் என் லென்த்து பேசுவோம். இந்த பர்டிகுலர் கிளாஸ் இன்னைக்கு நடந்த செஷன் கூட பிரதரால ஜாயின் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. பிரதர் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது பாபா சேவை எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க, மேஜிக்கல்லாம் நடக்கும். உடனே நிலானி சிஸ்டர் ஃபோன் பண்றாங்க. நாங்க ஒரு 3 பேர் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் அட்டன் பண்ணோம். அவங்க சொல்றாங்க, பிரதர் நான் ஃப்ரீயா இருக்கேன், நான் வரேன் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்ச பிரதர் இன்னைக்கு ஃப்ரீயா இருந்திருப்பாரு. ஏன்னா எனக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் இருந்தது, அதை அவாய்ட் பண்ணவே முடியாத ப்ரோக்ராம்னால நான் இடையில தான் வந்து, இடையில கூட கிடையாது, ஆல்மோஸ்ட் கடைசியா தான் வர முடியுது. இதை சொல்றதுக்கு தான் நான் ஜாயின் பண்ணேன். ஓகே, இன்னைக்கு கூட நம்ம அதை சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய குற்றமாயிடும்னு என் மனசு சொல்லிச்சு. அதனால நான் இன்னைக்கு வந்து சொல்றேன். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். ஆக்சுவலி நீங்க தான் லெனின் பிரதரை கூட எனக்கு அறிமுகப்படுத்தி இருந்த, நீங்க ஞாபகம் இருக்கிறது தான், அவரோட போன் நம்பர் கொடுத்திருந்தீங்க. அதுல இருந்து பிரதருடைய தொடர்பு எனக்கு இருந்தது. நீங்க கூட நல்ல நிகழ்ச்சிகள் செய்யறீங்க பிரதர். எண்ணம் போல் வாழ்வு, அது கூட ஒவ்வொரு நாளும் நீங்க போட்டுட்டு இருக்கிறீங்க. முரளி வகுப்பு அப்படி என்று ரொம்ப சேவை நீங்களும் செஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய கிளப் ஹவுஸ் சார்பாக லெனின் பிரதர் அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். தொடர்ந்து நீங்களும் அப்படியே பாபாவோட சேவை செய்யணும் என்று நாங்க வாழ்த்துறோம் பிரதர். நன்றி பிரதர். ஓம் சாந்தி. சந்தோஷம் சந்தோஷம். எண்ணம் போல் வாழ்வு பிரெஞ்சு ஜெர்மன்லையும் பண்றதுக்கான முயற்சியில இருக்காங்க. எண்ணம் போல் வாழ்வு அந்த டெக்ஸ்ட் அண்ட் வாய்ஸ் ஆகும் பிரெஞ்சு ஜெர்மன் அந்த லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் பண்றதுக்கு. நீங்க செய்து கொடுக்குறீங்க இல்லையா பிரதர்? இல்ல, இப்ப பிரதர் டிரான்ஸ்லேட் பண்றாரு. என் வைஃப் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. சரி. ஜெர்மன் வந்து மாதாஜி தான், நிராலி சிஸ்டர் அவங்களோட தொடர்பில் அவங்களே அப்படி நம்புறாங்க. இன்னைக்கு வந்து இங்கிலீஷ்க்கு வந்து வேற ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்க. நம்ம தெலுங்குல ஏற்கனவே 2-3 நாள் ஆயிடுச்சு ஆரம்பிச்சு. கன்னடத்துக்கு ஒரு அம்மா ரெடியா இருக்காங்க. வி வில் கோ பிளேசஸ். எப்படியாவது பாபாவை பிரத்யக்ஷம் பண்றதுல விடாமுயற்சியோட இறங்கிட்டோம். எல்லாரும் ஆல்ரைட் சேவாதாரிகள் ஆயிட்டாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க பாபாவோட. நன்றி பிரதர். நன்றி நன்றி நன்றி. நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. வாழ்த்துக்கள். நன்றி பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி பிரதர். நன்றி பிரதர். வாழ்த்துக்கள் பிரதர். இட் இஸ் ஹேட்ஸ் ஆஃப். இது சாதாரண எஃபர்ட்டே கிடையாது பிரதர். நீங்க கம்மியா பேசுறீங்க, ஆனா இது எவ்வளவு பெரிய விஷயம்னு எங்களுக்கு புரியறதுனாலதான். ஆரம்பத்துல 6 பேர் மட்டும்தான் இருந்தோம். பிரதரோட பயணிச்சது 6 பேர். இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட கப்பல்ல இடமே இல்லாம போயிட்டுது. அப்பா குடும்பத்துல நின்று ஏத்திட்டு போறாங்க ஒவ்வொருத்தரா. அதுதான் சிறப்பு. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிளப் ஹவுஸ்க்கு இது வந்துருச்சு. இப்ப ஜூமுக்குன்னு ஒரு பெய்டு அக்கௌண்ட் இருக்கு. கிளப் ஹவுஸ்க்கு வந்து யூடியூப் சேனல் இருக்கு. 2வது வந்து பிரதர் வந்து கிளப் ஹவுஸோட இது வந்து பாட்காஸ்ட்னு கொண்டு வர போறாரு. இது நாங்க 2 பேரும் பேசி இருக்கிறோம். கண்டிப்பா பிரதர் அதையும் பண்ணிடுவாரு. ஏன்னா ஒரு இது விடக்கூடாது, என்னை பொறுத்த வரைக்கும். வீடியோ விடக்கூடாது, பாட்காஸ்ட் விடக்கூடாது, பிக்சர் விடக்கூடாது. என்னெல்லாம் மீடியால லைன்ல இருக்கோ எல்லா வழியிலும் பாபா ப்ரொடெக்ஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு என்னால முடிஞ்ச உதவி நான் பிரதருக்கு கண்டிப்பா கொடுப்பேன், சின்ன லெவல்லையாவது. சூப்பர் பிரதர். நன்றி பிரதர். ஓம் சாந்தி. ஓகேம்மா, நான் கிளம்புறேன்மா. தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓம் சாந்தி. நன்றி பிரதர். வந்தேன் நான் ஒரு இடத்துல போயிட்டு. ரொம்ப சந்தோஷம் பிரதர். வாழ்த்துக்கள் பிரதர். இன்னொரு வாட்டி தேங்க்யூ. தேங்க்யூ. ஓம் சாந்தி. லெனின் பிரதர், இன்னும் ஒரு பாட்டு போட்டுட்டு இன்னொரு நிகழ்ச்சிக்கு போவோமா? இடையில பாட்டு கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அவங்க போடுறாங்க. சரி சரி, பாட போடுறாங்க. ஓகே. ஆடியோ இல்லை பாண்டிகுமார் பாய், ஆடியோ வரல. ஆடியோ இல்லாமல் இருக்கு. ஓகே, ஆடியோ வரல. சரி, ஓகே, நம்ம பாட்டு போயிடுங்க. ஓம் சாந்தி.
அடுத்ததாக இருங்க பாண்டிக்குமார் பாய், இந்த பாட்டு முடிச்சு நம்ம பாட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த வீடியோ ப்ளே பண்ணலாம். ஓகே. ஓம் சாந்தி. அடுத்ததாக ஒரு பாபாவுடைய அருமையான பாடல் ஒன்றை கொடுப்பதற்காக ஜெர்மனியிலிருந்து சகோதரி சுமதி சிஸ்டர் அவர்கள், சகோதரி சுமதி அவர்கள். ஓம் சாந்தி சுமதி சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அழகான பூமியை அமைத்து வைத்தாராண்டவன், அதில் கோடி உயிர்களை அனுப்பி வைத்தார் அன்புடன். அழகான பூமியை அமைத்து வைத்தாராண்டவன், அதில் கோடி உயிர்களை அனுப்பி வைத்தார் அன்புடன். மண்ணில் 100 வண்ணம் வீண மனித வாழ்வின் உயர்வை காண அதிகமான அறிவு கொண்டான் மானுடன். மண்ணில் 100 வண்ணம் வீண மனித வாழ்வின் உயர்வை காண அதிகமான அறிவு கொண்டான் மானுடன். அழகான பூமியை அமைத்து வைத்தாராண்டவன், முள்ளிருக்கும் என்பதால் பூச்செடியை வெறுப்பதா, உள்ளிருக்கும் வெறுப்பினால் அன்பை மறைப்பதா. 100 வகை நதிகளும் தோன்றும் ஒரு மலையிலே, மாறு மனிதன் யாவரும் ஓரிரவன் மடியிலே. மதங்கள் ஜாதி பேதங்கள் இருந்தும் இயல்பில் இல்லையே, மனிதன் வடிவு 100 போதும் கடவுள் ஒருவரே, கடவுள் ஒருவரே. அழகான பூமியை அமைத்து வைத்தாராண்டவன், அதில் கோடி உயிர்களை அனுப்பி வைத்தார் அன்புடன். புலி இருக்கும் வனத்திலே, மானிருக்கும் அருகிலே, உணவுக்கென்று ஒன்றுக்கொன்று பகைமை இல்லையே. மனிதர் மட்டும் மனிதரை பகைத்து வாழும் வழிமுறை, மண்ணில் வந்த காரணங்கள் புரியவில்லையே. இயற்கை என்னும் இறைமையை இறைவன் தந்த அறிவினால் மதித்து வாழும் வாழ்வில் நமக்கு இழிவு இல்லையே, இழிவு இல்லையே. அழகான பூமியை அமைத்து வைத்தாராண்டவன், அதில் கோடி உயிர்களை அனுப்பி வைத்தார் அன்புடன். மண்ணில் 100 வண்ணம் வீண மனித வாழ்வின் உயர்வை காண அதிகமான அறிவு கொண்டான் மானுடன். மண்ணில் 100 வண்ணம் வீண மனித வாழ்வின் உயர்வை காண அதிகமான அறிவு கொண்டான் மானுடன். அழகான பூமியை அமைத்து வைத்தாராண்டவன். ஓம் சாந்தி. நன்றி சுமதி சிஸ்டர், ரொம்ப அருமையா பாடினீங்க.
எங்களோட சுமதி சிஸ்டர் அவங்க இங்க ஜெர்மனியில காண கோயில் எங்களோட சிஸ்டர் பிரியா லக்ஷ்மி பிரியா மாதிரி அவங்க ஜெர்மனியில காண கோயில். நன்றி சிஸ்டர், நன்றி, ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. லெனின் பிரதர் சிஸ்டர் இவங்க இருக்காங்க, ஜோதி சிஸ்டர் மலேசியால இருந்து. அவங்க லைன்ல இருக்காங்களா? ஜோதி சிஸ்டர் இருந்தாங்க, சரளா சிஸ்டர் இருந்தாங்க. சரளா சிஸ்டர் வேற இல்லையா? இருங்க பாக்குறேன். இப்போ அவங்கள முதல்ல ஜோதி சிஸ்டர் கூப்பிட்டுறீங்களா? இருக்குங்க பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர், நீங்க ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. சொல்லுங்க பிரதர். நீங்க நம்ம நிகழ்ச்சிக்காக ஒரு வாழ்த்துக்கு சொல்லுங்க எல்லாருக்கும். உங்களோட பிரதர் வீடியோ ஆன் ஆகும். வீடியோங்களா? வீடியோ இப்பதான் வந்து சென்டர் விட்டு வந்தோம். ஏஆர்சில கர்மயோகம் முடிச்சுட்டு மெயின் சென்டருக்கு போயிட்டு. ஓகே பிரதர், ஒரு வாழ்த்து மட்டும் சொல்றேன். ஒரு சின்ன பாட்டு வழியா கேனா பிரதர்? 4 வரியில. சிவஞானம் தேடி வரும் இந்த ஆத்மா கழிவில்லை, ராஜயோகம் இல்லை என்றால் இந்த அறிமுகம் எனக்கில்லை. சிவனின் ஞான மூலமே ஆத்மா சாந்தி அடையுதே, சிவனின் அன்பு மூலமே ஆத்மா தூய்மையாகுதே. இந்த வாழ்க்கையே ஞான தேடல் தான், ஞானம் தேடி தேடி அலையும் மனது அடங்கியதே. சிவஞானம் தேடி வரும் இந்த ஆத்மா கழிவில்லை, ராஜயோகம் இல்லை என்றால் இந்த அறிமுகம் எனக்கில்லை. ஓகே, அற்புதமான இந்த ஞான வாழ்க்கையில கடவுளால் விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்ல குழந்தை நான்றது எனக்கு தெரியும். என் அப்பா என் அம்மா பிரம்மா மூலமா இந்த பூமிக்கு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓடோடி வந்து டிக்கெட்டும் தேடி என்னை கண்டுபிடிச்சது போல என் சகோதர ஆத்மாக்களான என் தாய் தந்தையா இருக்கிற சிவபாபாவும் பிரம்மா அம்மாவும் எப்படி என்னை இந்த இவ்வளோ பெரிய ஏர்த்ல இவ்வளவு பெரிய யூனிவர்ஸ்ல என்ன கண்டுபிடிச்சு இந்த பூமிக்கு கொண்டுட்டு வந்து நான் யாருன்றதை எனக்கே அறிமுகப்படுத்தி கொடுத்து என்னையே எனக்கு உணர வச்சு எனக்குள்ள என்ன இருக்கு, உண்மையிலே என்ன இருந்துச்சு, எப்படி இருந்த நான் எப்படி ஆயிட்டுன்னு என்னை உணர வச்சாரோ அதே போல என் சகோதர ஆத்மாக்களான சகோதரர் லெனின், அப்புறம் மற்ற உற்ற உறவுகள் எல்லாரும் சேர்ந்து எங்கேயோ மலேசியால ஒரு தீவுல இருந்த என்ன கண்டுபிடிச்சு மறுபடியும் கூட்டிட்டு வந்து இந்த குளோபல்ல என்னையும் அறிமுகப்படுத்தி என் பேரு ஜோதின்றது இந்த உலகத்துக்கு சொல்ல வச்ச என் சகோதரர் லெனினுக்கும் மற்றும் உற்ற உறவுகளுக்கும் இந்த இனிமையான கிளப் ஹவுஸ்ல வாழ்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டு வருகின்ற எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் இந்த இனிமையான நேரத்துல என் இதயபூர்வமான நன்றியை எங்க அப்பா அம்மா சார்பாகவும் என் சார்பாகவும் மலேசியா சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஜோதி சிஸ்டர், ஓம் சாந்தி. நன்றி. உங்களுடைய வாழ்த்தும் ஆசீர்வாதம் மென்மேலும் வளர்க்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. நாங்களும் லெனின் பிரதரோட சேர்ந்து பயணிச்சு கரையை போய் சேர்ந்து அடையோன்னு வந்துட்டு உங்களுடைய வாழ்த்து ஆசீர்வாதம் எல்லாம் எங்களுக்கு புது தென்பை கொடுக்கிறது. நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாபா. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர் குமார் பாய் நம்ம கிளாஸ் எடுத்திருக்காங்க. இப்போ அவர் வந்து சென்னை நம்ம தமிழ்நாடு அண்ணா நகர்ல இந்த பிரம்மகுமாரிஸ் தமிழ் சேனலுக்கு அவர் கருவியா இருக்காரு. கருவியா இருந்து முக்கியமான சேவை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிளப் ஹவுஸ் கிளாஸ் முதல்ல எடுத்திருக்காரு. அவரை இன்வைட் பண்ணிடலாம். அவங்களோட அறிமுகம் நீங்க கொடுக்காம குமார் அவரை நீங்க கூப்பிடுங்க, நம்ம கொடுத்துடலாம். குமார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ரொம்ப மகிழ்ச்சி. பாபாவுடைய செய்பவர் செய்விப்பவர் எல்லாமே பாபா தான். அதன் காரணமாக தான் இந்த இதை வந்து ஒரு வருஷத்துக்கு நல்லா
தொடர்ந்து நடத்த முடியுது. ஏன்னா லெனின் பிரதர், குருவரம்பு எல்லாருமே அதுல முதல் முயற்சி எடுத்தாங்க. தொடர்ந்து அதுக்கு பாபா சகயோகம் கொடுக்க கொடுக்க ஏராளமான சகோதர சகோதரிகளும் உலகம் முழுவதும் வந்து வந்திருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு காரணத்துல புதுசா நம்ம ஒரு மேடையில வந்து ஒரு தளத்துல வந்து இந்த மாதிரி நம்ம பாபாவுடைய ஞானம் வந்து கற்பிக்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது, பரப்பப்படுகிற போது அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா புதுசு புதுசா நீங்க எத்தனை சாதனைகள் வந்தாலும் அந்த சாதனங்கள் அனைத்தையுமே பாபா வந்து நம்மளுடைய பாபாவுடைய சேவைக்காக பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா சாதனங்களுடைய பிடியில நம்ம போகாம நமது பிடியில வந்து சாதனம் இருக்கணும். அதுக்குதான் அதனுடைய உதாரணம் வந்து இந்த கிளப் ஹவுஸ்ல நடக்கிற நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாபா சொன்ன யோகத்தோட அன்போடு கூடிய யோகம் அது இருக்கிறதுனாலதான் இந்த நிகழ்ச்சி வந்து இந்த மாதிரி எல்லாராலும் நடத்த முடியுது. அதுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம லெனின் பிரதர். நாங்க அவரை நேரில் கூட பார்த்தது இல்லை, வீடியோல தான் பார்த்துருந்தேன். அதனால அவரு நம்ம நெருங்கிய சகோதரர் போல நம்ம சகயோகம் பண்ணி நல்ல பழகி அவருடைய சொல்லிட்டு இருக்காரு. அவரு முயற்சிக்கு நல்ல வெற்றி பெறணும். அது போக இந்த கிளப் ஹவுஸ் மூலமாக இன்னும் தொடர்ந்து ஏராளமான பேர் வரணும். நம்ம பாபாவுடைய குடையின் கீழே வந்து எல்லாரும் வரணும் நான் விரும்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த இதுல இது நாள் வரைக்கும் நூற்றுக்கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க. உள்ள முக்கியமான சகோதரர்கள் சகோதரிகளுடைய நம்முடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம பாபாவுடைய ஞானத்தை அவங்க கேட்கறதுக்கு இந்த மேடை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி பிரதர். ஓம் சாந்தி. நன்றி பிரதர் குமார். தேங்க்யூ வெரி மச். ஓம் சாந்தி. சாந்தி. அண்ணா நகர் யூடியூப் சேனலுக்கு நீங்க பண்றதுக்கு வாழ்த்துக்கள். நல்ல அதை பத்தி கொஞ்சம் சொல்ல விரும்புறேன். ஏன்னா வந்து நம்ம அண்ணா நகர்ல வந்து நம்ம தமிழ்நாடு அண்ணா நகர் ஹெட் குவார்டர்ஸ்க்கு தனியா ஒரு அபிஷியல் ஒரு யூடியூப் சேனல் இல்லை இது வரைக்கும். ஏற்கனவே நம்மளுடைய பாபாவுடைய சேவைகளை எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை ஞானத்தை பரப்புறதுக்கு பிரம்மகுமாரி சிட்டின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அது நல்லா போயிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம மூலமா ஒரு நான் பிகேஸ் இருக்கு. அதாவது ஞானத்துக்கு வராதவங்களுக்கு பாபாவோட ஞானத்தை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த பிரம்மகுமாரிகள் தமிழ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து தொடங்கியிருக்காங்க. இதற்காக அண்ணா நகர்ல நம்ம தலைமையகத்தை சேர்ந்துட்டோம். அதுல வந்து ஒரு 40 லட்சம் ரூபாய் மதிப்புல பெரிய ஸ்டூடியோ வந்து கட்டியிருக்காங்க மாடியில. திடீர்னு அங்க நம்ம பீனு சிஸ்டர் சொன்னாங்க, மண்டல பொறுப்பாளர் இருக்காங்க பீனு சிஸ்டர், அவங்க வந்து சொல்லி திடீர்னு பார்த்தா அதிசயமா தான் 2 மாசத்துல மேல கட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ அங்க இருந்து சகோதரிகளுடைய ப்ரோக்ராம் எல்லாமே நம்ம அங்கேருந்து கேமராவில ஷூட் பண்ணி இந்த இதுல வந்து ஒளிபரப்புறாங்க. மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் கொடுக்குறாங்க. அப்போ சின்ன சின்ன ப்ரோக்ராம் இப்போ தான் நம்ம இன்றைய காலையில் எழுந்தோம்னா 6 மணிக்கு இன்றைய சிந்தனைன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் 2 நிமிஷம் 1 நிமிஷம் தான் இருக்காது. ஒவ்வொரு சகோதரிகளும் ஒவ்வொரு நாள் சொல்றாங்க. அதே மாதிரி காலை தியானம், மகிழ்ச்சியின் கையில், அது ரஞ்சினி சிஸ்டருடைய ராஜயோகா கிளாஸ் வந்து 30 கிளாஸ் இருக்கு. நீங்க போய் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த கிளாஸ். அதுவும் இல்லாம ராமாயணத்துல உள்ள ஒவ்வொரு கேரக்டரும், ராமர் ஆகட்டும், சீதை ஆகட்டும், லட்சுமணன், குகன், இந்த மாதிரி சல்யன், இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் அந்த கேரக்டரோட குணாதிசயங்களும் வந்து எடுத்து அந்த குணாதிசயங்களும் நம்மகிட்ட இருக்குதா, நாம அதை பற்றி நடக்கிறோமா, அந்த மாதிரி ஒரு புதுமையான கண்ணோட்டத்துல அந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா போய் பாருங்க. இந்த மாதிரி புதுசு புதுசா கிராம நிகழ்ச்சிகள் நடக்குது. இது வெளிநாட்டுல உள்ள தமிழ் டீச்சர்ஸ் எல்லாரும் கூட இதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அவங்களுக்கு. அது போக ஒவ்வொரு வாரமும் 2 வாரமும் இடையில நடக்கிற செய்திகள் எல்லாம் சேவை செய்திகள் ஒரு நியூஸ் ரவுண்ட் அப்பும் நாங்க வந்து அதை போட்டுருக்கோம். இதையும் பாருங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி பிரதர். ஓம் சாந்தி. லெனின் பிரதர். இப்போ இருங்க, முருகன் பிரதரை நான் கால் பண்ணி பார்க்கட்டுமா? சிஸ்டர் என்றவங்க கேள்வி போட்டிருக்காங்க, அவங்க ஒரு பாட்டு பாடலாமா அந்த மாதிரி? சரி, பாடட்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குமுதா சிஸ்டர். குமுதா, என் பேர் குமுதா, பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஓம் சாந்தி. நான் பேசுறது கேக்குதுங்களா? வீடியோ ஆன் பண்ண முடியுமா உங்களால? வீடியோ
வீடியோ ஆன் பண்றேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஆ ஓகே, பாடலாமா? ஆ ஓம் சாந்தி. சொல்லுங்க. ஓகே ஓகே. அவங்கள ஸ்பாட்லைட் பண்ணுங்க. இருங்க வரேன். அது வீடியோ வந்தால் தான் ஸ்பாட்லைட் பண்ண முடியுது பிரதர். வீடியோ இல்லைன்னா பண்ண முடியல. டைம்ல வந்து பாபா படத்தை போட்டலாம். அப்படிங்களா? அது அந்த ஓம் சாந்தி. யார் பேசுறீங்க? மாதாஜி இருங்க. இந்த இவங்க ஒருத்தங்க பாட்டு பாடிட்டு அப்புறம் நீங்க அடுத்து பேசுறீங்களா? ஓகேங்க. ஓகே மாதாஜி. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க பாடுங்க குமுதாஸ். ஓகே, இவங்க வீடியோ குமார் ராமசுவாமி அண்ணா பிரதர்ஸ் வீடியோக்கு தெரியுது எனக்கு. என்னோட வீடியோ வருமா தெரியல. நீங்க வீடியோ நீங்க உங்க வீடியோ இல்லையே. நீங்க வீடியோல இல்லையே. இல்ல அவங்க வீடியோ என்னோட இதுல ஸ்கிரீன்ல இருக்கு. ஓகே, பாடுறேன் அப்புறமா போடுறேன். சிவபாபாவோட பாட்டு பக்தி மார்க்கத்துல பாடியிருந்தது. ஓம் சிவோகம் ஓம் சிவோகம் ருத்ரநாமம் பஜேஹம் பஜேஹம் வீரபத்ராய அக்னிநேத்ராய घोरसंहारका सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करा शम्भो शम्भो शिव शङ्करा ॐ शिवोऽहम् ॐ शिवोऽहम् रुद्रनामं भजेऽहम् भजेऽहम् अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगत् कारणा सत्य देव देव प्रिया वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निष्करा दुष्ट निग्रह सप्तरोग संरक्षण भवाहना शूलपाणि भुजंग भूषणा त्रिपुरनाथनर्तना शिवोऽहम् ॐ शिवोऽहम् रुद्रनामं भजेऽहम् भजेऽहम् वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारका सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करा शम्भो शम्भो शिव शङ्करा ॐ शिवोऽहम् ॐ शिवोऽहम् रुद्रनामं भजेऽहम् भजेऽहम् ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. முடிஞ்சது என்ன சிஸ்டர்? முடிஞ்சது. இது என்ன ஒண்ணு வரலையே என்னோட. இப்பதான் வந்திருக்கு சிஸ்டர். சரி. ஓம் சாந்தி. ரொம்ப அழகா பாடினீங்க சிஸ்டர். ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பாபா. எனக்கு இந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் இயர் ப்ரோக்ராம்ல எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பாபா அண்ட் தேங்க்யூ லெனின் பிரதர் அண்ட் தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர். ஓகே. ஓம் சாந்தி. லெனின் பிரதர். ஓம் சாந்தி. லெனின் பிரதர் மைக் மைக் அன்மியூட் பண்ணுங்க பிரதர். எஸ். ஓம் சாந்தி. சிஸ்டர் லக்ஷ்மி பிரியா அவங்களோட இன்னும் ஒரு பாட்டு இருக்கிறது.
யாராவது பேச இருக்கிறாங்கன்னா சரி, இல்லைன்னா அவங்களே நாங்க இன்னொரு தடவை ஜாயின் பண்றார் முருகன். இப்போ அந்த பாட்டு முடிச்சுட்டு அவரோட ஸ்பீச் வந்து லாஸ்ட் ஃபைனல் அவர் முருகன் பிரதரோட ஸ்பீச். பேசுங்க மாதாஜி. இவங்க பிரதர் வாழ்த்துக்கள் பிரதர். முதலாம் ஆண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு, அனைத்து பரிவாரத்துக்கும் வாழ்த்துக்கள், எல்லா சகயோகிகளுக்கும் வாழ்த்துக்கள். பாபாவுடைய துணையோட மேலும் மேலும் இந்த சேவை தொடர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ. சாந்தி. நன்றி பாபா. நன்றி சிஸ்டர். ஓகே. இப்போ பாட்டு நம்ம பாட்டு வச்சிடலாம். எங்களோட லக்ஷ்மி பிரியா சிஸ்டர் அவங்க. பிரியா சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், நான் காலையிலே எல்லா பாட்டையும் முடிச்சிட்டேன் சிஸ்டர். அப்படியா? ரெண்டு தான் போட்டேன் இல்லையா? ஆமா, அதனால பிரம்மத்தாய் இதுவும் போட்டுட்டேன் இல்லையா? ஓகே சிஸ்டர். ஓகே. வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி சிஸ்டர். ஓகே. லெனின் பிரதர், வேற யாராவது பேசுறதுக்கு இருக்கிறாங்களா? இன்னொரு செக்ஷன் இருக்குது, கேள்வி பதில். ஓகே. அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால யாராவது வாழ்த்து சொல்றவங்க. இப்போ முருகன் பிரதருக்கு லிங்க் அனுப்ப சொன்னாரு. லிங்க் அனுப்பியிருக்கேன். இதை முடிப்போமா கேள்வி பதில? கேள்வி இது இல்லையா? அவரு நம்ம ஏன்னா அவர் மதுபன்ல இப்ப லஞ்ச் முடிச்சுட்டு இப்ப அவரை சரி சரி. ஓகே ஓகே. இருங்க, இந்த பிரதர் உள்ள வராரு. ஓகே. இப்போ இருங்க, நான் வந்து இப்போ எனக்கு இன்னொரு 10 நிமிஷத்துல நான் வந்து என்னோட ஒரு ஒர்க் இருக்கு. நான் கிளம்புறேன். நான் முருகன் பிரதர் வந்துட்டாங்க. நான் முடிச்சுட்டு கிளம்புறேன். சிஸ்டர், நான் உங்களை ஹோஸ்டா மாத்திடுறேன். நிலானி சிஸ்டர், நான் உங்களை ஹோஸ்டா மாத்திடுவேன். நீங்க அதுக்கப்புறம் என் பண்ணுங்க. ஓகே பிரதர். ஓகே. இப்போ இருங்க, முருகன் பிரதர் வந்துட்டாங்க. அவங்க தெரியுதா? தெரியல பிரதர். இருங்க, இப்போ ஜாயின் பண்ணாரு. நல்ல மாதாஜி. ஓகே. இருங்க வரேன். இப்போ ஜாயின் பண்ண, இப்போ அட்மிட் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. இருங்க, நான் ஒரு திரும்ப கால் பண்ணுறேன். ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்கலாம். ஓகே. அட்மிட். அட்மிட் பண்ணியிருக்கேன். பிரதர் ஓம் சாந்தி. ஓகே. பிரதர் ஆடியோ இருங்க. கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. முருகன் பிரதர் கனெக்ட் ஆயிட்டே இருக்கு. இன்னும் கனெக்ட். ஓகே. பிரதர் ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நம்ம முருகன் பிரதர் ராஜயோகா டிவி மதுபன்ல அதோட முக்கிய கருவியா இருக்காரு பிரதர் முருகன் பிரதர். மதுரை ஞானம் எடுத்து பிரதர் குல்சார் தாதிக்கு. பிரதர், எத்தனை வருஷம் நீங்க தாதியோட சேவை பண்ணிருக்கீங்க? 28 வருஷம் குல்சார் தாதி கூட இருக்காங்க. குல்சார் தாதி கூட கடைசியில் பாம்பேல கூட குல்சார் தாதி. இப்போ நம்ம கிளப் ஹவுஸ்க்கும் பிரதருடைய சப்போர்ட், கோஆப்ரேஷன், ஆதரவு எப்போதும் கொடுத்துட்டே இருக்காங்க. பிரதர், நீங்க சொல்லுங்க பிரதர், உங்க வாழ்த்து செய்தி சொல்லுங்க. ஓகே ஓகே. எஸ், எல்லாருக்கும் ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். வீடியோல வாங்க பிரதர். இல்ல சார், வீடியோ வேண்டாம் சார், நான் அது மாதிரி இடத்துல இருக்கேன். ஓகே ஓகே சரி. ஓகே. ராஜோ கிளப் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய பொறுப்பு சகோதரர் நம்ம லெலின் சகோதரர், மேலும் டாக்டர் சுவாமிநாதன்
இப்ப அவங்க முடிச்சிட்டாங்கல்ல கிளாஸ்? ஆமா, முடிச்சிட்டாரு. ஓகே. கிளப் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பேருக்கும் மதுவன் சார்புல தபோ பூமியில் மதிய வணக்கம். எனக்கு காலை முடிஞ்சிருச்சு, இப்ப மதியம் இல்லையா? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். சாந்தி. நம்ம ராஜயோக கிளப் ஹவுஸ்ல மெம்பர் எல்லா பேருக்குமே பிரதர் வந்து நல்ல ஊக்கம் உற்சாகம் கொடுத்து, ஏன்னா நம்ம பிராமண வாழ்க்கைய முன்னேற்றக்கூடிய வகையில நல்ல ஆன்மீக அனுபவம் நிறைஞ்ச சகோதர சகோதரிகளின் மூலம் நல்ல நல்ல கிளாஸ் எல்லாம், அதாவது வகுப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம லெலின் பிரதருக்கு முதலாவது ஆண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே பிரதர்? ஓகே பிரதர், தேங்க்யூ வெரி மச். நாங்கள் மதுவன் யார் வந்தாலும் முருகன் பிரதரை சந்திக்கலாம். நம்ம ராஜயோகா டிவி தமிழ் ஆஃபீஸ் அங்கே சாந்திவனில் இருக்கு. பிரதரா நீங்கள் அங்கே வந்து இந்த ராஜயோக டிவி தமிழ்ங்கிறது நம்ம கருணாபாய் அண்டர்ல மதுவன் எக்கியத்துல இருந்து நம்ம பண்ணி இருக்கிறோம் பொறுப்பா. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா கிச்சன் இருக்குல்ல, மெயின் பண்டாரான்னு சொல்லுவோம். அதுக்கு எதிர்த்து மாதிரி தானியம் சுத்தம் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு குட்டி ஆபீஸ் இருக்கு. அங்க நம்ம சேவ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பிராமண பரிவாரம் அத வந்து நம்ம ஒரு குடும்பமாக ஆக்கணுங்கிற அந்த ஃபீலிங்ல நம்ம பிரதர் வந்து நல்லா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யார்? நம்ம லெலின் பாய். எப்படியாவது இந்த கிளப் ஹவுஸ் மூலம் நம்ம பிராமண பரிவாரம் அதை முன்னேற்றத்திற்காக, ஏன்னா நிறைய கருத்துக்கள் எல்லாம் பெரிய பெரியவங்கள்ட்ட அனுபவசாலி தீதிகளின் மூலமோ பிரதர்ஸ் மூலமோ, உதாரணமா எப்படி பாருங்க, நம்ம சுவாமிநாதன் பாய், ஜெயக்குமார் பாய், பாண்டிமணி பாய், அதே போல மெட்ராஸ்ல சிவகுமார், அதே போல உமா சிஸ்டர், இது போல நம்ம முத்துமணி சிஸ்டர், இவங்க பெரிய டீச்சர்ஸ் மூலமும் அப்பப்ப எல்லாருக்கும் உங்களுக்கு கிளாஸ் கேட்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்பப்ப பிரதர் நமக்கு அனுப்பிட்டு இருப்பாங்க. அதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பிரதருக்கு நம்ம மதுவன் சார்பாக மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு கூட பாருங்க, பாபா வந்து முரளியில, முக்கியமா சண்டே முரளியில பாபா என்ன சொன்னாங்க? 4 விஷயத்த சொன்னாங்க. ஒண்ணு சிநேகம், பாவனை, அதுக்கடுத்து அதுக்கு ஈக்குவல் பண்ணாங்க ஞானியையும் யோகியையும். அவங்க வந்து பாபா பாக்குறா சொன்னாங்க. அதாவது பறக்கும் கலையில போனோம் அப்படின்னா பாபா வந்து ஞானத்தை வந்து பாவனை கூடயும் யோகத்தை வந்து சிநேகத்தோடையும் கம்பேர் பண்ணாங்க. பொதுவா பாருங்க, ஆதி காலத்துல நம்ம தாதி தாதாஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? எல்லா பேரும் ஞானத்தை வெளி உலகத்துக்கு கொடுத்தாங்க. ஞானத்தின் மூலம் என்ன மக்களுக்கு வந்து ஒரு பாவனைய ஏற்படுத்தினாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? லாஸ்ட் டயத்துல நம்ம தாதியை கூட பார்த்தோம் அப்படின்னா, தாதிக்கு உடம்பு முடியலதான், வாயால நாலேஜ் சொல்ல முடியாதுதான், அது போல ஸ்டேஜ்ல இருந்தாங்க எங்க மும்பைல. ஏன்னா அவங்க சாப்பாடு வந்து வாயால சாப்பிட்றதை நிறுத்திட்டாங்க. ஏன்னா சரீரம் அவங்களுக்கு ஒத்துழைக்கல. ஆனாலும் தாதி வந்து அவங்களுடைய வில் பவர், ஜானி தாதி கூட பாருங்களேன், பல முறை ஹாஸ்பிட்டல் போவாங்க, டாக்டர் அவ்வளவுதான் முடிஞ்சு கூட்டு போங்குவாங்க. ஆனா அவங்களுடைய வில் பவர் வந்து திரும்ப வந்து இந்த உதாரணமா நாங்க ஒரு தடவை ஜானி தாதி வந்து சேஃபி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அகமதாபாத்ல இருந்தது. அவங்க ஒரு வாரம் சாப்பிடல. நம்ம குல்ஜார் தாய் சாந்திவல் இருந்து நம்ம ஜானி தாதியை பார்க்க போறாங்க. பார்க்க போனோடனே நம்ம குல்ஜார் தாதியை பார்த்து ஜானி தாதி சொல்றாங்க, தாதி பாபாவுக்கு சொல்லுங்க, இந்த உடம்பு வந்து எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது, என்னை கூப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி ஜானி தாதி குல்ஜார் மெசேஜ் அனுப்புறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ரூமுக்குள்ள கதவு அடைச்சிட்டு அங்க இருக்க நர்ஸு டாக்டர்ஸ் எல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு எல்லாரும் அங்க உட்காந்து யோகா பண்றோம். தாதி வந்து மெசேஜ் பாபாட்ட கொண்டு போறாங்க. ஒரு 1/2 an hour நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பின்னாடி தாதி கீழே வந்து நம்ம ஜானி தாதிக்கு சொன்னாங்க, என்னன்னா
தாதி பாபா அபி மனா கர்றா, பாபா இப்ப வந்து வேண்டான்னு சொல்றாங்க, இன்னும் வந்து இந்த சரீரத்தின் மூலம் சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து உங்களுக்காக இந்த பழத்தை கொடுத்து அனுப்ப, போகுல பழம் வைப்போம் இல்லையா, அந்த பழத்தை எடுத்து தாதி கட் பண்ணி இந்த குழந்தைக்கு கொடு, குழந்தை சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பாபா சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அச்சா பாபா பாபா அப்படியா சொன்னாங்க, சரி சரி. உடனே நம்ம ஜானகி தாதிக்கு ஊக்க உற்சாகம் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, நம்ம குல்ஜார் தாதி அந்த டயத்துல கட் பண்ணி ஜானகி தாதிக்கு கொடுத்தாங்க. உடனே தாதி வந்து 1 வீக் சாப்பிடாதவங்க அதை சாப்பிட்டாங்க. இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராஜோ டிவில ஒரு பிரான்ச் ஒண்ணு இருக்கு, ஞான உதயம் சொல்லிட்டு. அதுல வந்து இப்ப ஜானகிதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல அவங்க சொல்றாங்க, பிரம்ம பாபா வந்து ஆதி காலத்துல வந்து யஜ்யத்துல வந்து என்ன யாருக்குள்ள உடம்பு முடியலையோ அப்ப பாபா வந்து பழங்கள், அதுல ஒரு சில சமயம் தேனு, செவ்வாழை, இது மாதிரி பழங்கள்ல வந்து என்ன நோய்க்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனா பாபா கொடுத்து குழந்தை இதை சாப்பிடு சரியாயிடும் அப்படின்னு கொடுப்பாராம். அதே போல சாப்பிட்டா அவங்களுக்கு சரியாயிடும். இத வந்து ஒரு சிலர் தாதி கிட்ட கேட்கும்போது, அது எப்படி நிறைய பேருக்கு மருந்து சாப்பிட்டும் சரியாகல, பாபா வந்து ஆதி காலத்துல இது போல பழங்கள்லாம் கொடுத்து எப்படி சரி பண்ணாரு. அப்ப ஜானகி தாதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜானகி தாதி ஒரு தடவை 1 மாசம் வந்து எதுவுமே சாப்பிடாம படுத்திருந்தாங்களாம். அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா பிரச்சனை இருந்திருக்கு. அப்ப தூக்கம் வராம சவுண்ட் வந்துகிட்டே இருக்குமா. பொதுவா ஆஸ்துமா பேஷண்ட் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாபா வந்து ஒரு நாள் வந்தாங்க, வந்துட்டு யோக சக்தி அதாவது உட்காந்து ஒரு 5 நிமிஷம் திருஷ்டி கொடுத்துட்டு செவ்வாழை பழத்துல வெண்ணெயை தொடை கொடுத்தாங்களாம். இதை சாப்பிடு குழந்தை, சாப்பிட்டு நீ படுத்துக்க அப்படின்னு. அதே போல சாப்பிட்டு படுத்தாங்க, மறுநாள் எந்திரிச்சாங்க, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. அதே போல ஒரு அங்க இருக்கக்கூடிய தாதி அந்த டயத்துல பாண்டவன்ல அவங்களுக்கு வந்து குடல் ஃபுல்லாவே அழுகி போயிடுச்சான். ஆனா அவங்க வந்து பாம்பே ஹாஸ்பிட்டல், பாம்பேக்கு கூட்டு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க அங்க லோக்கல்ல இருக்க டாக்டர். அப்ப அவங்க ஹாஸ்பிட்டல் போக விருப்பப்படலை. அப்ப இந்த விஷயத்த வந்து அந்த டயத்துல இருந்து ஆனந்த கிஷோர் தாதா வந்து பிரம்ம பாபாவுக்கு சொன்னாங்களாம். சொன்னனே அப்படியே அந்த குழந்தைய கூப்பிட்டு வா அப்படின்னு அந்த தாதியை கூட்டு போய் பாபா முன்னாடி படுக்க வச்சுட்டு, ஏன்னா பாபா வந்து உட்காந்து யோகா பண்ணாரு. யோகா பண்ணிட்டு என்ன யோகா பண்ண ஆரம்பிச்சுன்னு அவங்க தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த தாதி வந்து வதனத்துல ஏன்னா பார்த்துருக்குறாங்க, பாபா வந்து என்ன எப்படி வந்து தியேட்டர்ல ஆபரேஷன் பண்றது போல தொண்டையில இருந்து குடல் வரையிலும் அழுகி போன அந்த குடல்ல ஆபரேஷன் பண்ணி சரி பண்றது போல காட்சி பார்த்துருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவங்க எங்க படுத்திருந்தாங்களோ அங்கேயே தூங்கிருக்காங்க. மறுநாள் எந்திரிச்சோன்னே நார்மல் ஆயிட்டாங்க. அப்பதான் ஜானகி தாதி கேட்டவங்களுக்கு பதில் சொன்னாங்களாம், யாருகிட்ட வந்து பாபா மீது விசுவாசம் நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு பாபா சரி பண்ணுவாரு. யாருக்கு வந்து நம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கு வந்து மருந்து மாத்திரை வெளியில ஸ்தூல டாக்டர் தான் சரி பண்ணி ஆகணும், அவங்கள என்கிட்ட கூட்டு வராத அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யார்கிட்ட? ஜானகி தாதி கிட்ட. அதே போல ஏன்னா இந்த இப்பதான் நம்ம இதெல்லாம் கேட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஹாஸ்பிட்டல்ல அகமதாபாத்ல குல்ஜார் தாதி கொடுத்தோன்னே தாதி உடனே சாப்பிட்டாங்க. வெறும் லிக்விட்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஸ்லைன்ல போயிட்டு இருந்துச்சு. அவங்க சாப்பிட்டாங்க, காலையில சாப்பிட்டாங்க, சாயந்தரம் டாக்டர்கிட்ட பேசி பரப்பிட்டு சாந்தி ஒண்ணு வந்துட்டாங்க. அதான் நம்பிக்கை. எங்க வந்து நம்பிக்கை இருக்கோ அங்க பாபா வந்து உங்களுக்கு 100% ஹெல்ப் பண்றாரு. இந்த விஷயத்த தான் நம்ம லாஸ்ட்ல கூட குல்ஜார் தாதி லாஸ்ட் சமயத்துல கூட பார்த்தோம். ஸ்தூலத்துல வந்து அவங்க ஞானம் கொடுக்க முடியல யாருக்கும். ஆனா யோகா பவர் அவங்ககிட்ட அது போல இருந்துச்சு. ஏன்னா ஸ்தூல உடம்பு அப்படியே எலும்பு கூடு மாதிரி போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, வருஷ கணக்கு சாப்பிடாம இருந்தாங்க, வெறும் லிக்விடு மட்டும்தான், டீப்பு மூலம் போகும். அப்ப உடம்பு எப்படி இருக்கும்? அதனாலயே மதுவன் கொண்டு வரல தாதிய. ஏன்னா இருந்த ரூபத்தையும் அந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய ரூபத்தையும் பார்த்தா மக்கள் நிறைய பேர் அழுக ஆரம்பிச்சிடுவான்ட்டு. அதனால லாஸ்ட் டயத்தை ஆனா அவங்க அது போல
யோகா சக்தி அவங்ககிட்ட இருந்துச்சு, ஆத்மால அந்த அளவு சக்தி இருந்துச்சு. அவங்க முன்னாடி வரக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் கூட இப்ப உதாரணமா பாருங்க, அங்க வந்து உள்ள ஹாஸ்பிட்டல்ல சேஃபி ஹாஸ்பிட்டல்னு அங்கேயும் இருந்தது. எங்க சவுத் மும்பைல கடற்கரையை ஒட்டி, அது வந்து தாஜ்மஹால் மாதிரி இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு முஸ்லிம் ஹாஸ்பிட்டல். நீங்க அனுபவத்தெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ராஜா டிவில இதெல்லாம் போட்டிருக்கிறோம். ஏன்னா அந்த சேஃபி ஹாஸ்பிட்டலுடைய மெயின் ட்ரஸ்டி வந்து ஒரு முஸ்லீம். ஃபர்ஸ்ட் போறப்ப தாதிக்கு அவ்வளவு வேல்யூ கொடுக்கல. ஆனா அங்க இருந்தாலும் லோக்கல் இருக்கிற சிஸ்டர்ஸ் நம்ம பெரியவங்க எல்லாம் பேசி தாதிக்கு அங்க அட்மிட் பண்ணி அங்க, ஏன்னா நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் பாம்பேல, காஸ்ட்லியும் கூட. ஆனா ட்ரீட்மெண்ட் பக்காவா நடக்கும். தாதிக்கு லங்ஸ் பிரச்சனைனால அங்க கூட்டு போயிருந்தோம். பட்டு அங்க ஒரு மாசம் மட்டும் அது போல. அதுக்கடுத்து அந்த ஹாஸ்பிட்டல் 10வது மாடியில வந்து குருக்காக ஒரு தனியா ஒரு அபார்ட்மெண்டே வச்சிருக்கிறாங்க. அது வேற யாருக்கும் அலோடு கிடையாது, ஒன்லி அவங்களுடைய தர்ம குருக்கு மட்டும். ஆனா தாதியுடைய அந்த நோய்வாய்ப்பட்ட தன்மையில யோகா பவர் அந்த அளவு இருந்தது. அங்க இருந்த அந்த சேஃபி ஹாஸ்பிட்டலுடைய ட்ரஸ்டிக்கு அவங்களுடைய குருவுடைய காட்சி கிடைச்சிருச்சு. குருவுடைய காட்சி கிடைச்ச உடனே 1 ஹவர்லயே அவர் வந்து தாதிய வந்து என்னுடைய குரு ஸ்தானத்துல வைக்கணும். ஏன்னா இவங்க வந்து சாதாரணவங்க கிடையாது, இவங்கள என்னுடைய குரு இடத்துல வைக்கணும்னு சொல்லி ஷிஃப்ட் பண்ணி 10வது மாடியில வச்சுட்டாங்க. அந்த 10வது மாடியில அந்த மாடியிலேயே எல்லா வசதியும் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும், அது பண்ண இது பண்ண தனித்தனி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். ஆனா அங்க போன அவசியம் இல்லை, ஒரே இடத்துல எல்லா மிஷினரிஸும் இருக்கும். இதே போல லாஸ்ட் டயத்துல வந்து 6-7 டாக்டர் தாதின் மூலம் நல்ல அனுபவம் பண்ணி மதுபன் வரலும் வந்தாங்க. நார்மலா பாருங்க, அந்த டாக்டர்ஸ் எல்லாம் பாம்பேல இருக்கவங்கள பாக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் பார்த்தா தாதிக்கு வந்து அவங்க பீஸ் வாங்குறதே ஒரு 5 நிமிஷம் தான் விசிட் பண்ணுவாங்க. 30,000 ரூபாய் ஒன்லி விசிட் பண்ணிட்டு போறதுக்கு மட்டும். உட்காந்து பேசுறதுக்கு அதெல்லாம் அது தனி ரேட்டு. ஒரு நாளைக்கு மட்டும் அங்க தாதிக்கு 60,000 70,000 ரூபாய் ஆகும். சமயத்துல ஒரு நாளைக்கு ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் 1 லட்சத்தை எடுத்து வாங்குவோம். அவ்வளவு தூரத்துக்கு காஸ்ட்லி ஹாஸ்பிட்டல். டாக்டர்ஸும் வந்து விசிட் பண்றதுக்கும் காஸ்ட் அதிகம். அப்பேற்பட்ட டாக்டர் லாஸ்ட் டயத்துல நம்ம காம்தேவி சென்டர்ல தாதி இருந்தாங்க. அப்ப எல்லா டாக்டர்ஸும் வந்து காம்தேவி சென்டருக்கு வந்துட்டாங்க. தாதி இருந்த இடத்த அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கன்வெர்ட் பண்ணி ஐசியூவா மாத்திட்டாங்க. சென்டர்லயும் எல்லா டாக்டர்ஸும் மிஷினரிஸ் சகித் எல்லா பேரும் தாதியை வந்து பார்த்துட்டு போனாங்க. லாஸ்ட் டயத்துல அந்த டாக்டர்ஸ் பாக்குறதுக்கு நம்ம லைன்ல இருப்போம். ஆனா அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஃபேமிலியோட வந்து தாதி கிட்ட உட்காந்து பலே தாதி வந்து பேசல, ஆனா அவங்க திருஷ்டி கிடைக்கணும், அந்த வாயுமண்டலத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்ககிட்ட இருந்தது. அதே போல நிறைய பேருக்கு டாக்டர்ஸ்க்கு வந்து அவங்க லௌகிக்கு பிரச்சனைக்கும் வந்து தாதி கிட்ட வந்து உக்காந்தாத போது அவங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும், இது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. அதெல்லாம் அவங்க அனுபவம் அங்க வந்து சொன்னாங்க. அது போல தாதி வந்து லாஸ்ட்ல வந்து யோகத்தின் மூலம் நிறைய சேவை பண்ணாங்க. சூளத்துல மக்கள் பண்ண முடியாத சேவை, பாம்பேல இருக்கக்கூடியவங்க பண்ண முடியாத சேவையெல்லாம் அவங்க பண்ணாங்க. இன்னோட பாருங்க, இப்ப கூட சாது சந்த் இவங்களுடைய சம்மேளன் மதுபன்ல, அதாவது சாந்திவன்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. இங்க கூட இன்னைக்கு காலையில 2-3 பேர் அனுபவம் சொன்னாங்க. இங்க ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, சாது சன்னியாசி அவங்க சொல்லும் போது என்னன்னா, உங்களுடைய இயக்கத்துல வந்து மாதாசுகளை வந்து முன்னாடி வச்சிருக்கீங்க, இது மாதிரி இயக்கம் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா மாதாக்கள் மூலம் தான் நம்ம எல்லாம் ஓடுறோம். ஆனா அவங்கள வந்து எல்லா பேரும் என்ன தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க உங்களுடைய சன்ஸ்தால இந்த பிரம்ம பாபா வந்து என்ன பண்ணாரு, மாதாக்களை முன்னாடி வச்சாங்க. ஏன்னா இப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன அனுபவம் ஆகுதுன்னா, இந்த 21வது சதியில விஸ்வ குருவாக இந்த பிரம்மகுமாரிசி தான் முக்கிய இடம் வைப்பாங்கிறது எங்களுக்கு தோணுதுன்னு சொல்லி இந்த சாது சன்னியாசிகள் சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கும் வந்து பாபா வந்து நல்ல அனுபவம் பண்ண வைக்கிறாங்க. இப்ப பலே நம்ம நினைக்கிறோம் பிராமண பரிவாரம் பாபா வரல, தாதி எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. அவங்க எல்லாமே சுற்றம் ரூபத்துல இருந்து
சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பண்ணக்கூடிய சேவையோட பல மடங்கு அவங்க பண்றாங்க. அதனாலதான் மக்கள் வர்றவங்க அனுபவிச்சுட்டு போறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஓம் சாந்தி. நீங்க அனைவரும் எப்ப வந்தாலும் சாந்தி வல்ல ராஜயோக டிவில, அதாவது நம்ம கிச்சனுக்கு ஏத்தது மாதிரி நம்ம ஆபீஸ் இருக்கு, அங்க வரலாம். நம்ம பிரதர் லோகநாதன் பாயும் நம்மளும் தான், என்னுடைய பேரு முருகன், 2 பேரும் தான் சேர்ந்து இந்த ராஜயோக டிவியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ப்ரோக்ராம்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லது. ஓம் சாந்தி லெலின் பாய். தேங்க்யூ வெரி மச். சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி பிரதர். நன்றி பாபா. நன்றி பிரதர். லெனின் பிரதர், வேற யாராவது பேசுறதுக்கு இருக்கிறாங்களா? இல்லை சிஸ்டர், இப்போ நான் வந்து ரொம்ப சாரி. நான் வந்து இப்போ எனக்கு நான் ஒர்க் இருந்தது மார்னிங்கே, நான் அதை நல்ல வேலை சேஞ்ச் ஆச்சு, அதனால தான் இவ்வளோ நேரம் நான் இருந்தேன். இப்போ நான் கிளம்ப போகிறேன். நீங்கள் வந்து இப்போ ஹோஸ்ட் ஆக்கிடுவேன். நீங்கள் தான் இப்போ ஹோஸ்ட்டு. உங்களை நான் வந்து ஹோஸ்ட் ஆக்கிடுவேன். நீங்கள் தான் இப்போ எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி அப்புறம் நீங்கள் என் பண்ணுங்க. இப்போ ஒரு கேள்வி பதில் ப்ரோக்ராம் இருக்கு, அதோட நாங்க என் பண்ணுவோம் பிரதர். ஆமா, அதுக்கப்புறம் நீங்க என் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இப்போ கிளம்பிட்டேன். சரி பிரதர், உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் பிரதர். எங்களோட ஆரம்பிச்ச பயணம், நாங்க இந்த ஒரு வருஷம் இவ்வளவு தூரம் உங்களோட பயணிச்சிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஆன்மீக சகோதரனா இருந்து எங்களுக்கு நல்லது கெட்டது சில விஷயங்கள்ல நீங்களும் எங்களோட பங்கெடுத்து எங்களை வழிநடத்தி சென்றிருக்கிறீங்க. பாபாவோடு சேர்ந்து நாங்களும் உங்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்றோம் பிரதர். தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். எல்லாருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். நானும் நன்றியை சொல்லிக் கொள்றேன் பிரதர். உங்களோட முதல் நாள்ல இருந்து கைகோத்து 365 நாள் வரைக்கும் வந்திருக்கிறோம். இன்னும் மென்மேலும் நாங்கள் கைகோத்து கொண்டு போக வேணும் பிரதர். ஓம் சாந்தி பிரதர். சாந்தி பிரதர். லெனின் பிரதர். தேங்க்யூ மாதாஜி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நான் லீவ் ஆயிருக்கலாமா? சரி. ஓம் சாந்தி பிரதர். நானும் நன்றி சொல்றேன். நானும் சேர்ந்து பயணித்த ஒரு ஆத்மா உங்களோட ஆரம்பத்திலிருந்து இன்று வரையும் எங்களுக்கு நல்ல இதுகள் கிடைச்சு கொண்டிருக்க ஆன்மீகத்தில நாங்கள் இன்னும் முன்னேறி இருக்கிறோம் பிரதர். நன்றி பிரதர். பாபாக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. மேலும் மேலும் இன்னும் வளர வேணும் உங்களோட சேவையை. அவார்டெல்லாம் கொடுத்து ஃபங்க்ஷன் பண்ணினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஓகே, ஓம் சாந்தி. நன்றி. நன்றி பாபா. நன்றி. நன்றி பிரதர். இப்போ நீங்க ஹோஸ்ட் ஆயிட்டீங்க. இப்போ நீங்க தான் வந்து எல்லாத்தையும் அட்மிட் பண்ணி, யாராவது வந்தாங்கன்னா உள்ள அட்மிட் பண்ணுங்க. யாராவது எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு நீங்க கடைசியா நீங்க என் பண்ணுங்க. ஓகே பிரதர். ஓகே. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி பிரதர். ஓம் சாந்தி. இப்போது நாங்க அப்போது தொடங்கிய அந்த கேள்வி பதில இன்னொரு கொஞ்சம் இருக்கிறது, அதை நாங்க இப்ப செய்யலாம். இதுல பங்கெடுக்கிறவங்க பிரதர் ரவி, பிரபாலினி சிஸ்டர், சுமதி சிஸ்டர், பிரதீபா சிஸ்டர், நிலானி சிஸ்டர். நாங்க ஒரு சின்ன ஒரு இது பண்ணி நாங்க அதை பண்ணுவோம். பிரதர் கேள்வி. சுமதி சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். பிரதீபா சிஸ்டர். ஓம் சாந்தி. பிரதீபா சிஸ்டர் இருக்கிறாங்களா? காணலையே. பிரதீபா சிஸ்டர். ஓகே, சுமதி சிஸ்டர். ஓம் சாந்தி. அந்த 1969ஆம் ஆண்டு தந்த அவியத்த முறையில அப்பா எங்களுக்கு வந்து சொல்லியிருக்க, நாங்கள் அப்பான்ற குழந்தைகள் ஆயினா பிறகு எண்ணம் சொல் செயல் மூலமாக நாங்கள் சிறிவு செய்ய, அதாவது வந்து எங்களை நாங்கள் அவருக்கு வழிபடுத்தணும்னு சொல்லியிருந்தார். அதனால எண்ணம் சொல் செயலை மிக சரியாக மாற்றுவது எப்படி? ஓம் சாந்தி. உங்கள் எண்ணம் சொல் செயல்களை மிகச் சரியாக மாற்றுவதற்கு 3 வார்த்தைகளை மட்டும் நீங்க நினைவில் கொள்ளுங்கள். எண்ணங்களில் நிராகாரமாக மாற்றுங்கள். சொல்லில் அகந்தையற்றவராக மாற்றுங்கள். செயல்களில் விகாரமற்றவர்களாக மாற்றுங்கள். இதுவே தேவர்களின் சொற்கள் மற்றும் செயல்களின் நிரூபணமாக இருக்கிறது. எந்த அளவு நீங்கள் நிராகார நிலையில் இருக்கிறீர்களோ அந்த அளவு உங்களை அகந்தியற்றவர் மற்றும் விகாரமற்ற நிலையில் உறுதியாக்க முடியும். அப்போது எந்த விதமான விகாரங்களின் துன்மாற்றமும் வீசாது. இதுதான்
எண்ணம் சொல் செயலில நாங்க மிகச் சரியாக நடக்கிறதுக்கான முறை என்றதை அப்பா விளங்கப்பட்டிருக்கார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி சிஸ்டர். சொல்லியிருந்தார், நாங்கள் வந்து அப்பாண்ட குழந்தைகள் ஆயின பிறகு நாங்கள் எல்லாம் ஒரே பிராமண வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் சொல்லியிருந்தார். அவர்கள் வந்து முக்கியமான நோக்கம் சந்தோஷமும் சக்திசாலியாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். நாங்கள் சக்திசாலியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பது எப்படி என்று அப்பா சொல்லியிருக்கிறார் சகோதரி? ஒருவர் எந்த அளவு பொறுத்து கொள்கிறாரோ அந்த அளவு சக்தி அதிகமாகிறது. ஒவ்வொரு மூச்சிலும் நினைவில் இருப்பவரிடத்தில் பொறுத்து கொள்ளும் குணம் நிச்சயம் இருக்கும். சகிப்புத்தன்மை உடையவராக இருப்பதால் அவரது மகிழ்ச்சியும் சக்தியும் தெளிவாக தெரியும். அவரது முகத்தில் பலவீனத்தின் எந்த ஒரு அடையாளமும் தெரிவதில்லை. சந்தோஷங்களில் மனதின் நிலை தடுமாறுகிறது. பின்னர் சற்று நேரம் கழித்து சரியான நிலை அடைகிறது. எனினும் அதனால் கரை படிந்து விடுகிறது. இதுவே நாங்கள் சந்தோஷமாகவும் சக்திசாலியாகவும் இருப்பதாகும். ஓம் சாந்தி. நன்றி அப்பா. நன்றி. நன்றி சகோதரி. அப்பா சொல்லி இருக்கிறார், நாங்கள் வந்து அப்பாண்ட குழந்தைகள் வந்து மற்றவர்களை நாங்கள் கௌரவம் சொல்லியிருக்கிறார். ஏன்னு சொன்னால் அப்பாண்ட அறிமுகத்தை கொடுத்து எல்லாருக்கும் ஒருதலும் அறிமுகம் இல்லாமல் இருக்கக்கூடாது சொல்லி அப்பா சொல்லி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் கவர்ந்து இழுக்கும் உருவமாக நாங்கள் மாறுவது எப்படி சகோதரி? எந்த அளவு உங்களுடைய நிலை சூட்சுமமாக மாறுகிறதோ அந்த அளவு அங்கே சூட்சும கவர்ச்சி இருக்கும். உலகிய உணர்வுகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கவர்ச்சியும் குறைவாகவே இருக்கும். எப்போது உலகிய கவர்ச்சிகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதோ அப்போதே அங்கு அவியத்த நிலை உருவாகின்றது. உலகிய கவர்ச்சிகள் இருக்கும் பட்சத்தில் அது உங்களை அவியத்த கவர்ச்சியிலிருந்து தூர விலக்கி விடுகின்றது. நீங்கள் அவியத்த நிலையில் இருக்கும் போது உலகிய உணர்வுகள் தங்களை நோக்கி இழுக்க முடியாது. நீங்கள் இந்த கவர்ச்சியை கடந்து செல்ல வேண்டும். எப்போது உங்கள் புத்தியானது எல்லாவித கவர்ச்சிகளையும் கடந்து இருக்கின்றதோ அப்போது நீங்கள் கவர்ந்து இழுக்கும் உருவமாக மாறுவீர்கள். எந்த அளவு நீங்கள் சூட்சுமமாக மாறுகிறீர்களோ அந்த அளவு உங்களால் கவர்ந்திழுக்க முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் இருந்த போதும் ஒவ்வொருவரையும் சூட்சுமமான உருவில் பார்க்க வேண்டும். நன்றி சிஸ்டர். சொல்லியிருந்தார் அப்பா. நாங்கள் வந்து எங்களை வந்து நெடுகளும் அடிக்கடி சொல்வார், நாங்கள் ரோஜா தோட்டத்தில் இருப்பவர்கள். ரோஜா முள்ளில இருந்தாலும் ரோஜா மலருக்குத்தான் ஆன்மீக ரோஜாவாக இருப்பவர் யார்? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஒரு ஆன்மீக ரோஜா எப்போதும் ஆன்மீக ஆத்ம உணர்வில நிலையில இருப்பார்கள். எப்போதும் பரமாத்மாவுக்கு அருகில்தான் அதை இருப்பினம். என்ன, உங்கள் தலையில் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள், அதை நீங்கள் இறக்க வேண்டும். பாரம் இருக்கக்கூடாது. ஆகையால் ஒருபோதும் களப்படையக்கூடாது. குழந்தைகள் களைப்ப உணர்வது ஏன்? தம்மை ஆன்மீக ரோஜா என்ற உணர்வில்லாத காரணத்தால்தான் களைத்து போய் விடுகிறார்கள். அவர்கள் தம்மை ஆத்மாக்கள் என உணராததால தேகத்தில் இருந்து பிரிந்து இருப்பதோடு, அதாவது அவை ஆத்மா என்றத தங்கள அந்த தேக உணர்வுக்கு போகாமல் இருப்பதோடு மிக அன்பாகவும் அங்க இருப்பார்கள். தந்தை எப்படி இருக்கிறார் அப்படியே குழந்தைகளும் அப்படியே அப்படியானவர் தான் ஆன்மீக ரோஜா என்று கூறப்படுவார்கள். ஓம் சாந்தி. நன்றி சகோதரி. அப்பா நடுக சொல்லுவார், 3 உலோகங்கள் இருக்குன்னு சொல்லிடுவார். 3 உலகத்தையும் பற்றி அப்பா அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அதாவது சூட்சும உலகம் என்று ஒன்று உள்ளதா சகோதரி? அந்த உலகத்திற்கு போய் வருவதற்கு பதிலாக நாம் அந்த சூட்சும வதனத்தில் வசிப்பவராக நாங்கள் மாற வேண்டும். குழந்தைகளிடம் பாப்தாதா இந்த நம்பிக்கை வைத்திருக்கின்றார். போவதும் வருவதும் அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படி அது சரியில்லை. நீங்கள் அந்த சூட்சும உலகத்திற்கு போவதும் வருவதுமாக இல்லாமல் அந்த உலகத்தில் வசிப்பவராக கட்டாயம் நீங்கள் மாற வேண்டும். அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாருன்னா, சூட்சும உலகம் என்ற ஒன்று இருக்கின்றது என்று சொல்கிறார் அப்பா. ஓம் சாந்தி. நன்றி அப்பா. நன்றி. ஓம் சாந்தி. நன்றி பாபா. இன்னைக்கு அப்பா சொல்லியிருக்கார், ஒவ்வொரு முறையிலையும் சொல்லுவார் அடிக்கடி, நாங்கள் வந்து அப்பாவோட பிள்ளைகள் அவரை வெளிப்படுத்த வேண்டும், முகந்தம் அதாவது மலர்ந்த முகத்தோடு இருக்கணும்னு சொல்லிடுவார்.
ஆகவே எப்பொழுதும் மலர்ந்த முகத்தோடு இருப்பது எப்படி? அதாவது நெடுகளும் தொடர்ந்தும் எப்பொழுதும் முகம் மலர்ந்த முகத்தோடு இருப்பது எப்படி என்று சொல்லி என்று அப்பா சொல்லி இருக்கின்றார். எப்படி உங்கள் முகம் எப்போதும் மலர்ந்திருக்கிறதோ அதே போல ஆத்மாவும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தால் மாயாவின் கவர்ச்சி உங்களை ஒன்றும் செய்யாது. இது பரமாத்மாவின் உத்தரவாதம். உங்கள் உணர்வில் பரமதந்தையின் அன்பு இருந்தால் அந்த சர்வசக்திவானின் அன்புக்கு முன்னால் எந்த பிரச்சனை நிற்க முடியும்? நித்திய கால மணியாக மாறுவதற்கு சர்வ சக்திவானின் அன்பையும் சக்தியையும் நிரந்தரமாக உங்களோடு வைத்திருங்கள். உங்களை ஒருபோதும் தனித்திருப்பதாக உணராதீர்கள். இறைவனின் துணை இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. அன்பான துணைவர்கள் ஒருபோதும் பிரிந்திருக்க மாட்டார்கள். எப்போது நீங்கள் தனித்திருக்கிறீர்களோ, உங்கள் துணைவரோடு நீங்கள் இல்லாமல் இருக்கிறீர்களோ, அப்போது மாயா வென்று விடுகிறது. நன்றி பாபா, நன்றி சிஸ்டர். அன்றைக்கு நடுகளும் உங்களை சொல்லுகின்றால் நாங்கள் எல்லாரையும் அனைவரையும் ஆத்ம உணர்வோடு பார்க்கணும் சொல்லி. நாங்கள் ஏன் ஆத்ம உணர்வோடு பார்க்க வேண்டும் சகோதரி? சாந்தி, அதாவது சகோதர பார்வை இருக்கிறது என்றால் முதலில் நீங்கள் பார்வையை மாற்றுகின்றீர்கள், பின்னர் எல்லாம் மாறிவிடுகிறது. எனவேதான் பார்வையால் உலகம் உருவாக்கப்பட்டது என்று புகழும் பாடப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆத்மாவை பார்க்கும் போது இந்த உலகம் பழையதாக தெரிகிறது. அப்ப நாங்க பார்வையை மாற்றுவதே முக்கிய முயற்சியாக இருக்கிறது. எப்போது உங்கள் பார்வை மாறி விடுகிறதோ அப்போது உங்கள் நிலையும் சூழ்நிலையும் மாறிவிடுகிறது. எப்போது எங்கள் பார்வை மாறிவிடுகிறதோ அப்போது எங்கள் குணங்களும் செயல்களும் மாறிவிடுகிறது. இந்த ஆத்ம உணர்வு பார்வை இயற்கையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் எல்லோரையும் சரியான பார்வையில பார்க்க முடியும். ஓம் சாந்தி. சகோதரி, அப்பா நடுக சொல்லுவார், தன்னை பின்பற்றி கொண்டு போற ஆத்மாக்களுக்கு காட்சிகள் தெரியும் என்று சொல்லுவார். அப்படி என்று சொன்னால் யாருடைய காட்சிகளை ஆத்மாக்கள் பார்க்கின்றார்கள்? ஒளி மற்றும் சக்தி வடிவில் எப்போதும் இருக்க வேண்டும். நீங்கள் தனிமையில் அமர்ந்து தனக்குள் மிக ஆழமாக போவதன் மூலம் அந்த நிலையை பெறுவீர்கள். பிறகு ஆத்மாக்கள் குழந்தைகள் மூலமாக காட்சிகளை காண்பார்கள். குழந்தைகள் எப்போது தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கிறார்களோ அப்போது தந்தையும் குழந்தைகளின் அறிமுகத்தை கொடுக்கின்றார். அதாவது குழந்தைகளின் சூட்சும உருவை எல்லா ஆத்மாக்களுக்கும் காட்சியாக காட்டுகிறார். அப்ப ஆத்மாக்கள் காட்சியை பார்ப்பார்கள். ஓம் சாந்தி. நன்றி அப்பா. நன்றி சகோதரி. அப்பா நடுக அடிக்கடி சொல்வார், நாங்கள் அப்பாவோட இணைஞ்ச பயிற்சி செய்ய வேண்டும் சொல்லி. அப்ப தந்தையுடன் இணைந்து இருப்பதை நாங்கள் பயிற்சி செய்வது எப்படி? தந்தையோடு இணைந்து இருப்பதற்கு நான் ஒரு இணைந்த சொரூபமாக இருக்கிறேன் என எப்போதும் எண்ணுங்கள். ஒவ்வொரு அடியிலும் பரம தந்தை உங்களோடு இருக்கும்போது அங்கே தைரியமும் சக்தியும் இருக்கின்றது. எனவே மாயா வருவதில்லை. நீங்கள் பரம தந்தையை உங்கள் துணைவராக மாற்றிவிட்டீர்களா? அந்த தேக துணைவர்கள் சந்தோஷத்தில் பங்கு கொள்பவர்கள். ஆனால் இந்த ஒருவர் உங்கள் துக்கத்தில் துணை நிற்பவர். நீங்கள் அப்படிப்பட்ட துணைவரிடம் இருந்து ஒரு நொடி கூட பிரிந்திருக்க கூடாது. அவரை உங்களோடு வைத்திருந்தால் நீங்கள் சக்தி சொரூபமாக இருப்பீர்கள். ஆத்மா தனியானது. நீங்கள் தனியாக வந்தீர்கள், தனியாக செல்வீர்கள். எனவே இணைந்த வடிவத்தில் நீங்கள் உங்கள் பாகத்தை நடிக்கும் போது நீங்கள் ஆத்ம உணர்வில் இருக்க வேண்டும், அதாவது தனியாக இருக்க வேண்டும். பின்னர் ஆன்மீக கூட்டாளியாக மாற வேண்டும். ஆத்மாவும் பரமாத்மாவும் ஜோடியாக இருப்பவர்கள். பல பிறவிகள் நீங்கள் தேகதாரிகளோடு ஜோடியாக இருந்தீர்கள். இப்போது நீங்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மா இணைந்த ஜோடியாக மாறுங்கள். நீங்கள் இந்த ஜோடி சொரூபத்தை உங்கள் முன்னால் வைத்திருந்தீர்கள் என்றால் தேக உணர்வுகள் எல்லாம் முடிந்து போய்விடும். முதலில் நீங்கள் தனியாக வேண்டும், பின்னர் நீங்கள் ஜோடியாக மாற வேண்டும். அப்பாவோட நாங்கள் ஜோடியா பறக்க வேண்டும் என்றதை இந்த கேள்வி பதில் மூலம் அப்பா எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர். பங்குவத்தி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து சகோதரிகளுக்கும் நன்றி. நன்றி. பாபா. நன்றி. வேற யாராவது சிஸ்டர்ஸ்? நன்றி 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 பிரதர். உங்களுக்கும் நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
நன்றி பாபா, நன்றி சிஸ்டர்ஸ். நாங்கள் என் பண்ணுவோமா? அல்ல யாராவது மிக ஏதாவது அருமையாக சொல்ல செஷனை இருக்கீங்களா? முடிச்சிட்டீங்க நிலானி சிஸ்டர், பிரதர் எல்லாரும் சேர்ந்து அருமையா கேள்வி பதில் செஷனை முடிச்சிட்டீங்க. ஓம் சாந்தி. Thank you, நன்றி thank you. ஓம் சிஸ்டர். சாந்தி. நீங்கள் எல்லாரும் உங்களோட ஒத்துழைப்புகளோட எல்லோருக்கும் நாங்க நன்றி செய்யக்கூடியது. சிஸ்டர். பாபாவுக்கு நன்றி. கடைசி ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிப்போம். இன்றைய இந்த கிளப் ஹவுஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய சகல ஆத்மாக்களுக்கும், ஒத்துழைப்பு வழங்கிய சக ஆத்மாக்களுக்கும், மூத்த ஆத்மாக்களுக்கும், ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும், வாழ்த்துக்கள் வழங்கிய பெருந்தகைகளுக்கும் கிளப் ஹவுஸ் சார்பாக மிகவும் மனமார்ந்த நன்றியை பாபாவுடன் சேர்ந்து சொல்லிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மென்மேலும் பாபாவின் பட்ட படிப்பிற்கு கைகோர்த்து கிளப் ஹவுஸின் வளர்ச்சிக்கும் உதவி புரியும் சகல கருவி ஆத்மாக்களுக்கும் மீண்டும் ஒரு தடவை மனமார்ந்த நன்றியை என் அன்பான தந்தையுடன் சேர்ந்து கூறிக்கொள்கின்றேன். ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி சிஸ்டர், நன்றி ஆத்மாக்களே, எல்லாருக்கும் நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.